ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. அவங்க பார்க்கறதுக்கு ரொம்பவே சூப்பரான பேரா இருக்காங்க. பார்க்கறதுக்கும் ஜோடி பொருத்தம் அவ்வளோ அழகா இருக்கு. பல பேர் அப்படித்தானே பார்க்கறதுக்கு அப்படித்தானே இருக்கும். ஆனா அங்க தானே விஷயமே இருக்கும் அப்படின்ற மாதிரி தான். இப்ப பார்த்தீங்கன்னா, பகல்ல ஃபுல்லா எல்லார் கண்ணுக்குமே இவங்க ரொம்பவே ஒரு லவ் பேர்ட்ஸ் மாரி தெரிவாங்க. என்னதான் இவங்க கல்யாணம் ஆன கணவன் மனைவியா இருந்தா கூட, அவங்க இவ்ளோ அழகா இருக்காங்களே, இவ்ளோ லவ் பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசுவாங்க. இவங்க எங்க போனாலும் வந்தாலும் அந்த மாரி தான் இருக்கும். ஆனா நைட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு, இந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு வந்து இவர் தான் அதாவது என்ன சொல்றது, அந்த நரகத்தை அவர் டெய்லியுமே அப்படித்தான் பண்ணிட்டு இருப்பாரு. அவங்க ஒய்ஃபை போட்டு அடி அடின்னு அடிக்கிறது, துன்புறுத்துறது, இதே தான் அவருக்கு ஒரு வேலையாவே வச்சிருப்பாரு. பகல்ல மட்டும் நல்ல விதமா நடந்துப்பாரு, நைட்ல இந்த மாதிரி தான் இருப்பாரு. இதை விட இன்னும் சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு, அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இவர் வாங்கி கொடுக்குற ட்ரெஸ், அதாவது எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, இவர் வாங்கி கொடுக்குறத மட்டும்தான் போடணும். வேற எதுவும் அவங்களாம் ஆசைப்பட்டு கூட எதுவும் வாங்கிடவே கூடாது அப்படின்றது மட்டும் இல்லாமல், இன்னைக்கு நீ இதை தான் போடணும், இன்னைக்கு நீ இதை தான் போடணும், அதாவது ஒரு ஷர்ட்டு எதா இருந்தாலுமே, தலைக்கு வைக்கிற கிளிப்பா இருக்கட்டும், ஒரு போடுற ஜுவல்ஸா இருக்கட்டும், எல்லாமே இவர் என்ன சொல்றாரோ, செலக்ட் பண்ணி வைக்கிறாரோ, அதை மட்டும் தான் போடுறவங்களா அவங்க இருக்கணும்னு நினைப்பாரு. அது மட்டும் இல்லாம இவங்கள யாரும் வெளிய பாத்துறக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க வந்து ரொம்ப ரிச்சானவரா, அதனால என்ன பண்ணியிருப்பாருன்னா, பெரிய கவர் மாதிரி போட்டு அந்த பெருசா அந்த செவுரு இருக்குல்ல, காம்பவுண்ட் செவுரு, அதை ஃபுல்லா கவர் பண்ண மாதிரி கவர் பண்ணிட்டு, அதுக்குள்ள ஒரு லக்ஸரியான ஒரு பெரிய வில்லா ஒன்று கட்டி அங்க ஒய்ஃபா வச்சுட்டு இருப்பாரு. இப்ப இவங்க ஒய்ஃபை வந்து கண்காணிக்கிறதுக்காகவே 2 பாடிகார்டை போட்டு அப்பாயிண்ட் பண்ணி கூட வச்சிருப்பாரு. அவ வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுறா, எங்கே போகிறா, அவள் ரூமுக்கு போகிறாளா, ஹாலுக்கு போகிறாளான்னு இந்த மாதிரி அவங்கள ரொம்ப ஜூம் பண்ணி வாட்ச் பண்ணுறதுக்கு 2 வாட்ச்மேன் மாதிரி ஒரு ஆளும் கிட்டேயே அவங்கள சுற்றி சுற்றி இருந்துகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டில் ஒரு இடம் விடாமல் எல்லா இடத்துலையுமே சிசிடிவி கேமரா வந்து பொருத்தி வச்சிருப்பாரு. இவர் தான் அந்த படத்தோட ஹீரோவானா, ஹீரோன்னு சொல்ல முடியாதுல்ல. இப்போ ஒரிஜினல் ஹீரோ யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு டாக்டராக தான் இருப்பார். ஒய்ஃப் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஹேண்ட் வாஷ் பண்ணுற போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர் இருக்காருல்ல, அவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. ஏன்னா அந்த நாட்டிலே, அதாவது கொரியா நாட்டிலே பார்த்தீங்கன்னா, இவர் தான் வந்துட்டு இந்த பிளாஸ்டிக் சர்ஜரிலாம் செய்வாங்கள்ல, அதில் வந்து ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்கிற டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த இன்டர்வியூ எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கவர் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த இன்டர்வியூ லைவாக பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹஸ்பண்ட் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போனவருக்கு வந்துட்ட உடனே என்ன சொல்வார்னா, எனக்கு முக்கியமான ஒரு வேலை வந்துருச்சு, நீ பாடி கார்டோட சேர்த்து நீ வீட்டுக்கு போயிடு அப்படின்னு அவர் சொல்வார். இவங்களும் அவர் மதர் பார்த்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அப்படியே பின்பக்கமாக மறைச்சு வச்சுப்பாங்க. கொஞ்ச நேரம் நடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து வராங்க. பின்னாடியே வால் மாதிரி இவங்க 2 பேர் வந்துகிட்டே இருப்பாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஹீரோயின் வந்துட்டு இப்போ அந்த ஹீரோ வந்து பேசினார்ல, அவரோட கிளினிக்கை தாண்டி தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க பிளான் பண்ணி தான் நடந்து போகலாம் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஆர்ட் கேலரிலாம் இருக்கும். ஸோ இவங்க அந்த பாடி கார்டு கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நான் கொஞ்சம் நேரம் பீஸ்ஃபுல்லாக அதெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதனால அங்கெல்லாம் நீங்கள் வர வேணாம், நான் அந்த லிஃப்ட்டில் ஏறி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிஃப்ட்டில் ஏறுவாங்க. இவங்க 2 பேர் சும்மாவே இல்லாமல் அந்த லிஃப்ட் வந்து எந்த நம்பருக்கு போகுது, கரெக்டாக அந்த ஆர்ட் கேலரிக்கு தான் போதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கும் வந்து தெரியுது அவங்க நம்மள தான் கவனிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கரெக்டாக அந்த ஆர்ட் கேலரி வருதுல்ல, அங்கே வந்து இறங்கிடுறாங்க. இறங்கினதோடு என்ன பண்ணுறாங்கன்னா, படியில் வேக வேகமாக இறங்கி ஓடி வராங்க. எதுக்குன்னா, ஹீரோ இருக்கார்ல, அந்த டாக்டர் ஹீரோ, அவரை பார்க்கறதுக்காக வேக வேகமாக ஓடி வராங்க. வந்தவங்க திப்பு திப்புன்னு வந்துட்டு அவர்கிட்ட வேக வேகமாக இப்போ பேசுகிறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ இருக்குல்ல என்னோட ஃபேஸ், இந்த ஃபேஸை வந்து டோட்டலாக மாற்றி எனக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி வந்து செஞ்சு தர உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்வாருன்னா, இந்த முகத்தில் ஒரு சின்ன காயம் கூட இல்லை, எதுவுமே இல்லை, எதுக்காக இந்த முகத்தை, இவ்வளோ அழகான முகத்தை வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பார். அவருக்கு வந்து தெரியலல்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க என்னால் முடியல, எனக்கு இதை செய்வீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க. டாக்டர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு ஒரு தீராத பிரச்சனை ஒன்று இருக்குது, இந்த மாதிரி செஞ்சால் மட்டும்தான் என்னால் நிம்மதியாக வாழ முடியும், என்னன்னு சொல்லக்கூட எனக்கு டைம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கள், டாக்டர் கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ தான் எங்களால் உண்மையிலேயே உங்கள் பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சாதான் எங்களால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் இப்படி எதுவுமே சொல்லாமல் திடீர்னு இப்படி சொன்னால் எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. பார்க்குறாங்க, இவர் என்ன நம்ம ஒன்று கேட்டு வந்தால் இவர் பாட்டுக்கு இஷ்டத்துக்கும் பேசிகிட்டே இருக்காரு, இப்போ முன்ன பின்ன தெரியாதவரை வேற இருக்காரு, இந்த பிளாஸ்டிக் சர்ஜரியில் நல்லா பண்ணுறாரு அப்படின்றதுனால தான் இவர் தான் ஃபேமஸ் ஆனவர், சரி ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினச்சா பண்ண மாட்டேங்கிறாரு, இப்போ குடும்ப விஷயத்த சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப பார்க்குறாங்க. உடனே இப்போ டாக்டர் கூப்பிட்டு என்ன சொல்வாருன்னா, இருந்தாலும் நின்று நம்ம போராடணும், இப்படி எதா இருந்தாலும் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு அதை பார்த்து பயந்து பயந்து ஓடிட்டே இருந்தால் அது மாதிரி நீங்கள் ஓடிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும், எங்களாலையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணவே முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டே இருப்பார். இவங்க நின்று கேட்டுட்டு இருப்பாங்க, அதாவது திரும்பி நின்று அவர் பேசுகிறதெல்லாம் கேட்பாங்க.
இப்போ இந்த டாக்டர் என்ன சொல்வாருன்னா, எப்போ நீங்கள் மனசு மாறி உங்களை நீங்களே தெளிவாக்கிக்கிட்டு என்ன ரீசன் சொல்கிறீங்களோ, கண்டிப்பாக அந்த டைம் நான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடிஞ்சா, கண்டிப்பாக பண்ணுற வேண்டிய சூழ்நிலை நான் இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாரு. இவங்க மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாங்கன்னா, எத்தனை தடவையும் அந்த வீட்டை விட்டு அவங்க தப்பிச்சு போக முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஈஸியாக அவரோட ஹஸ்பண்ட் ஆளுங்க அவரை வந்து பிடிச்சிட்டு வந்து அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், அன்னைக்கு அவங்களுக்கு தீபாவளி தான் அப்படின்ற மாதிரி தான் சரவடி மாதிரி அடி பயங்கரமாக விழுந்துட்டே இருக்கும். இவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. தப்பிச்சு தப்பிச்சு போவாங்க. எங்கே போனாலுமே அவங்கள பிடிச்சி கூட்டு வந்துருவாங்க. நின்னுட்டே இவங்க வந்து யோசிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட தடவை தப்பிச்சு போகிறாங்களா, திரும்ப கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. இவங்கள டார்ச்சர் பண்ணுறது தான் இவரோட ஹஸ்பண்டுக்கு ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு ஹாபி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அதில் சந்தோஷம் அடைஞ்சிட்டு இருக்காரு. இப்போ இவரை பற்றி வெளியே யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் எடுப்படாது. ஏன் அப்படின்னா, எல்லாரையும் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அவர்கிட்ட பணம் இருக்குது. ஸோ யாராலையும் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. இப்படி எல்லாராலையும் இப்படி இருக்கும் போது உங்ககிட்ட சொல்லி மட்டும் இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாங்க. வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அதாவது ஹஸ்பண்ட் இருக்காரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அப்படியே கொஞ்சுற மாதிரி அவங்க ஒய்ஃபை வந்து அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவர் தொடும் போதெல்லாம் இவங்களுக்கு அப்படியே அருவருப்பாக இருக்க மாதிரி இருக்குது. சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு, அந்த லைஃபே பிடிக்கல அந்த மாதிரி இருக்கு. ஏன்னா அடி உத வாங்கிக்கிட்டே இருக்காங்களா, எப்போ கொஞ்சுவான் எப்போ அடிப்பானே தெரியாது. அந்த மாதிரி ஒரு மைண்டு, திடீர்னு அடி விழ ஆரம்பிச்சிடும். அதனாலே அவங்க பயந்து போய் நின்றுட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு கொஞ்சிக்கிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, அவர் வந்துட்டு எங்கள் அப்பா வந்திருக்காரு உன்னை பார்க்கணுன்னு சொல்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வலுக்கட்டாயமாக அவங்களை இழுத்துட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க. இவர் புருஷனுக்கு இப்படி இருக்காருன்னா, அவர் அப்பா அதுக்கு டபுளாக தானே இருப்பார். அது மாதிரி தான் அவரும் இருக்கார். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவருக்கு ஒரு தம்பி இருக்கார். அவர் வந்து இந்த லஞ்சுக்கு வந்து லேட்டாக வந்திருப்பார். உடனே என்ன லேட்டாக வரேன்னு சொல்லிட்டு, அவ்வளோ பெருசாக பையன் இருக்கார்ல, அதாவது தோளுக்கு வளர்ந்த பையனை வந்துட்டு அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிட்டு போவார். ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சங்கடமாக போய்ட்டும். டக்குன்னு போய் அவங்க மாமனார் அடிக்கும்போது தடுத்து நிப்பாட்டுவாங்க. அவன் சின்ன பையன் ஏதோ அப்படி செஞ்சுட்டான், நான் சொல்லி புரிய வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இப்போ நீ நகர்ந்து போறியா உன்னை அடிக்கவா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாரு. இவங்களை கேட்ட உடனே அவங்க ஹஸ்பண்டுக்கு கோவம் வந்துடும். ஆனால் அடித்தா தான் தான் அடிக்கணுமா, வேற யாரும் அவங்க ஒய்ஃபை அடிக்கக்கூடாது அப்படின்றதுல அவர் உறுதியாக இருப்பார். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இவங்க 2 பேருக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆகிட்டு இருக்கும். ஆனால் குழந்தையே இருக்காது. இப்போ உடனே வந்துட்டு அவங்க மாமனார் சும்மா இல்லாமல் எல்லாரும் முன்னாடி, அதுவும் அந்த பொண்ணு முன்னாடி என்ன சொல்வாருன்னா, இவளை ஏன் இன்னும் நீ வச்சுக்கிட்டே இருக்க, ஒரு குழந்தை கூட இன்னும் பெற்றுக்க அவளுக்கு இது இல்லை, அவளை டிவோர்ஸ் பண்ணிட வேண்டியதானே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். இதெல்லாம் வந்துட்டு ஹீரோ வந்து அதாவது அவர் வீட்டுக்காரர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். அதெல்லாம் இல்லை, அவள் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்காக நிறைய மெடிசன்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கா, கண்டிப்பாக அப்படிலாம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லுவார். அதில் இருக்குது அம்மா உனக்கு மெடிசன்லாம் கொடுத்து விட்ருக்காங்களா, அதெல்லாம் வாங்கி கரெக்டாக சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புவார். அப்போ தான் வந்துட்டு இந்த வீட்டில் வேலை பார்க்குறாங்களா அவங்க வந்துட்டு ஒரு பை நிறைய மெடிசன் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க மாமியார் வந்துட்டு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்றதுக்காக ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு வந்து இந்த மெடிசன்லாம் எக்ஸ்ட்ராவே வாங்கி வாங்கி மருமகளுக்கு கொடுத்து அனுப்பியிருப்பாங்க. அதெல்லாம் வாங்கினவங்க இவங்களுக்கு வந்து செம்ம வெறி ஏறிட்டு இருக்கும். ஒன்று என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா மெடிசனையும் பிரித்து பிரித்து அந்த சிங்க் இருக்கும்ல, அதுக்குள்ளே போட்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாங்க. திரும்பி பார்த்தா புருஷக்காரன் நின்றுக்கிட்டு இருப்பான். பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ இவ்வளோ நாளாக நீ வந்துட்டு அந்த மாத்திரை மருந்தெல்லாம் போடாமல் இப்படி தான் எல்லாத்தையும் குப்பையில் தூக்கி போட்டுட்ருக்கியா, இத்தனை வருஷம் நம்மளுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை பெற்றுக்கு உனக்கு என்னமே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. நாவே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க, எப்படி நான் குழந்தை பெற்றுவேன்னு நீ நினைக்கிற, இவ்வளோ நரகத்தில் நான் வாழ்ந்துட்டு இருக்கும்போது நான் வாழ்றது பத்தாதான் என் பிள்ளையும் வந்து அதை பாதிக்கப்படணுமா, அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை பிறந்துட்டா அதை வச்சு என்னை மிரட்டலாம், நான் இங்கேருந்து போகாமல் இருப்பேன் அப்படின்றதுக்காக தான் நான் குழந்தைய பெற்றுக்கணும்னு நீ நினைக்கிற, அதெல்லாம் நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, என்ன செல்லம் நீ இந்த மாதிரி பேசிட்ட, உனக்காக தானே நான் எல்லாமே செய்கிறேன், நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன், நீ என்னம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படின்ற மாதிரிலாம் கேட்க ஆரம்பிச்சிடாரு. உனக்காக தான் நான் எல்லாமே செஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்லுவார். எனக்கு என்ன பிடிக்கும்னு உனக்கு எப்படி தெரியும், நீ அப்படி என்னத்தை செஞ்சுட்ட அப்படின்ற மாதிரி இவங்க கேட்பாங்க. பேசுகிறதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை தயவு செஞ்சு என்னை விட்டுரு, நான் எங்கேயாவது போய்டுறேன்னு சொல்லிட்டு இவங்க கெஞ்ச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படிலாம் சொன்னீங்கன்னா மாமா மனசு எவ்வளோ கஷ்டப்படும், அப்படிலாம் நீ பேசக்கூடாது, வா வாமா உன்னை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி வேகமாக கூட்டிகிட்டு போவார். இவ்வளோ பெரிய வீட்டில் வந்துட்டு அந்த சின்ன ரூம் தான் வந்து இவங்களுக்கு மனசை சந்தோஷப்படுத்தும். ஏன் அப்படின்னா இவங்களுக்கு டிராயிங் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும். அதனால் அந்த ரூமை மட்டும் இவங்க டிராயிங் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு. இது பாரு, உன்னை பிடிக்காமையே நான் உனக்காக இந்த ரூமை நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ரூமுக்கு வந்து ஒய்ஃபை கூட்டிகிட்டு வந்து காட்டி கேட்பாரு. கிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து அவர் அப்படியே பேசி பேசி வந்து ஹக் பண்ணுவார், இப்படி தள்ளி விட்டுருவாங்க. தள்ளி விட்டுட்டு இதே மாதிரியே சொல்லிக்கிட்டே தெரியாத, எனக்கு எவ்வளோ பெரிய கனவுகள்லாம் இருந்தது, இதே மாதிரி என்னை கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து இந்த சின்ன ரூம்லேயே என் கனவெல்லாம் முடக்கி போட்டுட்டேன் அப்படி இப்படின்னு ரொம்பவே கோவப்படுவாங்க. அவர் அப்படியே அமைதியாக நின்றுட்டே இருப்பார். நான் உங்கள் அம்மா மாதிரி கிடையவே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டு கத்திகிட்டே இருப்பாங்க. உங்கள் அப்பா வந்து உங்கள் அம்மாவை டார்ச்சர் பண்ணியே தான் அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க. இது வேற நடந்திருக்கும். அதாவது இவங்க மாமனார் வந்து அவங்க ஒய்ஃபை வந்து அந்தளவுக்கு டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு போய் மருமகளை பார்க்குறாங்க,
அவங்க வந்து அவரோட செகண்ட் ஒய்ஃபு. அப்போ பையனை கையை ஓங்கினார்ல, அவர் செகண்ட் ஒய்ஃபோட பையன். வந்துட்டு உங்க அம்மா மாதிரி நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கன்னா, ஹீரோயினோட ஃபேஸ் கட் வந்துட்டு இவரோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரோட அம்மாவோட ஜாடை அப்படியே இருக்கும். அந்த ஒரு காரணத்துக்காகவே இவங்கள வந்து எங்கேயும் விடாம என் அம்மாவோட ஜாடையிலேயே நீ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணி அவ்வளோ துன்புறுத்திட்டு இருக்காரு. இந்த பொண்ணுக்கு வந்து அவ்வளோ இதாக இருக்கும். நான் உங்கள் அம்மா ஜாடையில் ஏன் இருக்குன்னு எனக்கே தெரியல. அந்த ஒரு காரணத்துக்காக என் வாழ்க்கையவே நீ சூன்யமாக்கிட்ட. என்னை விட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லவும் இவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, எங்கள் அம்மாவை பற்றியே பேச ஆரம்பிச்சிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் மறைஞ்சிருந்த அந்த சைக்கோத்தனை திரும்ப வெளியே வந்து போட்டு அடின்னு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவரை அடிக்கிற இடம் பார்த்தீங்கன்னா உடம்புல மட்டும்தான் அடிப்பார். இப்போ ஹீரோயின் முகம் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்குன்னா இவர் வந்து முகத்தில் அடிக்க மாட்டார். ஏன்னா வெளியே வந்து ப்ரெஸ்டீஜ் இதாகும்ல, அதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா கழுத்துக்கு கீழேருந்து காலுக்கு மேலே வரைக்கும் அந்த இடத்த ஃபிக்ஸ் பண்ணி வச்சு அங்கே மட்டும் போட்டு கும்முன்னு குத்திக்கிட்டே இருப்பார். இவங்களுக்கு வாங்கி வாங்கி அழுத்து போன மாதிரியே இருக்கும். உடம்பெல்லாம் ரணகலமாக காயங்களாக ஆகிட்டே இருக்கும். இப்போ மறுநாள் ஆகுது. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஆனால் ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்டோ இல்லை பக்கம் வீட்டில் பேசுகிறதோ இல்லை ரிலேஷன் கிட்ட பேசுகிறதோ விட மாட்டார். அப்படிலாம் பேசினா பொண்டாட்டிக்கு அறிவு வந்துடுச்சுன்னா அவள் வீட்டை விட்டு போயிடுவா அப்படின்ற மாதிரி அவருக்கு தோன்றதுனால யாரையும் பார்க்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாரு. சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கார்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது ஹீரோனோட அம்மா வந்து உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருப்பாங்க. எங்கள் அம்மாவை பார்க்க போகணும், அவங்கள்ட்ட கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசணும், யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு அந்த பாடிகார்டெலாம் இருக்காங்களா அவங்கள்ட்டலாம் சொல்லிட்டு இப்போ கிளம்புவாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அம்மாவை பார்க்க கூட போக மாட்டாங்க. அந்த பக்கமாக பின்பக்கமாக குதிச்சு ஓடி அங்கே ஒரு காஃபி ஷாப் மாதிரி இருக்கும். அங்கே அவங்களோட ஃப்ரெண்டை வர வச்சு பேசிகிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டை பார்க்க தான் வராங்க. அந்த ஃப்ரெண்டு லூஸ் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு பாய் ஃப்ரெண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். அதை வந்துட்டு ஹீரோயின்ட்ட அறிமுகப்படுத்தணுன்றதுக்காக அவரையும் கூட்டிகிட்டே வந்துடும். இவங்க 2 பேரும் இங்கே அறிமுகப்படுத்தி பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் நிலைமை அது கூட புரிஞ்சுக்காத மாதிரியே இருக்கும். இந்த நேரத்தில் வந்துட்டு இவங்க வந்துட்டு அம்மாவை பார்க்குறேன்னு போய் சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை பார்க்க வந்துட்டாங்க அப்படின்ற விஷயத்த அந்த பாடி கார்ட்ஸ்லாம் இருக்காங்களா அவங்க 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஹீரோவுக்கு கால் பண்ணி, அதாவது அந்த ஹஸ்பண்ட் இருக்கார்ல அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுவாங்க. வந்துட்டு அவர் சொன்ன உடனே இவர் எல்லா வேலையும் விட்டுவிட்டு இவங்க ஒய்ஃப் எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துக்கு வராரு. இவங்களுடைய நேரம் வந்து என்னன்னு தெரியல. அவங்களோட அதாவது ஃப்ரெண்ட் இருக்காங்களா அவங்க பாத்ரூம் போயிடுறாங்க. அந்த பாய் ஃப்ரெண்டோடு இவங்க சிரிச்சு பேசுகிற மாதிரி இருக்குது. இதை கரெக்டாக பார்த்துறாரு. இவங்கிட்ட பேசுறதுக்காக தான் போய் சொல்லிட்டீங்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சம்மக்கம் அவருக்கு வர ஆரம்பிச்சிருது. பொறுமை தாங்காமல் என்ன பண்ணுறாரு, கரெக்டாக நேரம் அங்கேயே போயிடுறாரு. அங்கே போனோன்னே ஹீரோயின் சிரிச்சிட்டு இருந்தவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்க சிரிப்பெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுது. இவரை பார்த்தோன்னு ரொம்ப பயமே அவங்களுக்கு வந்துடுது. எங்கே இவன் முன்னாடி நம்மளை அடித்து அவமானப்படுத்திடுவானோ அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே பயப்படுறாங்க. அங்கே எதுவும் சொல்லாமல் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு காரில் ஏற்றிடுறாரு. இப்போ கார் ஓட்டிகிட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா, என்ன மேடம் இவ்வளோ சிரிக்கிறீங்க, இந்த மாதிரிலாம் நீ பார்த்ததே இல்லையே, கல்யாணத்துக்கு முன்னாடி நீ சிரித்து நான் பார்த்துருக்கேன், எப்போ என்ன கல்யாணம் பண்ணி அப்போதுலேருந்து உன் முகத்தில் நான் சிரிப்பே பார்த்தது இல்லையே, நல்லா அழகாக தான் சிரிக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் ரொம்ப வளர்த்துக்கிட்டே வருவார். உன்னை கட்டிக்கிட்டதுக்கு நான் எல்லா நாளும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்ற எதிர்பார்ப்பு வேறு உனக்கு எப்படி தான் வருதுன்னே எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ பார்த்தது வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, அது என் ஃப்ரெண்டோட பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் நான் நம்புவேன்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உன் ஃப்ரெண்டு, அதாவது கேர்ள் ஃப்ரெண்டை மீட் பண்ண வர்றதுக்காக வந்துட்டு இந்த கூட நான் ஆள் அனுப்பியிருந்தேன்ல, அவங்க கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு போய் நீ அவளை மீட் பண்ண போனியா, இதெல்லாம் நம்புகிற மாதிரியா இருக்குது, உனக்கு புதுசாக பாய் ஃப்ரெண்ட் கிடச்சிருக்கானா, அதை நான் நம்பணுமா, இதுக்கப்புறம் நீ உங்கள் அம்மாவை பார்க்குறேன்னு சொன்னால் கூட நான் தான் உன் கூட வருவேன், உன்னை தனியாக அனுப்புனா தானே, என்னை விட்டு நீ எங்கேயும் போக முடியாதுன்னு உனக்கு நல்லா தெரியும், தப்பிச்சு போக முடியாதுன்னு நல்லா தெரியும், அப்புறம் எதுக்கு இந்த வேலையெல்லாம் நீ பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்டுகிட்டே இருப்பார். போதே பார்த்தீங்கன்னா, ஆமாம் இதுக்கப்புறம் உன் கூட வாழவே எனக்கு பிடிக்கல, எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை அப்படி இப்படின்னு ஹீரோயின்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு வந்து இவருக்கு கோவம் வந்து கையை ஓங்கிறார். ஓங்கும் போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் நிறுத்திட்ட, நல்லா அடி, அதுவும் மூஞ்சிலேயே அடி, மூஞ்சில் மட்டும் ஏன் அடிக்க மாட்டேங்கிற, உங்கள் அம்மா மாதிரி முகம் இருக்குன்னு தானே என்னை அடிக்க மாட்டேங்கிற, நல்லா அடி, உன்னை அடித்து இந்த மூஞ்சி நல்லா செதஞ்சு போட்டோம் அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. உடனே அப்படி அடிக்க போனவர் பார்த்தீங்கன்னா அவங்க முடியை அப்படியே கோதி விட்டுட்டு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை செல்லம், இப்போ சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தவங்க வழக்கம் போல் அவங்கள திரும்பவும் மனசு மாதிரி நல்லா போட்டு அடி நடிச்சுட்டு அவனுக்கு ஏதோ வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிளம்பி போயிடும். அப்போ வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணுறன்ற பேரில் அவங்களுக்கு கொஞ்சம் முத்தம், அதாவது கெஸ்ட்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். அதெல்லாம் நினைக்க அவங்களுக்கு அருவருப்பாக வரும். உடனே போய் வாமிட்டே எடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அருவருப்பாக வருது. அது மட்டும் இல்லாமல் அவன் காரில் வரும்போது இந்த முடியை தானே தொட்டான், அவன் தொட்ட முடி இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு கத்திரிக்கோலை வச்சு இஷ்டத்துக்கும் அங்கேயும் இங்கேயும் வெட்டி போட்டு இவங்க ஒரு மாதிரியாக ரொம்ப டிப்ரெஸ்டாக ஆகிட்டு இருப்பாங்க. இங்கே இல்லை, இந்த இடத்துலேருந்து நம்ம இப்போ தான் தப்பிக்கிறதுக்கு சரியான வழி அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபோன், அவங்களோட யூஸ் பண்ணுற ஃபோன் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போக ஃபோனை வீட்டில் வச்சிடறாங்க. நைஸாக வீட்டை விட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்தவங்க எங்கே போகிறாங்கன்னா, ஹீரோவோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே தான் வராங்க. ஆனால் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க. உள்ளே போனால் சிசிடிவி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால தான் ஃபோட்டோ அதை வந்துடும் அப்படின்னு
சொல்லிட்டு வெளியவே வாசல்லே வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஹீரோக்காக. இவர் வேற இந்த ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவங்க அந்த பாடி கார்ட்ஸ்லாம் அவங்களெல்லாம் போட்டு கண்டபடி திட்டுறாரு. அவளை கண்காணிக்காமல் உங்களுக்கு வேறு என்னடா வேலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் திட்டுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்து ஆகணும் அப்படின்னா, சார் மேடம் எங்கே போனாங்கன்னே தெரியல, மொபைலை வேறு வீட்டிலே வச்சுட்டு போயிட்டாங்க அப்படி இப்படின்னு அவங்களும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. போனா அப்படின்றத சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் அனுப்புங்க, அவள் எங்கே போயிருப்பான்னு நான் கண்டுபிடிக்கிறேன்னொன்னே வீட்டில் உள்ள சிசிடிவி மூலயமா எந்த பக்கமாக வெளியேறி இருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து பார்த்து அவருக்கு வெறி பயங்கரமாக இருது. அந்த ரெஸ்டாரண்ட்டோட டேபிள் அந்த இதெல்லாம் இருக்கும்ல, அந்த திங்ஸ் எல்லாம் போட்டு அங்கேயே போட்டு எல்லாத்தையும் உடச்சிட்டே இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்போ வெளியே கிளம்பி வந்துட்டு இருப்பாரு. இப்போ ஹீரோவும் வெளியே வந்துடுறாரு. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஹீரோ கிட்ட பேசலாம் நின்றுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து இப்போ தப்பிச்சு ஓடி வந்திருக்காங்களா, அந்த பதட்டத்தில் அவங்களால எதுவும் பேசவே முடியல. நின்றுக்கிட்டே இருக்காங்க, நடுங்கிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ இதை கண்டுக்கவே இல்லை. அது பாட்டுக்கு போயிட்டு நடந்தே இருக்கு. இது போயிட்டு வீட்டுக்கே வந்து சேர்ந்துருது. இவங்களும் பார்த்தீங்கன்னா அவர் போகிற வழியிலே பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே போகும்போது பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தா பொத்துன்னு யாரோ உழுற சத்தம் கேட்குது. என்னன்னு ஹீரோ நின்று பார்க்குறாரு. இவங்க தான் கீழே விழுந்து கிடப்பாங்க. ஏன்னா சாப்பிடாம அவங்க ரொம்ப கத்தி கத்தி ஒரு மாதிரி ஆயிட்டாங்களா. உடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. அவங்கள அழகாக அப்படியே தூக்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்க ஒய்ஃபோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து ஏதாவது ஒன்று அவங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா நனைஞ்சு போயிட்டாங்கன்னு நினைப்பாரு. வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து வீட்டில் இல்லை. அவங்க ஒய்ஃப் வந்து ஒரு சீரியஸான கண்டிஷனில் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருப்பாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இவர் என்ன பண்ணுவாருன்னா அவங்க ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுப்பாரு. அவங்க மயக்கத்தில் இருக்காங்களா, அவங்களுக்கு மயக்கத்தை தெளிய வச்சுட்டு நான் உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறேன், டீயை குடிச்சிட்டு உடனே இங்கேருந்து கிளம்பிடுங்க, எதாக இருந்தாலும் ஹாஸ்பிட்டலில் வந்து காலையில் வந்து பார்க்கலாமே, இந்த டைமில் வந்திருக்கீங்களே சீக்கிரம் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருப்பாரு. இந்த ஹீரோயின் பொண்ணு இருக்காங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எந்திரிச்சுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை கழட்ட ஆரம்பிச்சுறாங்க. என்னம்மா பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்ற மாதிரி இவருக்கு ஒரு மாதிரி பதட்டம் ஆகிடுது. நீங்கள் வந்து பாருங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க உள்ளெல்லாம் எல்லாம் போட்டு தான் இருக்காங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அவங்க அந்த உடம்பு ஃபுல்லாகவே வந்து அவ்வளோ காயங்களாக இருக்குது, ரத்த கட்டு விழுந்திருக்கு. இவர் பார்க்கும் போது இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ தான் இதுக்காக தான் அந்த பொண்ணு வந்துட்டு முகத்தை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போல இருக்குது அப்படின்ற ஒரு அந்த சீரியஸ்னஸே வந்து இப்போ தான் வந்து அந்த ஹீரோவுக்கு புரிய வருது. ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் அந்த ரூம் இருக்குல்ல, அதில் அவங்க முடியெல்லாம் கட் பண்ணி போட்டது, எல்லா திங்ஸையும் உடச்சி போட்டது, இது எல்லாத்தையும் பார்த்து அதாவது உண்மையிலேயே லவ் பண்ணவங்க வந்துட்டு தன்னை விட்டு இப்போ போயிட்டாங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுவாங்கள்ல, அந்த மாதிரி அழுதுட்டு இருக்கேன். ஏன்னா அவன் சைக்கோ தானே, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பான். ஹீரோயின் வந்துட்டு ஹீரோ கிட்ட அவங்களோட கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோயின் வந்து ஒரு ஆர்ட் கேலரி தான் வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அதில் அவங்களோட ஃபோட்டோவையே வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இதை பார்க்குறதுக்கு ஒரு வசதியானவர் தானே, அதை பார்க்குறதுக்காகலாம் வரும்போது இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே இதை வரைஞ்சவங்க யார் அவங்கள பார்க்கணுன்னு சொல்லவும் ஹீரோயினை கூட்டிகிட்டு வருவாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடும். ஏன் அப்படின்னா அவங்க அம்மாவோட ஜாடையிலேயும் அந்த ஃபோட்டோ இருக்குது, ஃபோட்டோ வரைஞ்சவங்களும் அதே மாதிரி இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காகவே அவங்கள கல்யாணம் பண்ணியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த முகத்தில் எந்த சேதாரமும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக முகத்தை மட்டும் விட்டுட்டு உடம்பை போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பார். இந்த பொண்ணை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம கல்யாணம் உடனே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதத்துக்குள்ளேயே கல்யாணம் அரேஞ்ச்மெண்ட்லாம் நடக்க ஆரம்பிச்சிடும். உடனே இவங்க சொல்லுவாங்களே, இல்லை எங்கள் அம்மாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, அவங்கள வேற பார்க்கணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக தனியாகவே டாக்டர் என்ன ஒரு ஹாஸ்பிட்டலே நான் கட்டி விடுறேன், அந்த அளவுக்கு எனக்கு வசதிகள்லாம் நிறையா இருக்குது, ஆனால் நம்ம கல்யாணம் உடனே நடந்தாகணும்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமே இவங்களை அந்த ஒரே மாதத்துல கல்யாணமும் பண்ணி முடிச்சிருவாரு. கேட்டுகிட்டே இருந்தாலும் ஹீரோ வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு உடனே அந்த மாதிரி செய்ய முடியாது, இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறோம் அப்படின்றது வந்து லேஸ்பட்ட விஷயம் கிடையாது, அதனாலே பல பாதிப்புகள் இருக்கும், அதனால் நீங்கள் இவ்வளோ பிரச்சனையை வச்சுட்டு ஏன் நீங்கள் சும்மா இருக்கீங்க, போய் நீங்கள் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். உடனே இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷனா, அவர் எல்லாத்தையும் அதாவது அரசாங்கத்தையும் மொத்தத்தையும் விலை கொடுத்து வாங்குற அளவுக்கு அவர் வந்து கோடீஸ்வரராக இருக்கார், எங்கே போய் அவரை பற்றி எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை, இவ்வளோ நேரம் வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேனே, இந்த முயற்சியெல்லாம் நான் எடுக்காமல் அவங்கள்ட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. அதுக்காக மட்டும்தான் இப்போ நான் வந்து நினச்சிட்டு இருக்கேன், இப்போ நான் என்னோட வாழ்க்கையில் செய்ய வேண்டியது ரெண்டு விஷயம் தான். ஒன்று, நான் வந்து உயிரை விட்டுறணும், இல்லை என் முகத்தை மாற்றிட்டு என் வாழ்க்கையை நான் வாழணும். நான் இறந்து போகிறதுல எனக்கு விருப்பம் இல்லை, ஏன்னா என் வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்பட்றேன், அதனால் வந்துட்டு எனக்கு வந்து நீங்கள் பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சு விட்டிங்கன்னா போதும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இப்போ இவங்க சொல்கிறது பேசுகிறதெல்லாம் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவருக்கு தோண ஆரம்பிக்குது. டக்குன்னு அவர் யோசிச்சுட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா, ஏன்னா நான் இப்போ வாழ போகிற வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லவும் இவரால் தாங்கிக்க முடியல, ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. இப்போ டக்குன்னு வாசலில் வந்துட்டு உடனே வந்துட்டு ஹீரோ வந்து இது யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது ஹீரோனுக்கு ரொம்பவே பயம் வருது. ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறோம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இங்கேயும் வந்துட்டான் போலே அப்படின்ற
மாதிரி ரொம்பவே அவங்க பயந்துட்டு இருப்பாங்க. ஹீரோ போய் வாசலில் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு லேடி தான் வந்திருப்பாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் வந்து எமர்ஜென்சி நீங்கள் உடனே வரணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோ என்ன சொல்வார்னா, நான் போயிட்டு வரேன், அது வரைக்கும் நீங்கள் உள்ளேயே பூட்டிட்டு இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்புவார். இங்கே இருக்கும்போது அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவங்க எத்தனை தடவை தப்பிச்சு போனாலும் பிடிச்சிட்டு வந்துருவாரு. இன்னொரு விஷயத்த வச்சு ஹீரோ அதாவது ஹஸ்பண்ட் வந்து மிரட்டுறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ அவரோட கண்ட்ரோலில் தான் அவங்க அம்மா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அங்கே இருக்காங்க. நீ என்னை விட்டு தப்பிச்சு போகணும்னு நினச்ச அப்படின்னா உங்கள் அம்மா உயிருக்கு வந்து நான் வந்து கேரண்டி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இதாக இருக்கணும் அப்படின்னு மிரட்டவும் இப்போ தான் ஹீரோயினுக்கு அதுவே ஞாபகம் வருது. நம்ம அப்படி வந்துட்டோமே, அம்மா வந்து அங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க யோசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சிந்தனை வந்த உடனே அவங்களுக்கு பொறுமையாக இருக்க முடியல. உடனே வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு ஒரு நர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களோட லைனுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க, அம்மா இப்போ எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நாங்களே உங்களுக்கு கால் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருந்தோம், அம்மா வந்து இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, நீங்கள் உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு மாதிரி சொன்னவும் இவங்களுக்கு ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது. ஆனால் இது எல்லாமே வந்து அவர் ஹஸ்பண்ட் தான் பண்ணிட்டு இருக்காருன்றது இவங்களுக்கு தெரியல. ஏன்னா இப்போ அவங்க இப்போ எங்கே போனாலும் இங்கே நீ அவங்க அம்மா கிட்ட நீ தேடி வரணும்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் உட்காந்துக்கிட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்களா அந்த நர்ஸ் கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி பேச சொல்லியிருப்பாரு. கரெக்டாக ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தெரியாமல் அவங்களா போய் அங்கே போய் நிற்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட மாட்டிப்பாங்க. இவர் அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே பேன்னு பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அதாவது ஆப்போசிட்லேயே மருமகன் நின்றுக்கிட்டு இருக்காரு. என்னம்மா இப்படிலாம் ஓடி வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எங்கே போனாலும் எனக்கு இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு, வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அவங்க அம்மாவும் ரொம்ப கவலைப்படுறாங்க பொண்ணோட வாழ்க்கையை நினச்சி. வீட்டுக்கு வந்தவர் என்ன பண்ணுறாருன்னா, இன்னையுமே உனக்கு அடியே கிடையாது, ஒரே ஷூட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துடுறாரு. இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுது. ஹீரோவோட அதாவது இந்த ஹஸ்பண்டோட அம்மா இருக்காருல்ல, அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹஸ்பண்டோட டார்ச்சரை தாங்காமல் தான் அவங்களே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இறந்தே போயிருப்பாங்க. இப்போ அதே தான் இந்த கட்டத்துக்கு மேலே இவர் வந்து இந்த ஹஸ்பண்ட் இருக்காரு, அவர் வந்து அவரோட ஒய்ஃபை வந்து பண்ண போகிறாரு. அப்படி சொல்கிற மாதிரி மிரட்டிட்டானா சுட மாட்டேங்கிறாரு. அவங்க அம்மா இப்படி இறந்து போனது வந்து இவர் கண்ணு முன்னாடியே நடந்திருக்கும். அதனாலேயே அவங்க அம்மா அவருக்கு ரொம்ப பிடிச்சதும் அவங்க இந்த மாதிரி பண்ணது கூட இவருக்கு இன்னும் கொஞ்சம் சைக்கோத்தனம் அதிகமாகிடுச்சா என்னன்னு தெரியல. என்ன இருந்தாலும் அப்பா புத்தி அப்படியே வர மாதிரி அப்பாவோட சைக்கோத்தனமும் முழுசாக இவர்கிட்ட வந்துடுச்சு. இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒன்று நீ என்னை விட்டு போகணும்னு நினச்சினா நான் உன்னை கொண்டுடுவேன், என்னை விட்டு போகணும்னு நினச்சி நீ என்ன வந்து முடிச்சு விட்டுட்டு போ, அதை விட்டுட்டு நீ போய் நீ இங்கேருந்து என்னை விட்டு தப்பிச்சு போய் நிம்மதியாக வாழ்ந்துடலாம் அப்படின்னு மட்டும் நினைக்கவே நினைக்காத அப்படின்னு சொல்லவும், தேத்துக்கிட்டே எது பேசினாலும் வேலை நடக்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அப்படியே அமைதியாக ஆயிடுறாங்க. அவரை கூட்டிகிட்டு வந்த நிம்மதியில் அதுவும் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருது. நைட்டு ஃபுல்லாக இவங்களுக்கு தூக்கமே வரல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இப்போ மறுநாள் காலையில் என்ன பண்ணுறாங்கன்னா, இனிமேல் நான் எங்கேயும் தப்பிச்சு போக மாட்டேன் அப்படி இப்படின்னு ஹஸ்பண்டை நம்புற மாதிரி பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, யாருக்கும் தெரியாமல் அவங்க அம்மா இருக்காங்களா, அவங்க அம்மாவை வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. கூட்டிகிட்டு வந்து வேற ஒருத்தர்கிட்ட வந்துட்டு நம்பிக்கையான ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. நீங்கள் எங்கள் அம்மாவை கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும், நான் ஒரு மாதம் 2 மாதம் வந்துட்டு நான் வந்து வெளிநாடு போகிறதா இருக்கேன், வந்து நான் எங்கள் அம்மாவை கூப்பிடுற வரைக்கும் இந்த டீட்டெயில் வெளியே தெரியவே கூடாதுன்னு அவங்க அம்மாவை பாதுகாப்பாக ஒரு இடத்துல ஒப்படைச்சிடுறாங்க. ஏன்னா அம்மாவை வச்சு தானே மிரட்டுறான் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க இப்போ வெளிநாடு போகிறாங்களான்னு கேட்டால் கிடையாது. இவங்க வந்து அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி செய்கிறதுக்காக தான் ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. தரல அவரை காட்டுறாங்க. அவரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, இவ்வளோ நாள் வந்து கோமாலேயே இருந்திருப்பாங்க ஹாஸ்பிட்டலில், அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் வந்து ஹீரோவும் அவங்களோட சொந்தக்காரவங்க எல்லாம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ இங்கே ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா, தான் இறந்து போன மாதிரி தான் கணவனை வந்து நம்ப வைக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு செட்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து பீச்சுக்கிட்ட வந்து காரை ஓட்டிட்டு வந்த மாதிரி, அவங்க ஃபோன் அங்கே இருக்க மாதிரி, அப்படியே அவங்க அங்கேயே இறந்து போன மாதிரிலாம் செட்டப் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாத்தையுமே அவர் வீட்டுக்காரும் பார்ப்பாரு. பார்த்தாலும் அவர் என்ன சொல்வாருன்னா, அவள் வந்து ரொம்பவே இதுவானவ, அவெல்லாம் சாகிற அளவுக்குலாம் போகவே மாட்டா, ஒன்று அந்த கடலுக்குள்ளே போய் நல்லா தேடுங்க, இன்னொன்று அந்த காட்டுக்குள்ளே போய் நல்லா தேடுங்க, எங்கே இருந்தாலும் அவளை பிடிச்சிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி உடனே மோப்பம் பிடிச்சி வந்து தேட ஆரம்பிச்சிருவாங்க. தான் வச்சுட்டு இருப்பாங்க. செட் பண்ணுற நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே அந்த ஆள் வர ஆரம்பிச்சிருவாரு. அஜிஜோ இன்னும் முழுசாவே நம்ம முடிக்கல, அதுக்குள்ளே வந்துட்டானேன்னு சொல்லிட்டு எப்படி ஓடுறதுன்னு தெரியாமல் திசை தெரியாமல் அவங்க பாட்டுக்கு ஓடிட்டே இருப்பாங்க. ஓடுற நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு ஷூ கரண்டே கீழே விழுந்துடும். அதை எடுத்து மாட்ட கூட அவங்களால முடியாது. அந்த நேரத்தில் அந்த ஆள் வேற கத்திக்கிட்டே வந்துகிட்டு இருப்பான். அது வேற ஓடணும்னு நினைப்பாங்க. சரி இப்போ நம்ம இங்கேருந்து வெளியே வரோம்னு சொல்லிட்டு செலவுக்காக கொஞ்சம் பணம் எடுத்து பேக்கில் வச்சுருப்பாங்க. அந்த பேக்கும் தவறி ஒரு இடத்துல விழுந்துடும். அதையாவது எடுக்கலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா, நீ எங்கே இருக்கன்னு இவங்க பேரை சொல்லி கூப்பிட்டுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பணம் போனால் போதும், நம்ம இப்போ தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துக்காம ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இவங்களும் ஓட ஆரம்பிச்சிடுறாங்களா. ஒரு கட்டத்துக்கு மேலே தேடி தேடி இவ எங்கே போனான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு அவருக்கு இது தெரியல. உடனே அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் சரி வராது, ஏதாவது ஒரு வண்டியில் லிஃப்ட் கேட்டாவது இங்கேருந்து தப்பிச்சு போயிடும்னு சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்காங்க. எந்த வண்டியுமே நிப்பாட்டவே மாட்டுறாங்க. ஒரு வண்டிக்கு நேராக போய் நிற்க ஆரம்பிச்சிடறாங்க. இடிச்சாலும் பரவாயில்ல, இவனை நம்ம வண்டி நிப்பாட்டியே ஆகணும்னு. கரெக்டாக அது ஹீரோட வண்டியாக இருக்கும். ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவங்க ஒய்ஃபோட அந்த இறுதி சடங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாரு. இப்போ காரில் கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறாரு. கூப்பிட்டு என்ன கேட்பாருன்னு, இப்போ என்ன பிரச்சனை, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாங்க.
வந்து ஹீரோ வந்து என்ன சொல்வாருன்னா, "நீ கவலைப்படாத. நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணணும்னு தானே நெனச்ச. அத பண்றதுக்கு தான் நான் இருக்கேன்ல. டென்ஷன் ஆகாம இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையா சொல்லும்போது, ஹீரோயினுக்கு இப்பதான் மூச்சே வருது. அப்பாடா! ஒரு வழியா அவன் ஒத்துக்கிட்டானே அப்படின்ற மாரி அவங்க நிம்மதியா இருப்பாங்க. இருக்கார்ல அந்த ஆளு பார்த்தீங்கன்னா, அவ எங்க போயிருப்பா? அவ செத்திருக்க மாட்டா. கண்டிப்பா அவ எங்கேயோ இருக்கா. அவள எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிக்கணும்னு காட்டு மிராண்டித்தனமா கத்திக்கிட்டும், எல்லாத்தையும் போட்டு உடைச்சுக்கிட்டும், உண்டு இல்லன்னு பண்ணிட்டு இருக்காரு. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ இருக்கார்ல, "இத நாள் தள்ளி போட வேணாம். உடனே உனக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றது தான் சேஃப்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின கூட்டிட்டு போயிட்டு பண்ணியும் விட்டுர்றாரு. இப்ப அந்த ஆப்பரேஷனும் அவங்களுக்கு பண்ணி முடிச்சாச்சு. முகத்த பிரிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோவே ஒரு மாரி பதட்டப்பட்டுர்றாரு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்பதான் அவங்க ஒய்ஃப் இறந்து போயிருக்காங்க. அவங்கள போய் அடக்கம் பண்ணிட்டு வந்துட்டாரு. இப்ப அவரு பண்ணி வச்சிருக்க முகம் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒய்ஃபோட முகத்த போய் பண்ணிட்டாரு. அதே சிந்தனையில இருந்ததுனால, அத பார்த்து தான் அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. முழிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அவங்களோட ஹீரோவோட ஒய்ஃப் முகம் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. அப்பாடா! நம்மளுக்கு மூஞ்சி மாறிடுச்சு. இதுக்கப்புறமாவது நம்ம வாழ்க்கையில நிம்மதி பொறக்குமா அப்படின்ற மாரி அவங்க ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. அந்த நேரத்துல தான் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அந்த வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவரு சும்மா இல்லாம திரும்ப அதே இடத்துக்கு வருவாரு. ஹீரோயின் இறந்து போனதா இடத்த செட் பண்ணி வச்சிருந்தாங்கல்ல, அந்த இடத்துக்கு வந்துட்டு அங்க தேட சொல்லிட்டே இருப்பாரு. இப்ப அவங்க கையில வந்துட்டு அவங்க ஹீரோயின் எடுத்துட்டு போன பேக் இருக்கு பார்த்தீங்களா, அது மாட்டிரும். அத பிரிச்சு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. வசமா அவங்க நல்லா மாட்டிக்கிட்ட மாரி இருக்கும். ஏன்னா, இப்ப இறந்து போறவங்க வந்துட்டு பேக் நெறைய பணம் எடுத்துட்டு அந்த மாரிலாம் வந்திருக்க மாட்டாங்க. அப்டின்னா அவ தப்பிச்சு போக தான் வந்திருக்கா. ஏதோ பிளான் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கா அப்படின்னு தெளிவா தெரியுது. அவள எங்க இருந்தாலும் நம்ம அவள புடிச்சே ஆகணும் அப்படின்ற மாரி இப்ப திரும்பவும் தேடுதல் வேட்டை வந்து ஆரம்பிச்சுருவாரு. இப்ப இவர் இருக்கார்ல, வீட்டுக்காரர் இருக்கார்ல, அது சைக்கோ ஹஸ்பண்ட். அவருக்கு வந்துட்டு இன்னொரு ஐடியா தோணுது. என்ன அப்படின்னா, ஹீரோயின் வந்து அவங்க போடுற ஒவ்வொரு ட்ரெஸ்ஸுமே வந்து இவர் வாங்கி குடுத்தத மட்டும் தான் அவங்க போட்டுட்டு இருக்காங்க. இப்ப அவங்க அம்மாவ மிரட்டி வச்சுட்டு இவங்கள வர வச்சார்ல, அப்ப பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து வேற ஒரு ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. அந்த ட்ரெஸ் வந்து நான் இதுவரைக்கும் வாங்கி குடுத்ததே இல்ல. ஏன்னா ஹீரோயின் தனிப்பட்ட முறையில வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லாத பட்சத்துல, இவங்க போட்டிருந்த ட்ரெஸ் ஏது? அப்ப அந்த ட்ரெஸ்ஸ யாரோ ஒருத்தன் வாங்கி குடுத்துருக்கான். அது யாருன்றத நம்ம கண்டுபிடிச்சோம்னா, அவ எங்க இருக்கான்றத நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த மூளை அப்படிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருது. அதனால இப்ப ஹீரோயின் கிட்ட வந்து காசு தேவைப்படுது. இப்ப அவங்க எந்த வேலைக்கும் போல எதுவுமே இல்லையா? கையில காசு இல்லாம என்ன பண்றது? சரி நம்ம அந்த காட்டு பகுதியில தானே அந்த பேக்க விட்டு வந்தோம். இருக்குதான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இன்னும் அவனுங்க காட்டுக்குள்ள தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இனிமே நம்ம பர்ஸ் கிடைச்ச மாரி தான் பேசாம இங்கேருந்து தப்பிச்சு போனா போதும்ன்னு சொல்லிட்டு நெனச்சுக்கிறாங்க. அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அந்த ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த ட்ரெஸ்ஸ கொண்டு போய் அந்த கடை இருக்குல்ல, அந்த கடையில கொண்டு போய் காட்டுவாரு. ஒவ்வொரு கடையா ஏறி ஏறி விசாரிக்கும்போது, அந்த கடையில உள்ளவங்க என்ன சொல்வாங்கன்னா, "இந்த ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லிமிட்டெட் எடிஷன் அப்படியே உள்ள ட்ரெஸ் இது. மொத்தமே 30 பீஸ் தான் வந்திருக்கு. அந்த 30 பேர் வந்து யார் யார் வாங்குனாங்க அப்படின்றத நீங்க நேம் லிஸ்ட் எடுத்தாலே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்." அப்படி இப்படின்னு சொல்லவும், இந்த ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப இப்ப வசதியா போன மாரி ஆயிடுது. அது யார் யார் அந்த 30 பேர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் தேட ஆரம்பிச்சிடுறாரு. வெளிய வந்த ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட பார்க்க வருவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அவங்கள பார்க்க வருவாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சது எதுவுமே வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கூட இன்னும் அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதோட அவங்கள நேர்ல பார்த்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் மாரி பண்ணுவோம் அப்படின்ற மாரி இந்த நேரத்துலயும் உங்களுக்கு இது தேவைப்படுது. அதோட சரி பேசலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இவங்கள பத்தி விசாரிக்கிறதுக்காக அவங்க வீட்டுக்காரர் அதாவது அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் வந்து இது ஹீரோயினோட ஃப்ரெண்டு வீட்டுக்கே வந்திருப்பாரு. அவர பார்த்தோனே இவங்களுக்கு அப்படியே அதே அவர பார்த்தா எப்படிலாம் ஒரு பயமும், படபடப்பும், நடுக்கமும் வருமோ, அது அப்படியே ஹீரோயினுக்கு வருது. ஏன் அப்படின்னா, என்னதான் உருவத்த மாத்துனாலும் அந்த ஒரிஜினாலிட்டி வரும்ல, அந்த மாரி பயந்துட்டே நிக்கிறாங்க. இவரு பார்த்தீங்கன்னா, போய் விசாரிச்சதுல எதுவும் சரியான தகவல் கிடைக்கலன்னு சொல்லிட்டு வந்துட்டே இருக்காரு. ஹீரோயின் அப்படியே முகத்த மறைச்சுக்கிட்டு இந்த பக்கம் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காங்க. பின்னாடி தான் ஒரு வீட்டுக்காரர் வந்துட்டே இருப்பாரு. பயந்து பயந்து நடந்தவங்க பார்த்தீங்கன்னா, தடுக்கி கீழேயே விழுந்துருவாங்க. விழுந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்களோட கையில வச்சிருந்ததெல்லாம் கீழ விழுந்துரும். உடனே அவங்க வீட்டுக்காரர் இருக்கார்ல, "ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவங்க வந்து "அய்யய்யோ! கண்டுபிடிச்சுட்டான் போல இருக்கு. இன்னைக்கு முடிஞ்சுச்சு" அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சுருவாங்க. டக்குனு அவரு என்ன செய்வாருன்னா, "உங்க பர்ஸ் எல்லாம் கீழ விழுது. நீங்க பாட்டுக்கு போறீங்க" அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கையில குடுப்பாரு. அப்பாடான்ற மாரி நிமிர்ந்து கூட அவன பார்க்காம ஓடியே போயிடுவாங்க. சர்ஜரி பண்ணி விட்டதோட ஹீரோவும் எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, இப்ப நம்ம வாழ்க்கைய வாழணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும், ஏதாவது ஒரு இதுக்கு போகணும் அப்படின்றதுக்காக நெறைய வேலை தேடிக்கிட்டே இருப்பாங்க. வேலையெல்லாம் கிடைக்கும். ஆனா இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லல்ல. இவங்க இதுக்கு முன்னாடி வேலைக்கெல்லாம் போனது இல்லல்ல. அந்த ஒரு காரணத்துக்காகவே வந்து யாருமே வேலையே குடுக்க மாட்டாங்க. சின்ன வேலையா இருந்தா கூட பரவால்ல. ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு பொழைச்சுக்கலாம் அப்படின்ற மாரி தான் அவங்க யோசிப்பாங்க. ன்ற பேர்ல ராவு பகல் பார்க்காம தேடிட்டே இருக்கவும், அங்கேயும் இந்த மாரி கைய பிடிச்சு இழுக்கிற பசங்கலாம் இருந்துட்டே இருக்கவும், கைய பிடிச்சு இழுக்க அங்கேயே ஒரு கலகலப்பு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க வந்தவங்க, "உங்களுக்கு யாராவது கார்டியன் இருக்காங்களா? அவங்கள சொல்லுங்க. அவங்க வந்தவுடனே நீங்க வீட்டுக்கு போலான்ற" மாரி ஸ்டேஷன்ல உள்ளவங்க சொல்லவும், இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஹீரோட நம்பர குடுத்துடுறாங்க. ஹீரோ என்ன சம்மந்தம் இல்லாம நம்பர குடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு திட்டலான்னு தான் ஸ்டேஷனுக்கு வருவாரு. இவங்கள பார்த்தோன்னே அவருக்கு மனசே கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒய்ஃபோட முகம் வேற இருக்குது. அவங்க செய்யறதும் வந்து பாவமா வேற இருக்கு. அவங்கள பத்தி நல்லா தெரியுன்றதுனால, ஒண்ணுமே சொல்லாம சரின்னு சொல்லிட்டு அங்க பேசிட்டு, நான் தான் கார்டியன் சொல்லிட்டு கூட்டிட்டும் போயிடுறாரு. போனவர நேரா வந்து ரெஸ்டாரண்ட் தான் கூட்டு போறாரு. ஏன்னா அவங்க பசியில இருக்காங்க நல்லா தெரியுது.
தெரியுது. அதனால் அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. இப்போ அந்த ஹீரோ என்ன சொல்வாருன்னா, இப்போ இன்றைக்கி நீங்கள் வேற எங்கேயும் தங்க வேண்டாம், ஏன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்குது. இந்த நைட்டு வந்து நீங்கள் என் கூட என் வீட்டில் வந்து தங்கிடுங்க, காலையில் விடிஞ்ச உடனே நீங்கள் மொதல் வேலையை வெளியே கிளம்பிடுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லி கூட்டிகிட்டு வருவார். இவங்க பார்த்தீங்கன்னா சரின்னு சொல்லிட்டு அன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சிட்டு இப்போ காலையில் அவர் முழிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாமே குக் பண்ணி வச்சுருப்பாங்க, அவருக்காக சமைச்சு வச்சுட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி உங்கள் ஒய்ஃப் இருக்காங்கன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆனால் எங்கே இருக்காங்கன்னு இது வரைக்கும் நான் பார்க்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அந்த பொண்ணு உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்போ தான் வந்து ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க வந்து வீட்டுக்கு வருவாங்க. வரும்போது ஏன்னா அவர் இப்போ வருத்தத்தில் இருக்காரு, அவருக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோன்ற நோக்கத்தில் தான் வருவாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே அவங்களுக்கு ஒரே அதிர்ச்சியாடு, ஏன்னா அவங்க இறந்து போன ஒய்ஃபோட முகத்தை தானே இவங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. இதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடும். உடனே எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் இப்போ ஹீரோ சர்ஜெக்ட் பண்ணியிருப்பார் போலன்னு டவுட் படுவாங்க. உடனே ஹீரோ என்ன சொல்லுவாருன்னா, கொஞ்சம் தனியாக பேசலாம்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டை தனியாக கூப்பிட்டு வந்துட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவார். ஆனாலும் அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இது பண்ணது ரொம்பவே தப்பு, உன் ஒய்ஃபோட முகத்தை போய் நீ அவளுக்கு கொடுத்து வச்சிருக்க, அதுவும் அது இறந்து போன பொண்ணோட முகத்தை கொடுத்துருக்கியா, அவளுக்கு அது இதை பற்றி தெரியுமா அப்படி இப்படின்னு கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி நீ பண்ணது ரொம்ப தப்பு, இந்த மாதிரி ஒரு நல்ல டாக்டராக இருந்து நீ இந்த மாதிரி வேலை பார்த்துருக்கியே, இது நல்லா தான் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஹீரோயின் காதில் எல்லாம் விழக்கூடாது அப்படின்னு தான் இவங்க 2 பேர் தனியாக பேசுவாங்க. ஆனால் ஹீரோயினுக்கு என்ன வேலை, இவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்குறது தானே வேலை. அவங்க எல்லாத்தையுமே கேட்டு முடிச்சிருவாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு தோணும், ஓஹோ அதுதான் அவன் ஒய்ஃபை பற்றி எது கேட்டாலும் அவன் அமைதியாகவே இருந்துகிட்டு இருந்தானா அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணும். அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு அந்த சர்ஜரி முடித்தோன்னே முகத்தை பார்த்தோன்னே அந்த ஹீரோ வந்துட்டு ஒரு மாதிரி பதறி இருப்பார்ல, அதுவும் அவங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்போனா அவன் வேணும்னே செய்யலை, அந்த பதட்டத்தில் அந்த இருந்த சூழ்நிலையில் தான் அவன் செஞ்சுருக்கான் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க புரிஞ்சுப்பாங்க. இல்லாமல் ஒரு சின்ன ரூம் மட்டும் பூட்டின மாதிரி இருக்கும், லாக் மட்டும் சும்மா போட்டிருக்கும். அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அங்கே தான் வந்து அவங்க ஒய்ஃபோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோ எடுத்து வச்சிருப்பாரு. அதில் பார்க்கும் போது தான் தெரியும் இப்போ அவங்களுக்கு இருக்க முகம் வந்து அவங்க ஒய்ஃபோட முகம் அப்படின்றது ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியும். உடனே ஹீரோவுக்கு ஒரு மாதிரி இப்போ குற்ற உணர்ச்சியாக இருக்கும். அவங்கள கூட்டிகிட்டு ஒரு பார்க்குக்கு வந்து சொல்லுவார், இந்த மாதிரி என்னை தப்பாக நினச்சிக்காத, நான் அப்படி தெரியாமல் பண்ணிட்டேன், அவள் சிந்தனையிலே இருந்ததுனால நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் என்ன இதில் தப்பாக நினைக்க வேண்டியது இருக்குது, அந்த முகத்தில் இருந்தானா இந்நேரம் நான் உயிரோடு இருப்பானா இல்லையானே தெரியாது, எனக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்கீங்க, எனக்கு இதில் எந்த ஒரு விஷயம் இப்போ அதாவது பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பேசிகிட்டு இருந்தாலும் நீங்கள் இதை செய்யலை அப்படின்னா எனக்கு அது பெரிய இதாக போயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் எனக்கு சர்ஜரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களை கேட்டது நான் தானே, நீங்கள் இருந்த சூழ்நிலை தெரியாமல் நான் வந்து அப்படி கேட்டுட்டேன், அதனால் நீங்கள் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, ஆனால் இதுக்கு மேலே நான் உங்களை சந்திக்க நான் விருப்பப்படலை, அப்படி நம்ம சந்திச்சோம் அப்படின்னா இறந்து போன உங்கள் ஒய்ஃப் தான் உங்கள் சிந்தனைக்கு வருவாங்க, என் வாழ்க்கையில் நிம்மதி ஏற்படுத்தியிருக்கீங்க, உங்கள் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க நான் விருப்பப்படலை, அதனால் நாளைக்கு நைட்டு ஒரு டின்னர் போவோம், அதுலேயே நம்மளோட இதை வந்து முடிச்சுப்போம், அதுக்கப்புறம் நம்ம 2 பேர் சந்திக்கவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் எல்லாத்தையும் தெளிவாக பேசிடுவாங்க. ஏன்னா நீங்கள் எனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கீங்க, அதனால் நீங்கள் எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாக பேசிடுறாங்க. அவங்க இதில் பிரச்சனை எதுவும் இல்லை, அவங்க நிம்மதியாக தான் இருக்காங்கன்னொன்னே ஹீரோக்கும் ஓரளவு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இங்கே அவரோட வீட்டுக்காரர் இருக்கார்ல, சைக்கோ ஹஸ்பண்ட், அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லாரையும் விசாரிச்சுட்டு வந்துட்டார். 29 பேர்கிட்ட விசாரிச்சாச்சு, அதாவது 28 பேர்கிட்ட விசாரிச்சாச்சு, இன்னும் 2 பேர் தான். அந்த 2 அதாவது 29வது ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்தாங்கல்ல இப்போ வீட்டுக்கு ஹீரோக்கு திங்ஸ் கொடுக்க, அவங்க தான் அது. அதாவது ஹீரோவோட ஒய்ஃப் தானே அந்த ட்ரெஸ்ஸு அவங்களோடது தானே. இப்போ இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால 2 பேரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுத்திருப்பாங்க. இவர் வந்து விசாரிக்கும் போது அவங்க போய் அந்த ட்ரெஸ்ஸை எடுக்க போயிடுவாங்க. அப்போ தான் அவங்களுக்கு தோணும், இப்போ இந்த ட்ரெஸ்ஸை கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது ஹீரோ வந்து மாட்டிடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் வந்து சமாளிக்க முடியல. ஸோ இவங்களோட ட்ரெஸ்ஸை வந்து பார்த்தாச்சு. இப்போ பார்த்துட்டு 29வது ஆளும் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ 30வது ஆள் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹீரோ தான். இப்போ அந்த இடத்துக்கும் கரெக்டாக வந்துடுறாரு, அட்ரஸ் கண்டுபிடிச்சி வந்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போய் தேட ஆரம்பிச்சாரு. ஹீரோ யார் நீங்கள், என்ன ஆச்சு, ஏன்னா இவர் இன்னும் டைரெக்டாக அவரோட ஹஸ்பண்டை பார்த்தது இல்லைல்ல, என்னன்னு கேட்கறதுக்கு எதுக்குமே அவருக்கு பதில் சொல்லாமல் அவங்க பாட்டுக்கு வீடு ஃபுல்லாக போய் தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் ஹீரோட வீட்டில் தான் இப்போ ஹீரோயின் இருந்துட்டு இருக்காங்க. அந்த பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்கும்போது இவர் வந்து வீடு ஃபுல்லாக தேடிட்டே இருக்காரு. கடைசியாக அந்த பாத்ரூம் கதவையும் திறந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஹீரோயின் வந்து உள் பக்கம் அவங்க என்னதான் வேற ஒரு இப்போ மூஞ்சில் இருந்தாலும் அவங்களுக்கு இன்னும் பயம் மட்டும் போகல. உடனே உள்பக்கம் டாப்பால் போட்டிருந்தாலும் வேகமாக பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க, திறந்துடக்கூடாது அப்படின்ற பயத்திலேயே. அப்போ ஹீரோ வந்து அவரை திறக்கும் போது கையை பிடிச்சிட்டு, நீ உன் லிமிட்டை தாண்டி கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்க, என்ன இங்கே வரைக்கும் வந்து பாத்ரூம்குள்ளெல்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்க ஆரம்பிச்சிருவாரு. சொல்லிடுவாருன்னா நீ இந்த மாதிரி பண்ணினா கண்டிப்பாக நான் உன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாரு. ஏன்னா ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே வந்து பாத்ரூம்குள்ளே அது மாதிரிலாம் பண்ணுறது தப்பு தானே அப்படின்னவும் கூட்டிகிட்டு வந்த போலீஸ்காரவங்களும் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சார் அது வந்து நீங்கள் இப்படிலாம் பண்ண
பண்ணக்கூடாது, எதா இருந்தாலும் நம்ம தேடி பார்ப்போம், பாத்ரூம் வரைக்கும்லாம் போய் பார்க்குறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லவும், இவரும் அந்த ஆளும் ஒரு அமைதியாக இருந்திருப்பாரு. சரி நான் போய் ட்ரெஸ்ஸை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டு இருக்கும்ல, அங்கே போயிட்டு அந்த ட்ரெஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டே இருப்பார். அந்த ட்ரெஸ் அங்கே இல்லை அப்படின்னா இதுதான் அவங்க ஒய்ஃப் போட்ட ட்ரெஸ், அப்போ இங்கே தான் அவள் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ இவரோட பிளானு. இவர் தேடிட்டே இருக்காரு பார்த்தீங்களா, அந்த ட்ரெஸ் அங்கே இருக்குது. இப்போ இவர் இந்த சைக்கோ ஹஸ்பண்டுக்கு ஒன்றுமே புரியல. இது 30 பீஸ் மட்டும்தான், இங்கே வந்து அந்த பீஸ் இருக்கக்கூடாது, இப்போ இங்கே இன்னொரு பீஸ் இருக்குன்னா அப்போ 31 பீஸா, மொத்த எடிஷனே 30 தானே சொன்னாங்க, இது எனக்கு குழப்பமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யோசிக்க ஆரம்பிச்சிடறாரு. அப்போ இங்கே இந்த ட்ரெஸ் இருக்குன்னா வந்துட்டு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அப்போ சுற்றி இருக்க போலீஸ்காரங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பார்த்தீங்கல்ல அவர் மேலே நீங்கள் சந்தேகப்பட்டீங்க, இப்போ ட்ரெஸ்ஸும் இங்கே இருக்குது, அப்போ இவர் எதுக்கும் காரணம் இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி 29 பேரை பார்த்துட்டு வந்தோம், அப்படி தான் இவரும், இப்போ இங்கெல்லாம் இவங்க ஒய்ஃப் இல்லை, இப்போ உங்களுக்கு கன்ஃபார்மாக புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இது எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்மளுக்கு ஒரு டவுட் வரும்ல, அதுக்காக தான் இப்போ அந்த ஒரு விளக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி 29வது வீட்டில் போயிருப்பாங்கல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அந்த லேடி ஃப்ரெண்டு, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க வந்து பார்த்துருப்பாங்க, இந்த ஒரு லிஸ்ட் மாதிரி வச்சுட்டு எல்லாரையும் தேடிட்டே வராரு அப்படின்றது தெரிஞ்சுட்டு இவங்க பேசுனதை வச்சு இவ அடுத்தது ஹீரோ வீட்டுக்கு தான் போகிறாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இவங்க டக்குன்னு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, டெலிவரி பாய் இருக்காருல்ல, அவரை கூப்பிட்டு சூப்பர் ஃபாஸ்ட்டில் டெலிவரி பண்ண சொல்லியிருப்பாங்க அந்த ட்ரெஸ்ஸை. அது மட்டும் இல்லாமல் ஹீரோவுக்கும் கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதனால தான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கி ஹீரோ வந்து ஹேங்கரில் தொங்க விட்டு வச்சிருப்பாரு. எப்படியும் அவர் வருவார் அப்படின்றது ஹீரோவுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கு. அதனால தான் வரும்போது இந்த ட்ரெஸ்ஸை வந்து அவர் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இப்போ மொத்தத்தில் அது 30 பீஸ் தான்ன்றது தான் உண்மை. நான் இப்போ இந்த ட்ரெஸ்ஸு கடைக்காரக்காரில் அவரை பிடிச்சி கண்டபடி திட்ட ஆரம்பிச்சிருவார் இந்த வீட்டுக்காரர், அதாவது அந்த ஹஸ்பண்ட் வந்து திட்டுவார். நீ ஒரு ஆளுன்னு உன் பேச்சை கேட்டுட்டு நான் சுற்றிட்டு இருந்தவர் என்ன சொல்லணும், தேவையில்லாமல் என் நேரத்தை வீணடிச்சிட்டேன், இந்நேரம் அவரை நான் வேற மாதிரி போனால் கூட கண்டுபிடிச்சிருப்பேன் அப்படி இப்படின்னு திட்டவும் அவருக்கே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவரே இப்போ முழிச்சிட்டு தான் இருக்காரு. இப்போ இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த என்ன தான் இந்த சைக்கோ ஹஸ்பண்டுக்கு இப்படிலாம் தோணினாலும் எதனால அந்த எல்லார் வீட்லையும் நார்மலாக தான் இருந்தாங்க, இந்த வீட்டில் மட்டும் அந்த லேடி எதுக்காக வந்து பாத்ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு கதவை திறக்காம அப்படியே பண்ணிட்டு இருந்தாங்க, எதுக்காக பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சிருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இந்த ஆளுக்கு வர ஆரம்பிச்சிருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ இருக்காருல்ல, அவங்க வந்து ரொம்ப பயந்து போயிருக்காங்களா, அவங்கள சமாதானப்படுத்துறாரு. ரெண்டாவது அவங்க ஒய்ஃப் மாதிரியே இருக்கிறனால அவரை அணைக்கிறது, அவங்கள வந்து ஆறுதல் சொல்கிறதுமா அவரும் அந்த மாதிரியே இருந்துட்டு இருக்காரு. இப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதட்டத்தில் அந்த மாதிரியே இருக்காங்களா, அவங்களுக்கு கால்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருது. உடனே இவர் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க ஒய்ஃபுக்கு எப்படி பணிவிட பார்ப்பாரு அதே மாதிரி இந்த பொண்ணுக்கு, ஹீரோயின் பொண்ணுக்கும் அவர் காலில் ஒத்தடம்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ இவங்க நினச்சி பார்ப்பாங்க, ஒரு ஹஸ்பண்ட்னா இப்படி தான் எல்லாமே ஒரு அன்பா அரவணைப்பாக இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் யோசிச்சு பார்ப்பாங்க. அப்படின்னா வந்துட்டு இப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும். டக்குன்னு யாருன்னு பார்க்கலான்னு பார்த்தா திரும்ப அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் தான் நின்றுட்டு இருப்பாரு. உனக்கு என்ன வேணும், திரும்ப திரும்ப எதுக்காக இங்கே வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கேட்பாரு. எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு நான் பேசாமல் போயிடுறேன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு இவர் சொல்லிட்டே இருப்பாரு. இப்போ ஹீரோ எவ்வளோ சொன்னாலும் அந்த ஆள் கேட்குற மாதிரியே தெரியல, நான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டே இருக்காரு. இப்போ இவருக்கு என்ன டவுட்னா, உள்ளே மறைஞ்சிருந்தது யாருன்றதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஹீரோவால் சமாளிக்கவே முடியல. ஒரு கட்டத்தில் வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஹீரோ நம்ம தான் காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வந்துட்டு என்னங்க என்ன ஆச்சு, யார் அது, என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது அவ்வளோதான். இப்போ ஹீரோயினோட, அதாவது என்ன சொல்கிறது, ஹீரோட ஒய்ஃப் ஃபேஸில் இருக்காங்களா, அதனால் இவருக்கும் வந்து இப்போ எப்படி தோணுதுன்னா, ஓ ஒருவேளை நான் தான் தப்பாக நினச்சிட்டோம் போல இருக்குது, இது வேற லேடி தான், தேவையில்லாமல் நம்ம தான் இது பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவருக்கு புரிஞ்சிருது. ஆனால் இவங்க என்னதான் இவ்வளோ தைரியமாக பேசினாலும் அவரை பார்க்கும் போது இவங்களுக்குள்ளே இருக்க அந்த நடுக்கம் இருக்குல்ல, அந்த கண்ணில் பளிச்சுன்னு தெரிய ஆரம்பிச்சிருது. அதை அவரும் கவனிச்சிடுறாரு. அதாவது அவங்களோட நடுக்கத்தை வந்து கவனிச்சாரு. டக்குன்னு இவர் வந்து ஹஸ்பண்ட், இப்போ இந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, இப்போ நம்ம சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக, என்னம்மா ஆச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரோ தெரியாமல் வந்துட்டாங்க, நீ வா நம்ம உள்ளே போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, புது ஆளை பார்த்தா அவளுக்கு அப்படி தான் ஒரு மாதிரி பயம் பதட்டம் வரும், நீங்கள் கிளம்புறீங்களா அப்படி இப்படின்னு சமாளித்து அவரே அனுப்பி விட்டுறாரு. அப்படியே அவங்க ஒய்ஃப் மாதிரி அப்படியே அரவணைச்சு கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ இவருக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடுது. அவளும் வந்துட்டு டவுட்லேயே போயிட்டான். இப்போ இங்கே உள்ளே வந்தவங்க பார்த்தீங்கன்னா, அவன் தான் போயிட்டான்ல, நீ ஏன் இவ்வளோ ஃபீல் பண்ணுற, எல்லாம் சரியாக போயிடும் சரியாக போயிடும்னு இவர் வந்து ஆறுதல் சொல்லிட்டே இருக்காரு. ஹீரோயினை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவன் அந்த அந்த ஹஸ்பண்ட், சைக்கோ ஹஸ்பண்டோட பார்வை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அவங்கள ரொம்பவே ஒரு மாதிரியாக பயமுறுத்தி வச்சுருக்கு ஆள் மனசில். அதனால் அவரை பார்க்கும் போதெல்லாம் அவங்கள அறியாமையே ரொம்ப பயந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்டாக ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவர் டாக்டர் தானே, இவர் வந்து ரொம்ப கையை பிடிச்சி சமாதானம்லாம் சொல்லிகிட்டே இருக்காரு. அவன் தான் போயிட்டான்ல, நீ இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருக்கவும் சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அவங்க ரூமுக்கு தூங்க வந்துடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்குது, 2 விதமான யோசனையாக இருக்குது. ஒன்று வந்து வந்துட்டு போன அவரோட சைக்கோ ஹஸ்பண்டை நினச்சி ரொம்பவே பயப்படுறாங்க. இன்னொன்று வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ இருக்காருல்ல, அவர் மேலே அவர் நல்லா அரவணைப்பாக ரொம்ப பாசமாக பார்த்துக்கிறதுனால அவரையும் இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ நான் இருக்கிற நிலமையில இதெல்லாம் வேறு எனக்கு தேவையான்ற மாதிரி அவங்களே வேற யோசிச்சுப்பாங்க. இருப்பாங்கன்னா, ஏற்கனவே நம்மளுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, இதுக்கு மேலே நம்ம இங்கே தங்கியிருந்தோன்னா ஹீரோ வாழ்க்கையில் வந்து ஏதாவது பிரச்சனை வரைகள் வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் விடிஞ்சும் விடியாதமாக அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வேற ஒரு வீட்டை வந்து வாடகைக்கு
வாடகைக்கு எடுத்து கம்மியான ஒரு வாடகைக்கு எடுத்து தங்கிக்கிறாங்க. இப்போ இந்த வீட்டுக்காரர்கள் சைக்கோ ஹஸ்பண்ட் அவருக்கு என்ன தோணுதுன்னா, அந்த பொண்ணு வந்துட்டு அவனோட ஒய்ஃபா தான் இருக்கணும். அது ஓகே தான். ஆனா அந்த கண்ணு இருக்குல்ல, அது என்ன பார்த்த பார்வை இருக்குல்ல, அதுல ஏதோ ஒரு சந்தேகம் எனக்கு இருந்துகிட்டே இருக்குன்ற மாரி இவங்களோட ஆளுங்க கிட்ட புலம்பிட்டு இருப்பாரு. ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்வாருன்னா, போலீஸ்காரங்கள திரும்பவும் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த ஃபேமிலி அதாவது அந்த ஹீரோ மேல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அவங்க ஃபேமிலி பத்தி எனக்கு நெறைய டீட்டெயில்ஸ்லாம் தேவைப்படுதுன்னு சொல்லவும், இந்த போலீஸ்காரங்களும் இவரோட ஆளா தானே இருக்காங்க. என்ன பண்ணிடுறாங்கன்னா, கண்டுபிடிச்சிட்டு வந்து உண்மைய சொல்லிடுறாங்க. அவருக்கு ஒய்ஃப் இருந்தது உண்மைதான். ஆனா, இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்க இறந்து போயிருக்காங்க. அவங்களுக்கு இறுதி சடங்குலாம் வேற பண்ணிட்டாங்க. இப்ப அவங்க ஒய்ஃப் மாரியே ஒரு பொண்ணு இருக்கிறது ஆச்சரியமா இருக்கு. அப்படின்றத அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிடுறாங்க. ஒரு நாள் வந்துட்டு இந்த சைக்கோ ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ஆர்ட் கேலரிக்கு வருவாரு. இவரோட தலைமையில இன்னொரு பொண்ணு தான் அத வச்சு நடத்திட்டு இருக்கும். அந்த பொண்ண பார்க்கறதுக்காக இவர் வந்து அந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்கும்போது பார்த்தீங்கன்னா, வர வழியில ஹீரோவும், ஹீரோயினும் 2 பேரும் பார்த்து சகஜமா பேசிட்டு இருப்பாங்க. பேசி சிரிச்சிட்டு இருக்கும்போது அவங்க விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து வேற வீடு பார்த்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்லாம் பேசிட்டு இருப்பாங்க. திரும்பவும் இவங்க வந்து ஒரு மாரி நடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க. டக்குன்னு இவர் அணைச்ச மாரி புடிச்சுக்கிறாரு ஹீரோ. உடனே இந்த ஆள் வந்து சைக்கோ ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா, உங்க ஒய்ஃப் கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசலாமான்னு கேட்கவும், அதெல்லாம் அவளுக்கு பேசி பழக்கமும் இல்ல. அவளுக்கு ஒரு மாரி பயந்த சுபாவம் அவ. அப்படி இப்படின்னு சொல்லி அங்கிருந்து கூட்டிட்டு போக பார்க்குறாரு. அதோட பார்த்தீங்கன்னா, அவர் சொன்னது மட்டும் இல்லாம அங்கிருந்து அவங்க அந்த ஹீரோயினையும் கூட்டிட்டு அவர் போயிடுவாரு. அதோட வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க தான் வந்துட்டு இந்த சைக்கோ ஹஸ்பண்ட் கிட்ட வந்து வேலை பார்க்குறாங்க அந்த ஆர்ட் கேலரியில. அவங்க வந்துட்டு இப்ப டைரக்ட்டா இப்ப பார்க்க வந்ததுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, அவர் என்ன கேட்பாருன்னா, "நீயும் அவனும் வந்துட்டு ஒண்ணாவே படிச்சீங்களாமே, அவனோட ஒய்ஃபும் நீயும் ஃப்ரெண்டாமே" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. "இதெல்லாம் ஏன் என்ட்ட நீ நேத்து சொல்லவே இல்ல?" அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இவர்கிட்ட தான் இவங்க வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. இவங்க டக்குனு என்ன சொல்லுவாங்கன்னா, "ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து சொல்லி வச்சு ஒரே மாரி ட்ரெஸ் எடுக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் தானே. அதெல்லாம் எப்படி சார் சொல்லுவாங்க?" அப்படின்ற மாரி பேசிட்டு இருப்பாங்க. தான் சொன்னாலும் வந்துட்டு இவருக்கு வந்து அவங்க மேல நம்பிக்கை வரமாட்டேங்குது. அந்த ட்ரெஸ் மொத்தமே 30 தான் சொல்றாங்க. அப்படின்னும்போது எப்படி நான் அத நம்ப முடியும்? நேத்தே நீ இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனா நீ சொல்லல. ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ. இந்த இடம் சுத்தி என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்ன மீறி உன்னை யாரும் காப்பாத்தவே முடியாது. அதனால இதுக்கப்புறம் நான் கேட்க போற விஷயங்கள் எல்லாத்தையும் நீ உண்மைய மட்டும் சொன்னேன்னா, நீ உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கும். அப்படின்ற மாரிலாம் அந்த பொண்ண பயங்கரமா மிரட்டிட்டு, இப்ப நான் கிளம்புறேன்ற மாரி கிளம்பிருவாரு. இவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும்னா, இதனடா வம்பா இருக்கு. இவனுக்காக நம்ம உயிரே போயிரும் போலயே அப்படின்ற மாரிலாம் இவங்க பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க. சரி ஹீரோவ பார்த்து அவனுக்கு புத்தி சொல்லணும்னு நினைச்சு வந்துட்டு இருப்பாங்க. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்காக வந்து நெறைய வேலைங்கலாம் செஞ்சு குடுத்துட்டே இருப்பாரு. அதெல்லாம் பார்க்கவே இவங்களுக்கு சுத்தமா பிடிக்காது. நேரா ஹீரோவ பார்த்து என்ன பேசுவாங்கன்னா, "நீ உன் மனசுல நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க? உன் ஒய்ஃபோட முகத்த அவளுக்கு வச்சதே தப்பு. இதுல நீ அவளுக்கு பணிவிடை வேற செஞ்சுட்டு இருக்கியா? உன் ஒய்ஃபே வந்து நல்லவளாமோதும்" அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஹீரோட ஒய்ஃப் வந்து நல்லவளா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க வந்து சில தப்பான வேலைகள்லாம் செஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் ஹீரோ வந்துட்டு அவங்கள நல்லாவே தாங்குன்னு தாங்கி இருப்பாரு. அது மட்டும் இல்லாம அவங்க கடந்த 5 வருஷமாவே வந்து அவங்க கோமால தான் இருந்திருப்பாங்க. அப்பவும் அவங்கள நல்லாவே ஹீரோ வந்து பார்த்துட்டு இருப்பாரு. இதெல்லாம் பண்ணது பத்தாதுன்னு, "நீ திரும்பவும் அவள நெனப்புல சுத்திட்டு இருக்கியா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. போயிட்டு இருக்கு. அவர் நேரா அவன் போயும் சேர்ந்துட்டா. இப்ப நீ அவள மாரி இருக்க உருவத்திலேயே உள்ளவள வந்து நீ இந்த மாரி நெனைக்கிறியே, நீ என்ன ஒரு மைண்ட்ல இருக்க? நீ என்னதான் பிளான் பண்ற? அப்படி இப்படின்னு இவங்க திட்டுறாங்க. உடனே அவர் என்ன சொல்வாருன்னா, "அப்படிலாம் என் மனசுல எந்த தப்பான எண்ணமும் கிடையாது. அவள வந்து ரொம்ப ஆபத்துல இருக்கா. அவள எப்படியாவது காப்பாத்தணும். அவளுக்கு என்னால முடிஞ்ச ஹெல்ப்ப பண்ணணும்னு நான் நெனைக்கிறேன். மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து அந்த ஆர்ட் கேலரிக்கே வராரு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, ஹீரோவோட ஃப்ரெண்டு. அவங்களும் ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் தான் இதுல மெயினா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க. இப்ப இங்க என்ன ஆயிடுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த சைக்கோ ஹஸ்பண்ட் வந்து என்ன சொல்றாருன்னா, "நான் இந்த இதுக்கு வந்துட்டு ஸ்பான்சர் பண்றதா இருக்கேன்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, "நான் மெயின் ஓனர பார்க்கணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. உடனே இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லும்னா, "அந்த மெயின் ஓனர்லாம் நீங்க பார்க்க முடியாது. அவங்க வந்து வெளிநாடு போயிருக்காங்க." அப்படி இப்படின்னு சொல்லவும், "அவங்கள பார்த்தா தான் என்னால எதுவும் பண்ண முடியும்." அப்படின்ற மாரிலாம் இவர் பேசுவாரு. பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ வந்துறாரு. "எதுக்காக என் பொண்டாட்டிய பார்க்கணும் நீ துடிச்சுக்கிட்டே இருக்க?" அப்படின்ற மாரி அவர்ட்ட கேட்கவும், "நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே. அதாவது நான் ஒண்ணும் பர்சனலா எதுவுமே இல்ல. அஃபிஷியலா தானே வந்திருக்கேன். இந்த ஆர்ட் கேலரிலாம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு நீங்க பண்றீங்க அப்படின்னா, நான் ஸ்பான்சர் பண்ணி இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். என்னோட இடத்துல இதெல்லாம் இருக்கு." அப்படி இப்படின்ற மாரி அவரும் பேசவும், "அந்த மாரிலாம் ஒண்ணும் இல்ல. அவ வந்து பார்க்க மாட்டா, கொள்ள மாட்டான்னு" இவரும் எவ்வளோ சொல்லி பார்ப்பாரு. அந்த சைக்கோ ஹஸ்பண்டோட பார்வை வந்து ஒரு பெயிண்டிங் கிட்ட போயிடுது. அந்த பெயிண்டிங் வந்து ஹீரோயின் வந்து அவங்க பண்ற வேலையில சில வேலையில எல்லாத்தையும் மாத்தி மாத்தி பண்ணி வச்சிடுறாங்க. அவங்க லாஸ்ட்டா அந்த வீட்ட விட்டு கிளம்பும்போது அவங்க பண்ண பெயிண்டிங் தான். அந்த பெயிண்டிங் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஃப்ரெண்டு கிட்ட குடுத்து வச்சிருந்திருக்காங்க. அத வந்துட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த ஆர்ட் கேலரியில கொண்டு வந்து இங்க வச்சுட்டாங்க. இப்ப இத பார்த்தோன்னே அவருக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இது எப்படி, என்ன, ஏதுன்னு யோசனை வர ஆரம்பிச்சிருது. அவருக்கு நெறைய டவுட் இந்த ஃபேமிலி மேல சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இது தெரியாம அவங்க ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்றாங்க, திரும்ப அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க. ஃப்ரெண்ட வர சொல்லியிருக்காங்கல்ல, அவங்களும் வந்துடுறாங்க. வர்றத பார்த்துடுறாங்க இந்த ஹீரோயின். பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம புருஷன் நம்ம பின்னாடி தான் வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, "அவன் கிட்ட மட்டும் மாட்டிறாத. மாட்டுனா அவ்வளோதான்." அப்படி இப்படின்னு சொன்னோனே, இப்ப நான் எப்படி இவன்கிட்ட இருந்து தப்பிச்சு போவேன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் எங்க ஓடுறதுன்னு தெரியாம
தெரியாமல் ஒரு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ டிகிரி முடிச்ச சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற மாதிரி கோர்ஸ் முடிச்சு கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் கொடுக்குற இடம் தான். நேராக அங்கே தான் வந்த மாதிரி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போகிற மாதிரி ஆக்ஷன் பண்ணி வாங்கிட்டும் போயிடுறாங்க. இவங்க போனதுக்கப்புறம் அந்த ஹஸ்பண்ட் வந்து சைக்கோ ஹஸ்பண்ட் இங்கே வராரு. அந்த பொண்ணு இப்போ எதுக்கு வந்துட்டு போச்சுன்னு கேட்கவும் இந்த மாதிரி தான் டீட்டெயில்ஸ் சொல்லவும், ஓ அப்படியா, அப்போ சாதாரணமாக தான் வந்துட்டு போயிருக்கா போல இருக்கு அப்படின்ற மாதிரி இவரும் நினச்சிக்கிறாரு. ஹீரோயினோட ஃப்ரெண்டை வந்து வேற ஒரு இடத்துக்கு ஹீரோயின் வந்து வர சொல்லியிருப்பாங்க. வர சொன்னது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னை பிடிக்கணும் அப்படின்னா உன்னை தான் அவன் தேடிக்கிட்டே இருப்பான். அவன் கண்ணில் மட்டும் நீ மாட்டி தொலைஞ்சிடாத. நீ மாட்டினீன்னா என்னை வந்து பிடிச்சிருவான். அப்படியே நீ மாட்டினாலும் என்னை எந்த காரணத்தை கொண்டும் என்ன விஷயத்தை பற்றி நீ சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா இப்போ ஹீரோயின் தான் இவங்களுக்கு இந்த மாதிரி சர்ஜரிலாம் பண்ணியிருக்கிற எல்லா விஷயத்தையுமே ஹீரோயினோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க. இப்போ உன் கையில் தான் எல்லாமே இருக்குது, கொஞ்ச நாளைக்கு நீ தலைமறைவா இரு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் அவங்க கிட்ட சொல்லுவாங்க. ஹீரோயினுக்கு இப்போ ஒரு கால் வரும். அட்டன் பண்ணி பேசும்போது அவங்க அம்மாவை ஒருத்தவங்கள்ட்ட பொறுப்பாக ஒப்படைச்சிருந்தாங்களே, அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க அம்மாவுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சீரியஸாக இருக்குது, நீங்கள் உடனே வாங்கன்ற மாதிரி பேசுவாங்க. இப்போவும் ஹீரோயினுக்கு எப்படி தோணுன்னா, இதுவும் வந்துட்டு ஒரு வேளை அந்த சைக்கோவோட ட்ராப்பாக இருக்குமோ, அதை போய் நம்ம மாட்டிப்போமோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயப்படுறாங்க. ஆனால் அவங்க அம்மாவுக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லாமல் தான் இருக்கும். சரி தனியாக போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவோட போகலான்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் கால் பண்ணி கூப்பிடுவாங்க. வேற ஒரு பிளான் பண்ணிட்டு இருப்பார். என்ன அப்படின்னா, இந்த ஆர்ட் கேலரியை வந்துட்டு இப்போ அதை வச்சு தான் ஹீரோவோட ஒய்ஃபோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க நடத்திட்டு இருக்காங்க. அவங்களும் அவங்க ஒய்ஃபும் நடத்திட்டு இருந்தது. அவங்க ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க, இப்போ இவங்க நடத்திட்டு இருக்காங்க. இப்போ இதை வந்து விலை பேசி வாங்குறது, இதை வந்து இல்லாதது பண்ணுறது, அப்படி அவங்க கையிலேருந்து பறிக்கிற மாதிரியே அவர் பிளான் பண்ணுறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச ஹீரோட ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, வேறு வழியே இல்லை, இவங்ககிட்ட எப்படியாவது நம்ம பேசி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வராங்க. அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஆர்ட் கேலரியோட அதாவது ஹெட்டாக இருக்கிறது இப்போ அவங்க தானே, ஹீரோட ஒய்ஃப், அவங்கள நேரில் பார்த்து பேசிட்டேன்னா நானே சமரசமாக போயிட போகிறேன், நீங்களாம் தான் பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ ஏன்னா இதை விட்டுட்டு அவங்க வேலை போயிடும்ல, ஒன்று இப்போ இவங்க வந்து ஹீரோ கிட்ட வந்து பேசுகிறாங்க, நீ அவளுக்காக எவ்வளவோ வேலை செஞ்சு கொடுத்துட்ட, இப்போ என்னோட வேலை பறி போயிடும் போல தோணுது, அதனால் ஒரு நாளைக்காவது அவளை வந்து அங்கே உன் ஒய்ஃப் மாதிரி அங்கே நடிக்க சொல்லு, அவள் பேசினானா அவன் வந்து சாதாரணமாக போயிடுவான் அப்படி இப்படின்னு சொல்லவும் ஹீரோ வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவனை பார்த்தாலே இவ கை கால்லாம் அப்படி நடுங்கிறா, எப்படி அவங்ககிட்ட பேச முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் இவங்க பயங்கரமாக கெஞ்சி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோக்கு ஒரு கால் வருது. என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, 5 வருஷமாக வந்து அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்துருந்தாங்களே, அந்த இடத்துக்கும் சைக்கோவோட ஆளுங்கெல்லாம் வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து எந்த பதிலும் சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எது கேட்குறதா இருந்தாலும் டாக்டருக்கே கேளுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை டாக்டர்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க. அவங்க ஹீரோவுக்கு கால் பண்ணும்போது, உங்கள் ஒய்ஃப் இங்கே தான் 5 வருஷமாக இப்படி முடியாமல் இருந்தாங்களாமே அப்படின்னு கேட்கும்போது, அதெல்லாம் நீங்கள் எதுக்காக இப்போ கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கவும், அப்போ இவங்கெல்லாம் வாயை திறக்க மாட்டாங்க, எல்லா விஷயத்தையும் மறைக்கிறாங்க அப்படின்னா, அப்போ நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஏதோ விஷயத்தை மறைக்க தானே செய்றீங்க, என்னதான் நடந்தது உண்மையை சொல்லுங்கள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கவும், அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுவார். போலீஸ்காரங்களாம் என்ன பண்ணிடுறாங்க, டக்குன்னு அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் இருக்காருல, அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க, 5 வருஷமாக அவர் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் இங்கே தான் வச்சு பார்த்துருக்காரு கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்லவும், அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் நேராக அந்த இடத்துக்கே வரான். அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா, இந்த இப்போ டாக்டருக்கு வந்து ஹீரோ டாக்டருக்கு வந்து புரிஞ்சிருது. இப்போ நேராக அவங்க அங்கே தான் சொல்லுவாங்க, இவன் வருவான், அதுக்குள்ளே நம்ம இங்கே போயிடணும்னு சொல்லிட்டு வேகமாக உளுந்தடிச்சுக்கிட்டு அந்த பின்வாசல் வழியாக ஹீரோ வந்து உள்ளே வந்து உட்காந்துருக்காரு. இந்த சைக்கோ வரதுக்கு முன்னாடி அந்த ஆள் உள்ளே வந்து உட்காந்துட்டாரு. நீ என்னடா இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சைக்கோ கேட்கவும், ஏன் இடத்துக்கே வந்து நான் என்ன பண்ணுறேன் நீ கேட்குறியா, நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவர் கேட்பாரு. வர்ண நீ செய்கிறது எதுவுமே என்னால் ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை, ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்லவும், 5 வருஷமாக என் ஒய்ஃப் வந்து கோமாவில் இருந்தா, இப்போ தான் அவள் தெளிஞ்சு இருக்கா, இப்போ தான் நாங்கள் சந்தோஷமாக வாழவே ஆரம்பிச்சிருக்கோம், அது உங்களுக்குலாம் பொறுக்கலையான்ற மாதிரி இப்படி பேச ஆரம்பிச்சிருவாரு. அந்த சைக்கோ இருக்கலாம், அவர் கேட்பார், அவள் தான் இறந்து போயிட்டாலே உன் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லவும், அவள் இறந்து போனது அப்படின்றது ஒரு பொய்யான நியூஸ், யார் இதெல்லாம் பரப்புனாங்கன்னே தெரியல அப்படின்னா, அப்போ அதுக்கான ப்ரூஃப் இவ தான் ஒய்ஃப்ன்றது ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் அதை காட்டு அப்படின்ற மாதிரிலாம் சைக்கோ கேட்கவும், அதெல்லாம் உங்ககிட்ட காட்டணும் என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேருக்குள்ள ஒரு வாக்குவாதம் வந்துடும். பார்க்கும்போது அவருக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் சரி ஓகே நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. இவன் கிளம்பிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவர் வேலை விஷயமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோ கிளம்பின உடனே இந்த சைக்கோ வந்து போனவர் என்ன பண்ணுறாரு, இப்போ ஹீரோ கிளம்பிட்டானான்னு பார்த்துட்டு திரும்பவும் அவர் இடத்துக்கே வராரு. வந்தவர் எவ்வளவோ பணத்தாசை காட்டி மற்ற மாதிரிலாம் பேசி அங்கே உள்ளவங்கள்ட்டெல்லாம் எவ்வளவோ போட்டு பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப் இங்கே தான் இருந்தாங்களா, அவங்க ஒய்ஃப் இறந்துட்டாங்களா அப்படி இப்படின்னு கேட்கவும் அங்கே உள்ளவங்க வாயை திறக்க மாட்டாங்க. நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நீ என்ன பண்ணாலும் சரி, எங்களால் எதுவுமே எங்களுக்கு தெரியாது, நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது, ஏதா இருந்தாலும் டாக்டர்கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. பண்ணுவாங்கல்ல, அவங்கள பிடிச்சி விசாரிக்கும் போது அவங்க எவ்வளோ தான் மறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து டக்குனு இப்போ என்ன சொல்லிடுறாங்கன்னா, உனக்கு என்னையா பிரச்சனை, 5 வருஷமாக அந்த பொண்ணு வந்து கோமாவில் கிடந்துச்சு, அன்னைக்கு தான் கண்ணு முழிச்சிச்சு, அது கிளம்பி போயிடுச்சு, இது ஒரு விஷயம் தேடிட்டு தெரியறியான்னு சொல்லிட்டு அவங்க திட்டுறாங்க. ஒன்று இப்போ இவர் என்ன சொல்லிடுவாருன்னா, அந்த பொண்ணு கண்ணு முழிச்சதெல்லாம் சரிதான், அன்னைக்கு என்ன தேதின்னு மட்டும் சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்பாரு. கரெக்டாக இவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு வந்தாங்களா அந்த தேதியை தான் சொல்லுவாங்க, ஏன்னா அன்னைக்கு தானே அவங்களுக்கு சர்ஜரி நடந்திருக்கும், அவ்வளோதான் இவருக்கு கன்ஃபார்மே பண்ணிடுவார். இதுலேருந்து என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு, அன்னைக்கு தேதிக்கு அவங்க ஒய்ஃப் வந்து கண்ணு முழிச்சிருக்கலாம், அந்த டைம் தான் அவங்க ஒய்ஃபை வீட்டுக்கு
வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற நேரத்தில் நம்மளோட ஒய்ஃப் வந்து இவங்ககிட்ட போய் ஏதோ ஹெல்ப் கேட்டிருக்கா, இவனுக்கு லிஃப்ட் கொடுத்து அவன் காப்பாற்றி விட்டுருக்கான், அந்த மாதிரி தான் இவருக்கு நல்ல வேலை தோணிகிட்டு இருக்கும். இருக்காமல் இவர் இப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்க கிட்ட கால் பண்ணி நான் இப்போ அந்த மீட்டிங் அரேஞ்ச் பண்ணணும், இல்லாட்டி நீங்கள் வச்சுட்டு இருக்க அந்த ஆர்ட் கேலரி வந்து அது உங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த ஹீரோவோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்கள வாயை திறந்து பேச வச்சுட்டா ஏதாவது உண்மை தமனுக்கு வந்து தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவார். செக் பண்ணிகிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை தேடி போயிடுறாரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக இருக்குது. அவர் என்ன சொல்வார்னா, உன் ஒய்ஃப் வந்து காணா போயிட்டா, எங்களுக்கு அது புரியுது, அதுக்காக எங்கள் வாழ்க்கையிலேயே நிம்மதி இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். என் ஒய்ஃபு காணா போயிட்டா தான் அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, நான் ஏன் உன்னை அடிக்கடி தேடி வரேன்னா, உன் ஒய்ஃப் இத்தனை வருஷமாக கோமாவில் இருந்திருக்கா, அவள் இப்போ சரியாக போயிருக்கா, அவளை கூட்டிகிட்டு நீ வீட்டுக்கு வர நேரத்தில் என் ஒய்ஃப் வந்து தப்பிச்சு வந்து உங்கள்கிட்ட லிஃப்ட் கேட்டிருக்கலாம், அவள் ஆபத்தில் இருக்கான்னு சொல்லிட்டு நீ ஏதாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணி அவளை ஒளிச்சு கிழிச்சு வச்சிருக்கலாம், அவளை என்கிட்ட கொடுத்துட்டு நான் போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. நான் இப்படி மட்டும் என் ஒய்ஃப் கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நடக்கிறத வேற அப்படி இப்படின்ட்டு அவர் பாட்டுக்கும் பேசிகிட்டே இருப்பார். ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. சரி ஏதோ பேசிட்டு போகிறான்னு சொல்லிட்டு விட்டுருவாரு. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் இருக்காங்கல்ல, அவங்க நல்லா சுதந்திர பறவையை இஷ்டத்துக்கும் அவங்க ஃப்ரெண்டோடு சேர்த்து சுற்றிக்கிட்டே திரிவாங்க. ஹீரோவுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கார்ஃப் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் கிஃப்ட் கொடுத்து சந்தோஷமாகவே இருந்துட்டு இருப்பாங்க. பேசிகிட்டே இருப்பாங்களா, திடீர்னு ஹீரோயின் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வரும்போது 4-5 பசங்க வந்துட்டு இவங்கள்ட்ட வம்பு பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க தனியாக தங்கிட்டு இருக்காங்கல்ல, அதனால் அவங்கள்ட்ட வம்பு பண்ணவும் ஹீரோ பின்னாடியே வந்துட்டு அவங்க போயிட்டாங்களான்னு செக் பண்ணி பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. இந்த மாதிரி வம்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சவனும் அவங்களெல்லாம் விரட்டி விட்டுருப்பாரு. சரி சரி அந்த பொண்ணுக்கு ஆள் இருக்குது போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அன்னைக்கு போயிருப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அவரோட ஷூவை வந்துட்டு அங்கேயே அவங்க வாசல்லே வந்து கழட்டி விட்டுருவாரு. இது இங்கேயே இருக்கட்டும், ஒரு வீட்டில் ஆண் இருக்கான், ஒரு ஆம்பளை இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சால் மற்றவங்க வந்துட்டு தொல்லை பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லுவார். ஹீரோனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும், நம்மளை இவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. வீட்டில் கொண்டு வந்து ஹீரோ விட்டுறாரா, விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்குது, வந்து ஒரு கப் காஃபி குடிச்சிட்டு போங்களா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு பக்கம் இவங்க 2 பேருமே ஒரு ஃப்ரெண்டாக பழகினா கூட அதையும் மீறி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு உண்மையான பிரியம் வந்துகிட்டே இருக்குது. அது ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் இந்த சைக்கோ ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரை கண்காணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாமல் ஆளே போட்டு அவங்களை கண்காணிக்க சொல்லியிருப்பாரு. அதில் அந்த ஆளுங்களும் வந்துட்டு அங்கங்கே விசாரித்து பார்த்துட்டு இப்போ ஹீரோ வந்து தனியாக தான் தங்கியிருக்கான், அந்த ஹீரோயின் வந்து தனியாக தான் தங்கியிருக்கா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் சொல்லிடுறாங்க. இவருக்கு இப்போ ஒன்றுமே புரியல, புருஷன் பொண்டாட்டின்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஏன் தனித்தனியாக தங்கியிருக்காங்க, என்னவா இருக்கும், அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவள் கோமாலேருந்து வெளியே வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரு யோசனை இருந்துகிட்டே இருக்குது. சரி அவங்க எப்படியோ போகிறாங்க, நம்ம பொண்டாட்டி கிடச்சா போதுன்ற மாதிரி இவர் நினச்சிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு இருக்காங்களா, ஹீரோட ஃப்ரெண்டு பல தடவை வந்து ஹீரோட சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து கேட்கவே மாட்டார். அதனால் வந்துட்டு ஹீரோயின்ட்டே டைரெக்டாக போய் சொல்லுவோன்னு சொல்லிட்டு அவர் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் உருவாக்கி வச்சுருக்கோம், இது நீங்கள் எங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் இது எங்கள் கைவிட்டு போகாமல் இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கும் ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நான் என்ன தான் செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் கேட்பாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம், இப்போ உங்கள் புருஷன் வந்தாருன்னா அவர்கிட்ட நீங்கள் ஹீரோட ஒய்ஃப் மாதிரி மட்டும் பேசுனா மட்டும் போதுமானது, அவர் அதோட இதுக்கப்புறம் எங்ககிட்ட வரவே மாட்டார், நம்மளுக்கும் எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. என்ன சரி நான் கொஞ்சம் யோசிச்சு மட்டும் சொல்கிறேன், எனக்கு கொஞ்சமாக டைம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்துடுறாங்க. வர வழி பூராவே அதே யோசிச்சுட்டே வராங்க, இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்மளுக்காக எவ்வளவோ அவன் ஹீரோ செஞ்சுட்டா, நம்ம வாழ்க்கையவே நம்மளுக்கு திரும்ப கொடுத்துட்டா, நம்ம நினச்ச மாதிரி நம்ம நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் என்ன பண்ணுறது அப்படி இப்படி இவனுக்காக ஏதாவது செய்யணும்னு மனசு தோணிகிட்டே இருக்குது. ஆனால் ஒரு வேளை புருஷன் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னா வந்துட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்வான், திரும்பவும் நம்மளை அடிக்க தானே செய்வான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது என்ன புதுசா அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிக்கிறாங்க. அதோடு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கால் பண்ணி இவர்கிட்டே ஒத்துக்கிறாங்க, அந்த ஹீரோக்கிட்டே வந்துட்டு நான் இந்த மாதிரி நடிக்கிறதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு அதில் விருப்பம் இல்லாட்டியும் சரின்னு அவரும் சொல்கிறாரு. உங்கள் ஒய்ஃப் எப்படி இருப்பாங்க, எப்படி சிரிப்பாங்க, எப்படிலாம் அவங்க பிஹேவ் பண்ணுவாங்க, எல்லாமே எனக்கு டீட்டெயில் ஃபுல்லாக வேணும், அப்போ தான் நான் அவங்ககிட்ட அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இப்போ எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சு. இவங்களும் அவங்க ஒய்ஃப் மாதிரியே மேக்கப்லாம் அதே மாதிரியே கரெக்டாக பண்ணிவிட்டு இப்போ தைரியத்தை வர வச்சுட்டு வந்துடுவாங்க. சந்திக்கிறதுக்கான நாளும் வந்துடுது. அதாவது ஹீரோயினை வந்துட்டு அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, அவர் வந்து பார்க்க வந்துடுறாரு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ் எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்கன்னா அவங்களோட கழுத்தை மட்டும் ஒரு இது போட்டு மூடி வச்சுருக்காங்க. ஏன்னா இவங்க கழுத்தை பார்த்தா அவர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடுவாருன்னு தெரியும். ஏன்னா ஹீரோயின் கிட்டே ரொம்ப பிடிச்சது அவருக்கு அவங்களோட கழுத்து தான். ஸோ நம்ம கழுத்தை பார்த்தா அவனுக்கு நம்ம தான்ன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிடும், அவனுக்கு தெரியக்கூடாதுன்னா நம்ம இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக அதை சுற்றி கவர் பண்ண மாதிரி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு என்ன தான் உள்ள பயமாக இருந்தாலும் ரொம்ப தைரியத்தை வர வளைச்சிட்டு ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மாதிரி ஸ்ட்ரிக்டாக பேசுவாங்க. சேர்ந்து பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ஆள் என்ன சொல்லிடுவான்னா, நான் இவங்களோட தனியாக பேசணும், அப்போ தான் என்னால் கான்ட்ராக்டில் சைன் பண்ண முடியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிடுவார். அது எப்படி முடியும்னு சொன்னோன்னே ஹீரோன்னு நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அனுப்பி வச்சுருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேசிகிட்டே இருக்கும்போது அவங்களோட ஸ்கார்ஃப் கழுத்தில் போட்டிருப்பாங்களோ அது வந்து காற்றுல பறக்க
பறக்க ஆரம்பிச்சிடும். பறந்த உடனே பார்த்தீங்கன்னா அவன் வந்து கழுத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவார். அந்த ஆள் பார்த்தோன்னே ஏதோ பழக்கப்பட்டது மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வர ஆரம்பிச்சிடுவார். இவங்களுக்கு பயத்தில் நல்லா வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிடும். இருக்காங்கல்ல அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இவருக்கும் ஒரு மாதிரியான பதட்டம் இருக்குது. இவன் நம்ம ஒய்ஃப் இல்லை, அவனோட பொண்டாட்டி அப்படின்றது நல்லாவே நம்மளுக்கு தெரியுது. அதாவது 5 வருஷம் கோமால இருந்தவ இப்போ கண்ணு முழிச்சிட்டான்றது நல்லா தெரியுது. ஆனால் இவரோட கழுத்து வந்து நம்மளுக்கு பழக்கப்பட்ட கழுத்து மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் நின்று யோசிச்சுட்டே இருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஏன் நம்மளுக்கு இப்படிலாம் தோணுது, சைக்கோக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு இவனோட பொண்டாட்டி தான், அதாவது ஹீரோவோட பொண்டாட்டி தான் இவங்கன்றது நல்லாவே அவனுக்கு தெரியுது. அதாவது 5 வருஷம் கோமாலேருந்து கண் முழிச்சிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் நம்ம பொண்டாட்டி எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்காங்க, அதை வந்து புருஷங்காரன் சொல்ல மாட்டேறான், இவகிட்ட எப்படியாவது உண்மையை வாங்கினா போதும்னு தான் நினைக்கிறாரு. ஆனால் வந்துட்டு இவங்களோட கழுத்து வந்து பார்க்கும்போது ஏதோ பழக்கப்பட்ட கழுத்து மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ரொம்ப யோசனையாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் எப்படி பார்த்தாலும் சைன் பண்ணும்போது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் அதெல்லாம் சைன் பண்ண சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இப்போ உஷாராக வந்துட்டு ஸ்டாம்ப் இருக்கும் பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்திருக்காங்க. உடனே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம பெண்ணு தான் இருக்கே சைன் பண்ணுங்கன்னு சொல்லும்போது கம்பெனி ரூல்ஸ் படி நாங்கள் இந்த மாதிரி ஸ்டாம்பில் தான் நாங்கள் இது பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லவும் அவர் என்ன சொன்னாலும் கேட்காம அவங்க ஸ்ட்ரிக்டாக பேசி அப்படியே சொல்லிடுறாங்க. இவ்வளோ நேரம் டார்ச்சர் பண்ணிட்டு இருந்த அந்த ஆள் பார்த்தீங்கன்னா இப்போ தான் கிளம்பியும் போயிடுவார். இவங்களுக்கு இவ்வளோ நேரம் அப்படியே ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சுட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ப்ரெஷர் ஆகிடும். உடனே பார்த்தீங்கன்னா அப்படியே மயக்கம் போடுற அளவுக்கு வந்துடுவாங்க. அப்போ தான் ஹீரோ வந்து அந்த ஆர்ட் கேலரிக்குள்ளே வருவார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹீரோயினோட அதாவது அவங்க ஒய்ஃபோட காஸ்டியூமில் அந்த மேக்கப்பில் இவங்களை பார்த்தோன்னே இவர் அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லி அவங்கள கூப்பிடுவார். அந்த அளவுக்கு அவங்க ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி இவர் கண்ணுக்கு அப்படியே தெரிவாங்க. அதோட டக்குன்னு இப்போ இவ்வளோ நேரம் இவங்க சோர்ந்து இருந்தாங்களா, ஹீரோவை பார்த்தோன்னா பொத்துன்னு அவங்க மேலே தானே போய் கரெக்டாக மயக்கம் போட்டு விழுணும், அந்த மாதிரி வேற போய் விழுந்துருவாங்க. அவரோட ஒய்ஃப் பேரை சொல்லி கூப்பிட்டது வந்து இவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகியிருக்கும். சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இப்போ திரும்ப அவங்க ஹஸ்பண்டை நினச்சி அழுதுகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் எவ்வளோ ஆறுதல் சொல்வார். சரி நீ வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூப்பிடுவார். இல்லை வேண்டாம் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு அவங்க கிளம்பி போயிடுவாங்க. அங்கே போனோன்னு நினச்சி ரொம்ப கவலைப்பட்டு அழவே ஆரம்பிச்சிருவாங்க. ஹீரோவை நம்மளுக்கு தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது, ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி இல்லை. அவன் வந்து அவன் ஒய்ஃபை தான் விரும்புகிறான். நம்மளை வந்துட்டு பார்த்த உடனே அவன் ஒய்ஃபோட பேர் சொல்லி தான் கூப்பிட்றான். அவன் நம்மளை ஒரு இதாக தான் நினைக்கிறான். நம்ம தேவையில்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி இப்போ அவங்களுக்கே புரியுது. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவிச்சிட்டோம், திரும்ப இவனுக்காக இதை ஹெல்ப் பண்ண போய் திரும்ப எந்த பிரச்சனையிலையும் மாட்டிக்க வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க முடிவெடுத்துறாங்க. ஹீரோக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டது அவளுக்கு ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்றது அவருக்கும் புரியுது. உடனே ஹீரோயின் கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அப்படியே 2 பேரும் வாக்கிங் போகிற மாதிரி போகிறாங்க. அப்போ தான் ஹீரோ சொல்லுவார், நான் உன்னை காலையில் அந்த பேர் சொல்லி கூப்பிட்டுருக்க கூடாது, என்னை மன்னிச்சிடு, இன்றைக்கி என் ஒய்ஃபோட கல்லறைக்கு போயிட்டு வந்தேன், அதனால் அவள் சிந்தனையாக இருந்ததுனால உன்னை பார்த்தோன்னு டக்குன்னு அப்படியே கூப்பிட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த நேரம் ஒரு சைக்கிள் அவங்கள இடிக்கிற மாதிரி வரவும் டக்குன்னு அப்படியே காப்பாற்றி அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படியே அங்கே கொஞ்சம் சின்னதாக ஒரு ரொமான்ஸ் மாதிரி இருக்கும். ஒரு பக்கம் போயிட்டே இருந்தாலும் ஹீரோ வந்து சொல்லிடுவார், உன்னை பற்றி நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்றது என்னால் சரியாக சொல்ல முடியல, ஆனால் நான் உன்னை வந்து எந்த இடத்துல வச்சுருக்கணும் அது கண்டிப்பாக வந்து அந்த உறவுக்கு நான் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் அவர் பேசுகிறாரு. ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி சிரிப்பு வருது. இவ்வளோ க்ளோஸாக பேசுறது கொள்வது எல்லாத்தையுமே வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து பார்த்துட்றாங்க. அவங்க வந்து இவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் இப்படி பண்ணுறனே எனக்கு தெரிய மாட்டேங்குது, அவள் வந்து அவளால் நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது, அவள் புருஷன் வேற சும்மா லேஸ்பட்டவன் கிடையாது, அவனை கொண்டு ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு, நீ என்னன்னா புதுசாக ஒரு ரூட்டை போட்டு ஆரம்பிச்சிட்டு இருக்க, உண்மையை சொல்லு, அவன் மேலே ஏதாவது உனக்கு ஏதாவது ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேற கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்து எதுவுமே பதில் சொல்லாமல் திரும்ப நின்றுட்டே இருப்பாரா, யோசிச்சுட்டே இருப்பார். உடனே இவங்க பின் பக்கமாக வந்து ஹீரோ வந்து ஹக் பண்ணிப்பாங்க. என்னை ஏன் நீ புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிற, உன்னை எத்தனை வருஷமாக நான் லவ் பண்ணிகிட்டே இருக்கேன், அது ஒன் சைடாகவே அது போயிட்டுருக்கு, ஆனால் நீ வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ண, அவளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், சரின்னு சொல்லிட்டு நான் அவன் ஃப்ரெண்டு தானே நானும் விட்டு கொடுத்துட்டேன், ஆனால் இப்போ அவள் இறந்து போயிட்டா, இப்போவாது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினச்சா நீ வந்து திரும்ப அவன் பின்னாடி போயிட்டுருக்கிறது எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது, நான் சொல்கிறத கேளு, அதெல்லாம் ரொம்ப டேஞ்சராக இருக்கும், அவன் புருஷன் வந்து மோசமானவன், நீ நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படி இப்படின்ற மாதிரி உங்கள் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு இப்போ என்ன சொல்வார்னா, உன்னை அந்த மாதிரி எண்ணத்தில் நான் பார்க்கவே இல்லை, எப்போவுமே நீ எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தான், அதுவும் தாண்டி நீ என்னை ஒரு ஃபேமிலியில் ஒரு மெம்பராக நான் உன்னை பார்க்குறேன், அது இல்லாமல் வேறு எதுவுமே என்னால் உன்னை நினைக்கவே முடியாது அப்படின்னு, நீ என்னோடய ஃபீலிங்ஸுக்கு கொஞ்சம் நீ வந்து மதிப்பு கொடுக்கலாமே அப்படி இப்படின்னு இவங்க எவ்வளோ பேசுகிறாங்க, நீ சொன்ன விஷயத்த நீயே மறந்துட்டு போய் உன் வேலையை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி விட்டுறாரு. விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா சைக்கோட ஆளுங்க வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எடுத்து எல்லாத்தையும் சைக்கோ கிட்ட அனுப்பிடுறாங்க. அவர் இதெல்லாம் பார்க்குறவருக்கு அவருக்கு ரொம்பவே ஜாலியாக இருக்குது. ஏன் அப்படின்னா இந்த பொண்ணுக்கிட்ட சும்மா நம்ம கேட்டால் தானே அவனை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா, இப்போ அவள் வெறுப்புலையும் விரக்திலையும் இருப்பா, இப்போ போய் அவனை பற்றி எது கேட்டாலும் உண்மையை சொல்லிடுவான்ற மாதிரி இவர் கணக்கு போடுவார். இந்த லேடி இருக்காங்களே இவங்களுக்கு வந்துட்டு இப்போ அவர்கிட்ட ஒரு கால் வருது. கால் வந்தோடனே இந்த விஷயமா பேசணும், ஆர்ட் கேலரி விஷயமா பேசணும் அப்படின்னு சொன்னோடனே இவங்களுக்கு வந்துட்டு எப்படியாவது அதை நம்ம தக்க வச்சுக்கணுன்ற மைண்டுக்கே வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ இந்த மாதிரிலாம் பேசுனது கொண்டு அவங்களுக்கு பயங்கர கோவம் வந்துட்டே இருக்குது. உடனே நல்லா மேக்கப் பண்ணிக்கிட்டு சரி இதை இன்றைக்கி முடிச்சு விட்டுணும்
பேசணும்னு சொல்லிட்டு வராங்க. வந்தோடனே இவரும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ போட்டு வாங்குறாரு அப்படியே. அது ஹீரோ கிட்ட ஏதாவது உண்மையை உளறிடுவாரா ஹீரோவை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க எதுவுமே இது பண்ணாமே இருந்துட்டு இருப்பாங்க. இப்போ இவர் இவ்வளோ பேசிகிட்டே இருப்பார். கடைசி என்ன சொல்வாருன்னா, ஒன்றுமே பிரச்சனை கிடையாது, உனக்கு எல்லாத்தையும் நான் உனக்கு தகுந்த மாதிரி நான் செஞ்சு கொடுக்குறேன். ஆனால் நீ எனக்கு ஒரே ஒரு வேலை மட்டும் செய்யணும். எனக்கு எந்த விஷயத்தையும் நீ சொல்லவே வேணாம். ஆனால் அந்த ஹீரோவோட ஒய்ஃப் இருக்கல்ல, அவகிட்ட இன்னும் ஒரு தடவை நான் பேசணும், அதுவும் தனியாக பேசணும். அதுக்கு மட்டும் நீ அரேஞ்ச் பண்ணி கொடு, மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லவும் இவங்களுக்கும் ஒரு வழி தெரியல. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, டக்குன்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணுறாங்க. உன்னை தனியாக மீட் பண்ணி பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சரி இவங்க தானே கூப்பிடுறாங்க, போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்பி வராங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவர் சைக்கோ ஹஸ்பண்ட் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் எதிர்பார்க்காத விதமாக அவரை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அந்த பழைய பயம் வந்து திரும்ப அவங்களுக்கு வந்துடுது. உடனே இப்போ அந்த சைக்கோ வந்து என்ன கேட்பாருன்னா, என்ன மேடம் அன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப ஜாலியாக இருந்தீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக பேசுனீங்க, இன்னைக்கு பார்த்தா ரொம்ப பயந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்கீங்க, இது எது நிஜம் அப்படின்ற மாதிரி கேட்பாரு. இவங்களுக்கு என்ன பேசுறதுனே தெரியாது. கேட்குற கேள்விக்கெல்லாம் இவங்களுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிட்டே இவங்க உட்காந்துட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ அங்கே வந்துடுறாரு. இவங்களோட கையை அப்படியே கெட்டியமாக பிடிச்சி ஒரு ஆறுதலாக பிடிச்சிட்டு இருக்காரு. உடனே இவங்க வந்து நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்க. அவர் காது கிட்ட வந்து ரகசியமாக சொல்லுவார், உன்னை எவ அனுப்பி வச்சாலும் அவ சொல்லி தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவார். இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அப்போ தான் ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுவாங்க. அப்போ ஹீரோ ஒரு முடிவே எடுத்திருப்பாரு. ஹீரோயினை பணைய வச்சு தான் இந்த ஆர்ட் கேலரியில் நம்மளுக்கு சொந்தமாகும் அப்படின்னா அது நம்மளுக்கு தேவையே இல்லை, அதை நம்ம கேன்சலே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டுக்கே வந்திருப்பாரு. அதுக்கு அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதுக்கு வாய்ப்பே கிடையாது, அவன் எல்லாத்துக்குமே ஒத்துக்கிட்டான், ஃபைனலாக சைன் பண்ண கூட ஒத்துக்கிட்டான். ஒரே ஒரு தடவை அந்த பொண்ணு இருக்கால உன் ஒய்ஃபாக நடிக்கிறாள், அவளை வந்து மீட் பண்ணி பேசினா போதும்னு சொன்னால் அந்த மீட்டிங்க்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ ஹீரோ இங்கே வந்திருப்பாரு. ஹீரோ வந்துட்டு அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சா, உனக்கு என்னதான் பிரச்சனை, என் பொண்டாட்டிட்டு நீ தனியாக பேசுகிற அளவுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதனப்பா வம்பா இருக்குது, பேரில் அவள் பேரில் இருக்குது, அப்போ அவங்க கிட்ட தானே நம்ம பேச முடியும், நீ எதுக்கு குறுக்க வர, சரி சரி இதெல்லாம் ஃபைனல் ஆக போதே, சரி அவங்கள மீட் பண்ணி ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாம் நினச்சேன், சரி நீயும் எங்களோட பார்ட்டியில் சேர்ந்துக்கிறியா என்ன அப்படின்ற மாதிரி இப்போ ஹீரோவை பார்த்து கேட்பாரு. இதோட ஹீரோ வந்து இப்போ என்ன சொல்லிடுவாருன்னா, எங்களுக்கு இதில் வந்து கண்டினியூ பண்ணுறதுல விருப்பம் இல்லை, நாங்கள் இதை கேன்சல் பண்ணுறதா இருக்கோம், அதனால் பார்ட்டிக்கும் அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லவும் இப்போ அந்த சைக்கோ ஹஸ்பண்டுக்கு வந்து கோவம் வந்துடுது. அதை எப்படி நினச்ச நேரம் நீங்கள் கேன்சல் பண்ணுவீங்க, இப்போ இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் அதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா எனக்கு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் நஷ்ட ஈடு தொகை கொடுக்கணும், ஏன்னா ஒரு வசதியானவர் தானே, அதுக்கு தகுந்த மாதிரி நஷ்ட ஈடு அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்குறதால தான் வேணால் கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவர் பேசுவார். இவர் என்ன சொல்கிறாருன்னா, பணம்லாம் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எவ்வளோ நேரம் நான் கட்ட தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிடுவார். நான் உங்ககிட்ட கேட்கல, ஓனர் அம்மா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பார்ப்பாங்க. இப்போ நம்மளால ஹீரோக்கு எதுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துட்டு இருக்கு, இவன் நஷ்டம் வேற ஆகணுமா, வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னை ஹீரோ கிட்ட வந்து, என்னங்க இதெல்லாம் ஒரு சின்ன ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு டின்னர் தானே, சாப்பிட்டுட்டு போவோம், அதனால என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க பேசுவாங்க. இவர் ஆசைப்பட்ட மாதிரியே இப்போ டின்னரும் அரேஞ்ச் பண்ணிடுறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கிறவர் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் புருஷன் முன்னாடியே உட்காந்துருக்கிறத வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டே இருக்காரு. வாய் திறந்தே சொல்லிட்டாரு, நீங்கள்லாம் புருஷன் முன்னாடியே ஜாலியாக இருக்கீங்கல்ல, நான் தான் என் ஒய்ஃபை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுவார். டக்குன்னு ஹீரோ என்ன கேட்பாருன்னா, ஏன் உன் ஒய்ஃப் உன் கூட இருக்கும் போது நீ சந்தோஷமாக இருந்தது இல்லையா, இப்போ ஏதோ மிஸ் ஆகிட்டா அப்படி இப்படின்னு சொல்லும் போது, எங்கே நீங்கள் அப்படி சொல்லிட்டு இருக்கீங்க, என் ஒய்ஃப் என் கூட இருக்கும்போது எவ்வளோ அவ்வளோ பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, தாங்குன்னு தாங்கி தாங்கி அவ்வளோ பார்த்துக்கிட்டேன், அவ்வளோ லவ்வை நான் கொட்டி வச்சுருந்தேன். ஆனால் இந்த பொம்பளைங்களை புரிஞ்சிக்கவே முடியல, எவனாவது வந்து கொஞ்சம் பேசினான்னு உடனே பின்னாடியே போயிடுறாங்க, என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப சலிச்சுப்பார். ஏன்னா ஹீரோயின் சும்மா இல்லாமல் டக்குன்னு என்ன சொல்லிடுறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் காட்டினது லவ்வாக இல்லாமல் டார்ச்சராக கூட இருந்திருக்கலாம், அப்படி இருந்ததுனால கூட அவங்க உங்களை விட்டு போயிருக்கலாம், அது எப்படி நீங்கள் லவ்னு சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சும்மா இல்லாமல் இவங்க வந்துட்டு அவங்களோட உண்மையான இது அதுதானே அதெல்லாம் வந்து அப்படியே கொட்டி தீக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஹீரோ வந்து இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, இவ வேற வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேங்கிறாலே, ஆரம்பிச்சிட்டாலே அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் அந்த சைக்கோவோட பிளானே இதுதான், இப்படி நம்ம வந்து டியூன் பண்ணி விட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அவள் உண்மையெல்லாம் வெளியே வந்துடும் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் நினைப்பாரு. இப்போ தான் விரிச்ச வலையில் விழுந்துட்டாங்க அப்படின்றது இப்போ அந்த சைக்கோ ஹஸ்பண்டுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அவர் மேற்கொண்டு அப்படியே பேச்சை வந்து வளர்த்துட்டே இருப்பார். என் பொண்டாட்டி இருக்காளே, அவள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு ஓடிக்கிட்டே இருப்பா, அவளை நான் அவ்வளோ காதலிச்சேன், அவளை சேஃபாக வைக்கணும் அப்படின்றதுனால தான் வீட்டில் பூட்டி வச்சேன், ஏன்னா எப்போ பார்த்தாலும் வீட்டை விட்டு ஓடிட்டே இருக்கா, அப்புறம் என்னங்க பண்ண முடியும், நான் அவ்வளோ இதாக இருந்து கூட அவள் என்னை விட்டு போயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லுவார். அம்மா இல்லாமல் பட்டாம்பூச்சியெல்லாம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிறாங்க. ஒரு பட்டாம்பூச்சியை பிச்சு பிச்சு போட்டுட்டு அதை வந்து நீ சுதந்திரமாக பெற சந்தோஷமாக இரு அப்படின்னு சொன்னால் அதால் சந்தோஷமாக இருக்க முடியுமா, அப்படி தான் உன் கூட இருக்கிற உன் ஒய்ஃபுக்கு தோணி இருக்கும் அப்படி இப்படின்னு இவங்க சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அவருங்க ஹஸ்பண்டாக இருக்கார்ல அந்த ஹீரோ, அவர் வந்துட்டு கண்ணெல்லாம் காட்டுறாரு, பெசாமருன்னு இவங்க வந்து ஃபுல் ஃபார்மில் வந்துட்டாங்க. இப்போ இவனுக்கு ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி, அதனால் அவங்க பாட்டுக்கு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காமல் பேசிகிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சைக்கோ ஹஸ்பண்ட் என்ன சொல்வார்னா, இவ்வளோ தெளிவாக என் ஒய்ஃபுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே, அவளுக்கும் உங்களுக்கும் என்ன பழக்கம் இருக்கா என்ன அப்படி இப்படின்லாம் கேட்க ஆரம்பிச்சிருவாரு. உடனே வந்துட்டு அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, என் ஒய்ஃபை நீ அந்த மாதிரிலாம்
மாதிரிலாம் நினச்சிட்டு இருக்காத, நீ வா நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபை கூட்டிகிட்டு வெளியே வருவார். கிளம்ப போகிறாங்க. அப்போ அந்த சைக்கோ இருக்கார்ல, அவர் வந்து கேட்பார், இப்போ இந்த கான்ட்ராக்ட் பேப்பரை வச்சுக்கலாமா வேண்டாமான்னு கேட்கும்போது உடனே ஹீரோ என்ன சொல்வார், நான் தான் உங்கள் கூட கான்ட்ராக்ட் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, அதுதான் நீங்கள் டின்னர் சாப்பிட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொன்னீங்களா, அதுக்கு தானே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம், அதனால் அதெல்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லவும் இப்போ அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த கான்ட்ராக்ட் பேப்பரை கிழிச்சிட்டு அவர் பாட்டுக்கு அங்கேருந்து போயிடுவார். அந்த ஹீரோயின் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பாரு, நான் உனக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன், நானே வந்துட்டு உன்னை காப்பாற்றுறதுக்காக அந்த ஆர்ட் கேலரி போனால் கூட பரவாயில்லன்ற மாதிரி நான் முடிவெடுத்துட்டேன், நீ என்னென்னா அவன்கிட்ட சரிக்கு சமமாக பேசிகிட்டே இருக்க, அதனால் அவன் விரிக்கிற வலையில் போய் நீ விழுந்துட்டினா உனக்கு தான் அது பிரச்சனைன்றது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு கேட்பாரு. சொல்வார், இப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்க, அவன்கிட்ட அடி உத வாங்கி வந்திருக்க, திரும்பவும் நீ வந்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இருக்கியா, உன்னால தான் இந்த பிரச்சனைலாம் வருது, கொஞ்சம் கூட சும்மா இருக்க மாட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுருவாரு. உடனே அவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடும். ஆமாம், என்னால் தான் பிரச்சனை, எல்லாருக்கும் என்னால் தான் பிரச்சனை, நான் தானே அவனை ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் தானே அவனை வேணும்னே விட்டுட்டு வந்தேன், அதனால தானே என்னால் எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கோவம் வந்து நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகும். இப்போ ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடும். உன் மேலே உள்ள அக்கறையில் தான் நான் அந்த மாதிரி சொன்னேன், வேறு எதுவும் உன்னை காயப்படுத்தணும்னு சொல்ல என்னை மன்னிச்சிடு, நானே உன் வீடு வரைக்கும் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது இதோட இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறான்னு சொல்லிட்டு கிளம்பியும் போயிடுறாரு. இப்போ ஹீரோயினுக்கு வந்து என்ன டவுட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவன் நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பானோன்னு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது அந்த சைக்கோ ஹஸ்பண்டு அவங்க நினச்ச மாதிரியே அந்த ஆள் வந்துட்டு கிளம்பி போகாமல் இவங்களே ஃபாலோ பண்ணியே வந்துகிட்டே இருப்பார். பார்த்திங்கன்னா இவனை பார்த்துற உடனே அவங்க போய் ஒளிஞ்சிக்கிறாங்க ஒரு இடத்துல. மேலே ஏறி வந்தவர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டு கதவை போட்டு தட்டுன்னு தட்டுறாரு. தட்டும் போது அவங்களோட ஒய்ஃபோட பேரை சொல்லி தட்டிகிட்டே இருக்காரு. இவங்க கதவு திறக்காமல் அமைதியாக உட்காந்துட்டே இருப்பாங்க. அவன் தட்டுற வரைக்கும் கதவை தட்டி பார்த்துட்டு என்ன பண்ணிடுறான்னா கதவை உடச்சிக்கிட்டே அந்த ஆள் உள்ளே வந்துடுறாரு. வந்தவர் பார்த்திங்கன்னா அவங்க ஒய்ஃப் பேரை சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்காரு, நீ எங்கே இருந்தாலும் வெளியே வந்துடும் கூப்பிட்டுட்டே இருக்காரு. இவங்க வாயே திறக்காமல் அமைதியாக அங்கே உட்காந்துட்டே இருப்பாங்க. இப்போ ஹீரோ இருக்காருல்ல, அவங்கள ட்ராப் பண்ணிட்டு போகும்போது அவருக்கு ஞாபகம் வரும், சைக்கோவோட அந்த காரை வந்து அங்கே பார்த்தோமே, அதை எப்படி நம்ம அவ்வளோ அசால்ட்டாக விட்டுட்டு வந்தோம், ஒருவேளை அங்கே போயிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவருக்கும் ஒரு டவுட் வரும். இந்த சைக்கோ சுற்றி பார்ப்பாரு. அங்கே இருக்கிற பெயிண்டிங்ஸ் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர்ஸாக தான் இருக்கும். இது எல்லாமே அவங்க ஒய்ஃப் பண்ணுற வேலை தான். அவங்க வரைஞ்சாலே பூக்களை மட்டும் தான் வரைஞ்சிட்டே இருப்பாங்க. ஒரு வேளை இங்கே இவ்வளோ பெயிண்டிங்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக என் ஒய்ஃப் வந்து இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு இன்னும் சந்தேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். பண்ணிகிட்டே இருக்கும்போதே பார்த்திங்கன்னா ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு கட்லடை மாதிரி இருக்கும், அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அவர் அவங்களே கண்டுபிடிச்சிட்டு வெளியே வா, என் ஒய்ஃப் எங்கே சொல்லுன்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே பயந்தா சரி வராது, இவனுக்கு ஏதாவது திட்டியாவது இவனை வெளியே அனுப்பிடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, உன் லிமிட்டை தாண்டி நீ போயிட்டு இருக்க, எதுக்கு நீ கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்த, நீ தேடுற மாதிரி இங்கே யாரும் இல்லை, வெளியே போ அப்படி இப்படின்னு கத்திட்டே இருப்பாங்க. என்ன இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ ஹீரோட அதாவது அந்த சைக்கோ இருக்கார்ல, அவர் என்ன கேட்பாருன்னா, இவ்வளோ பெரிய ஆர்ட் கேலரிலாம் வச்சுருக்கீங்க, நீ ஒரு சின்ன இடத்துல வந்து தங்கிட்டு இருக்க, எனக்கு அதுலேயே உன் மேலே டவுட்டாக இருக்குது, உண்மையை சொல்ல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இவர் திரும்ப அந்த சைக்கோத்தனத்தை பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கோவம் வருது. இவர் இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவரை ஒரு மாதிரி முறைச்ச மாதிரி இவங்க பார்ப்பாங்க. அதே மாதிரி இப்போ அவரை பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ இவருக்கு எப்படி தோணுதுன்னா, இந்த கண்கள் இதே மாதிரி முறைப்ப நான் எங்கேயோ பார்த்துருக்குறேன், நீ வந்துட்டு யாருன்னு எனக்கு உண்மையை சொல்லுன்னு போட்டு அவங்கள போட்டு மிரட்டிகிட்டு இருப்பாரு. பார்த்திங்கன்னா இவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்காரா. அதோட அந்த டைமில் கரெக்டாக ஹீரோ அங்கே வந்தவுடனே பார்த்திங்கன்னா இப்போ இவங்க 2 பேருக்குள்ளே அடிதடி ஆரம்பிச்சிருது. அவர் மாறி அடிச்சுக்கிறாங்க. என் ஒய்ஃப் எங்கடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்கும்போது, ஆமாம் இருக்கும்போது அவளை ஃபுல்லாக கொடுமைப்படுத்திட்டு இப்போ கேட்டுட்டு இருக்கியான்னு கேட்கும்போது, அதெல்லாம் நான் ஏதோ அது தெரியாதனமாக நடந்துக்கிட்டேன், இப்போ வந்து என் ஒய்ஃப் எனக்கு கிடச்சானா அவளை நான் தங்கத்தட்டில் வச்சு தாங்குவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பார். இவங்க 2 பேரும் வாய்ஸ் தகராறு கை தகராறுன்னு போயிட்டே இருக்கும். இவங்க அதாவது ஹீரோயின் இருக்காங்களே, அவங்க போலீஸ்க்கும் கால் பண்ணிவிடுவாங்க. போலீஸ்க்கு தான் கால் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இவருக்கும் நல்லா தெரியுது அந்த சைக்கோக்கு. ஆனாலும் வந்துட்டு சண்டை முத்தி போய் போட்டுகிட்டே இருக்காங்க. அந்த வில்லன் கூட அதாவது அந்த சைக்கோ கூட வந்த ஆளுங்கள்லாம் இருக்காங்களே, வாங்க போலீஸ் வந்துட்டு நம்ம இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டுட்டு பார்ப்பாங்க. அதனால் இங்கே இருந்தோன்னா இப்போ நம்ம பேரில் வந்து தப்பு ஆகிடும், அதனால் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். வெளியே வராரு. முள்ளு வேலையெல்லாம் இருக்கும்ல, அங்கே போய் கையை வச்சு கையெல்லாம் காயமாகுது. நீ ஏன் இப்படி போனேன், என்னை விட்டு ஏன் இதுக்காக போனேன், நான் உண்மையில எவ்வளோ லவ் வச்சுருக்கேன், லவ் உனக்கு புரியவே புரியாதா அப்படி இப்படின்னு ஒரு பாட்டுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருப்பார். அங்கே ஹீரோயின் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காயமாக இருக்குமா ஹீரோக்கு, என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றுமே பரவாயில்ல, நீ சேஃபாக இருக்கில்ல, எனக்கு அது போதுன்ற மாதிரி 2 பேரும் இப்போ ஹக் பண்ணிப்பாங்க. இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்த மாதிரி தான் இருக்கும். கையில் காயமானவர் வந்து கையில் அதாவது ட்ரீட்மெண்ட் கூட எடுக்கல. நேராக அவர் எங்கே வராருன்னா ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்கள பார்க்க தான் வராரு. வந்தவர் என்ன
கேட்பாருன்னா, "உனக்கு எல்லா விஷயம் தெரியுன்றது எனக்கு நல்லாவே தெரியும். நீ என்கிட்ட உண்மைய சொன்னீன்னா, அதில உனக்கும் பெனிஃபிட் இருக்கு." அப்படி இப்படின்ற மாரிலாம் பேசுவாரு. எப்படியாவது இவங்கள உண்மைய வர வச்சிடலான்னு சொல்லிட்டு. அளவுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, இவர் என்ன சொல்வாருன்னா, "அவ்வளோ பெரிய ஆர்ட் கேலரி அதெல்லாம் இருக்கு. ஒரு சின்ன இதில போய் தங்கிட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அவங்கள மேல ரொம்ப டவுட்டா இருக்கு. நீ சொன்னீன்னா, உனக்கு நான் தேவையானது எல்லாத்தையுமே நான் செஞ்சு குடுப்பேன்." அப்படின்ற மாரி இவங்கள்ட்ட பேசுவாரு. பார்த்தீங்கன்னா, அவர் கையிலேருந்து அப்படியே காயமா ஆனது வந்து இவங்க பார்க்குறாங்க. பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிடுது. உடனே அவர உள்ள கூப்பிட்டு, அவருக்கு கைக்கு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பார்த்து விடுறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது, "என் ஒய்ஃப் எங்க இருந்தாலும் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லிடு. அவள என்கிட்ட காட்டி குடுத்துரு. அவ கூட நான் சந்தோஷமா வாழணும்." அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்கு பெணாத்த ஆரம்பிச்சுறாரு. உடனே இவங்களுக்கு எப்படி தோணுதுன்னா, இப்படி தானே ஹீரோவ நம்ம லவ் பண்றோம். அவன் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறானே. இவன பத்தி தப்பு தப்பா சொல்றான். ஆனா இவனோட ஒய்ஃப இவன் இந்த அளவுக்கு நேசிக்கிறானே. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மள மாரி தான் இவனும் லவ் ஃபெயிலியர் மாரி தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாரி யோசிக்கிறாங்க. அப்படியே அவர் மேல இவங்களுக்கு கொஞ்சம் ஃபீலிங் வருது. டக்குன்னு அவர அப்படியே கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு போறாங்க. அவரும் ஒரு கட்டத்தில அப்படிதான் வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டக்குன்னு எந்திரிச்சு நின்டறாரு. என் ஒய்ஃப தவிர யாரையுமே நான் தொடமாட்டேன்னு சொல்லிடுறாரு. கிளம்பியும் வீட்டுக்கும் வந்துருவாரு. வந்த உடனே என்ன பண்ணுவாருன்னா, என் ஒய்ஃப காணுமே அப்படின்னு சொல்லிட்டு கதறி கதறி அழுதுகிட்டும் இருப்பாரு. இதெல்லாம் எப்படி இருக்குன்னே தெரியல. அதாவது சைக்கோன்றது பொருத்தமான பேரா இருக்கும் அப்படின்ற மாரி தான் இருக்கு. இருக்கும்போது அடிக்கிறதும், அவங்க இல்லாதபோது அவங்கள தேடி தேடி மிஸ் பண்ற ஏன்னா இப்ப அடிக்கணும். கை ஊறிட்டு இருக்கு போல இருக்கு. அதனால தான் தேடிட்டு இருக்காரு மெயினா இப்ப. இங்க பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோ இருக்காருல்ல, அதாவது ஹீரோயின தேடிட்டே இருப்பாரு. திடீர்னு அவங்கள காணா போயிடுவாங்க. அதாவது விடிஞ்ச உடனேயே. எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சின்னதா ஒரு நோட்ஸ் மட்டும் எழுதி வச்சிருப்பாங்க. அதாவது, "என்னால உங்களுக்கு நெறைய பிரச்சனைகள் தான் வந்துட்டே இருக்கு. நம்ம 2 பேரும் விலகி இருக்கிறது தான் நல்லது." அப்படின்ற மாரி எழுதி வச்சிருப்பாங்க. "இப்ப தானடா சேர்ந்தோம். அதுக்குள்ளேயேவா?" அப்படின்ற மாரி அவருக்கு தோணும். ஹீரோயினுக்கு வந்துட்டு இவர் கால் பண்ணிட்டே இருப்பாரு. எடுக்கவே மாட்டாங்க. நெறைய மெசேஜ் பண்ணுவாங்க. ஆனா இவங்க கண்டுக்கவே மாட்டாங்க. இவங்க வெளிநாட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே ஹீரோயின் வந்திருப்பாங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அவர்ட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போவோம்ன்னு சொல்லிட்டு கடைசியா அவங்க கால மட்டும் அட்டெண்ட் பண்ணுவாங்க. அப்பவும் அதே தான் சொல்லுவாங்க. "என் கூட இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை தான் வரும். அதனால தான் நம்ம 2 பேரும் விலகி இருக்கிறது தான் நல்லதுன்னு" சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோ எவ்வளவோ எடுத்து எடுத்து சொல்லிட்டு இருக்காரு. இவங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "நான் எந்த வருத்தமும் படமாட்டேன். கண்காணாத இடத்துக்கு நான் போறேன். நான் நிம்மதியா தான் இருப்பேன். என்னை பத்தி யோசிக்காதீங்க. நீங்க நிம்மதியா இருங்க." அப்படின்ற மாரி ஹீரோயின் சொல்லிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உடனே அந்த பின்னாடி அந்த ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சத்தம் குடுப்பாங்கல்ல, "இந்த ஊருக்கு போற ட்ரெயின் வந்து ரெடி ஆயிடுச்சு. போறவங்கலாம் இங்க வாங்க." அப்படின்ற மாரி கூப்பிடுவாங்கல்ல. அது வந்து ஹீரோ காதுல விழுந்துருது. உடனே இப்ப ஹீரோயின் எங்க கிளம்பிட்டு இருக்காங்கன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சிருது. டக்குன்னு வேக வேகமா அங்க வந்துடுறாரு. ஹீரோயின் இந்த மாரிலாம் பேசினாலும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஹீரோ விட்டு போறதுல மனசே இல்ல. ஹீரோவ வந்து உண்மையிலேயே அவங்களுக்கு புடிச்சு தான் இருக்கு. ஆனா தன்னால ஹீரோவுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க கவலைப்படுறாங்க. அதோட சரின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே அவங்க அந்த ட்ரெயின்லயே ஏற போயிடுறாங்க. கரெக்ட்டா ஹீரோ வந்து அவங்கள ஏற விடாம புடிச்சு அப்படியே அப்படியே சுத்துன்னு சுத்தி வந்து அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓப்பனே பண்ணிடுறாரு. அவர் லவ்வ வந்து ஓப்பனா சொல்லிடுறாரு. "என்ன நடந்தாலும் பரவால்ல. நம்ம 2 பேரும் எதா இருந்தாலும் ஓப்பனா ஃபேஸ் பண்ணிக்கலாம். நீ என்னை விட்டு போயிடாத. நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. எனக்கு உன்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு" சொல்லிட்டு ஓப்பனா சொல்லிடுறாரு. ஹீரோயினுக்கும் அவர பிடிச்சிருக்குல்ல. அதனால இப்ப அவங்களும் வந்துட்டு யோசிச்சுட்டு தானே இருந்தாங்க. சரி அதனால ஊருக்கு போற பிளானே வந்து இப்ப கேன்சல் பண்ணிடலான்ற மாரி யோசிச்சிடுறாங்க. சைக்கோ ஹஸ்பண்ட் வந்து அவர் வீட்ல வந்துட்டு அந்த ஹீரோயின் இருந்த சின்ன ரூம் இருக்குல்ல, பெயிண்டிங் ரூம். அந்த ரூம்குள்ள போறாரு. அவங்க அந்த பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு அந்த அழுக்கு துணி மாரி வச்சிருப்பாங்கல்ல, அதெல்லாம் எடுத்து ஸ்மெல் பண்ணி பார்க்குறாரு. அவங்க ஒய்ஃப அவர் அந்த அளவுக்கு மிஸ் பண்றாராம். ஆனா அவருக்கு எப்படி தோணுதுன்னா, கடைசியா அந்த பிரச்சனைலாம் நடந்துச்சுல்ல, அப்ப ஹீரோயின கிட்ட நின்னு பார்க்கும்போது, அவங்களோட ஒய்ஃபோட கண்ணு மாரியே இருந்தது. எப்படி அது? முகம் வந்து வேற மாரி இருக்கு. ஆனா அவ பார்க்குற பார்வை, அவரோட கழுத்து எல்லாமே என் பொண்டாட்டி மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த 10 நாளா வந்துட்டு அவரோட ஒய்ஃப காணோம்னு தேடிட்டு இருக்க விஷயம் வந்து இவங்க அப்பாக்கு தெரியாது. அதாவது சைக்கோவோட அப்பாக்கு தெரியாது. அவருக்கு இந்த விஷயம் தெரிய வந்துடுது. டக்குன்னு இப்ப அவர் என்ன சொல்வாருன்னா, "10 நாளா பொண்டாட்டிய காணோம். அவள காணடிச்சுட்டு எப்படி நீ திரிஞ்சுகிட்டு இருக்க? எங்க இருந்தாலும் அவள கட்டி இழுத்துட்டு வந்துட்டு போட்டு அவள சாத்து நீ சாத்தி எடுக்கணும். இல்லன்னா நம்ம குடும்ப மானமே போயிடும். அவ மட்டும் கிடைக்கல அப்படின்னா உன்ன உண்டில்லன்னு பண்ணிடுவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிரட்டிட்டு இருப்பாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, யார் எங்க இருக்காங்கன்னுலாம் பார்க்க மாட்டாரு. அங்கங்க கைய ஓங்கிட்டே இருப்பாரு. எத்தன வயசானாலும் பரவால்ல அப்படின்ற மாரி தான் ஒரு திமிராவே நடந்துட்டு இருப்பாரு. இவருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாவே இருக்கும். கையில இவ்வளோ பெரிய காயம் இருக்கு. இத பத்தி ஒரு வார்த்தை இந்த ஆள் கேட்கறானான்ற மாரி அவருக்கே இப்ப கஷ்டமா இருக்குது. சரின்னு சொல்லிட்டு இப்ப கார்ல வந்துட்டே இருப்பாரு. அப்ப கார் டிரைவர் இருக்காரு. அவரு கூட கேட்பாரு. "என்னாச்சு சார்? கையில காயமான்னு?" சொல்லி கேட்கும்போது, இவன்லாம் கேட்கறான் பெத்த தகப்பன். அவன் ஒரு வார்த்தை கேட்க மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு இவரு வருத்தப்படுவாரு. பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு "என்னடா ஆச்சு? தலையெல்லாம் காயமா இருக்கா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதா வந்து விசாரிப்பாங்க. "நீ ஏன் இந்த மாரிலாம் நடந்துக்கிற? நான் உன்ன எவ்வளோ நல்ல பொண்ணுன்னு நெனச்சேன். நீ சொல்லி தானே அவன் அன்னைக்கு அங்க தேடி வந்தான். அவனால தான் இவ்வளோ பிரச்சனை நடந்தது. அன்னைக்கு நம்ம வீட்ல இருக்கும்போது ஒரு சின்ன பறவை வந்து வீட்டுக்குள்ள மாட்டிக்கிச்சு. அதுக்காக நீ எவ்வளோ இரக்கப்பட்ட அந்த பறவைய வந்து எப்படியாவது காப்பாத்தணும்." அப்படி இப்படின்னு. இப்ப அவன் ஒரு சைக்கோ. அவன் பொண்டாட்டி அவன் அவ்வளோ பாடுபடுத்திட்டு இருக்கான். அவன்கிட்டயே திரும்ப ஒப்படைக்கிற மாரி நீ எப்படி இப்படிலாம் நடந்துட்டு இருக்க? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி திட்டுவாரு. இன்னொரு தடவ உன்னால அவளோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுச்சுன்னா, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன்ற மாரி இவங்களுக்கும் வார்னிங் பண்ணிட்டு இருப்பாரு. இங்க வந்து இந்த ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, இப்ப அப்பாக்கு விஷயம் தெரியாத வரைக்கும் வேற தெரிஞ்ச உடனே அந்த ஆள் வேற இஷ்டத்துக்கு குதிப்பான். அதுக்குள்ள வந்துட்டு இவள
எப்படியாவது கண்டுபிடிச்சி ஆகணும்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அந்த தேடுதல் வேட்டையில் ஆளுங்களை போட்டு போட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருப்பாரு. வந்துட்டு ஹீரோக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டிருக்குல்ல, அதை பார்க்கறதுக்காக தானே வந்திருப்பாங்க. வரும்போது ஹீரோயினும் வந்திருப்பாங்கல்ல. அங்கே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க வந்திருப்பாங்க. வரும்போது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து சொல்லிடுவாங்க, அன்றைக்கி நீங்கள் கூப்பிட்டீங்கன்றதுக்காக தான் நான் மீட் பண்ண வந்தேன். நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆளை வந்து இது மாதிரி ஒரு சிக்கலில் மாட்டி விட்டுட்டீங்க. இது மாதிரி இனிமேல் பண்ணாதீங்க. இது மாதிரி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இனிமேல் உங்களுக்கு எந்த ஆபத்தாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்றதுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னு பேசிகிட்டே இருப்பாங்க. இந்த இடத்துக்கு ஹீரோவோட அண்ணன் இருக்காருல்ல, அவர் வேற வந்து நிற்பார். அவருக்கு உடனே ஆச்சரியமாக இருக்கும். என் ஹீரோயின் இப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. பார்த்தவர் என்ன சொல்வாருன்னா, இது என்னது இது அண்ணன், அதாவது தம்பி ஒய்ஃப் மாதிரியே இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே இருப்பார். அவங்கள்ட்ட எதுவும் பேச மாட்டார். ஹீரோவோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவங்கள்ட்ட போய் உண்மையை சொல்லி இந்த பொண்ணு யார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் கேட்பாரு. அவங்க எதுவுமே சொல்ல முழிச்சிட்டே இருப்பாங்க. இதை பற்றி நேராக அவன் தம்பிக்கிட்டே கேட்டலான்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ கிட்ட கேட்க வருவார். ஏதோ ஒரு அளவுக்கு சமாளித்து விட்டார் அவங்க அண்ணனுக்கும். அவரும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ அமைதியாக இருக்கார். ஆனால் இதில் ஒரு விஷயம் இருக்கும், அது கடைசியில் தான் தெரிய வரும். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு அம்மாவை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா தன்னை ஃபாலோ பண்ணிட்டு வராங்கன்றதை அவங்க நல்லாவே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆள் வந்துட்டு வெளிப்படையாகவே துரத்திக்கிட்டு வராரு. அதாவது இவங்க எங்கே போகிறாங்கன்றதை நோட் பண்ணிக்கிட்டே வராரு. அதை ஏன்னா அவங்களுக்கு சந்தேகம்லாம் இவங்க போய் அவரோட ஒய்ஃப், அதாவது சைக்கோட ஒய்ஃப் கிட்ட எதுவும் பேசுகிறாங்களா கொள்கிறாங்கன்னு பார்க்கணும். ஆனால் ஹீரோட ஒய்ஃப் தான் அப்படின்றதுனால இருக்கிறதுனால தானே வெளிப்படையாக அப்படி செய்கிறாங்கன்றதை ஹீரோயினும் புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட கால் பண்ணி இவங்க வந்து சொல்லிடுறாங்க, மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோவுக்கு கால் பண்ணி அவங்க சொல்லிடுறாங்க. ஹீரோவும் ஹீரோயினை பார்க்கறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. அப்போ தான் அவருக்கே தெரியுது அவரையும் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு வராரு அப்படின்றது. அப்போ தான் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல சந்திச்சுக்கிறாங்க. சந்திச்சவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, அம்மாவை பார்க்க போகாமல் இவங்க ரெண்டு பேரும் அப்படியே லவ் பண்ணிகிட்டே போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி அப்படி வந்துடுறாங்க. அவங்க கவனத்தையே திசை திருப்பி விடுறதுக்காக வேணும்னே அந்த மாதிரி பண்ணிடுவாங்க. அப்படின்னா ஹீரோட அண்ணன் இருக்காருல்ல, அவரை காட்டுறாங்க. அவர் ஒரு என்ன பண்ணுறாருன்னா ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது ஹீரோவும் ஹீரோ ஒய்ஃபும் இருப்பாங்களா, அவங்க ரெண்டு பேரும் இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. மூணாவது ஆளாக இவர் பக்கத்தில் நின்றுட்டு இருக்காரு. இப்போ விஷயம் என்னென்னா, ஹீரோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்கள வந்துட்டு இவர் ரொம்ப நாளாக லவ் பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஹீரோவை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வந்துட்டு ஹீரோவை விட ஹீரோவோட அண்ணனை வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. அதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோ கழட்டி விட்டுட்டு இவர் கூட சேர்ந்தலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமில் தான் அவங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி 5 வருஷம் அவங்க கோமாக்கே போயிருப்பாங்க. அதெல்லாம் இவர் நினச்சி பார்த்துட்டு இருப்பாரு. அதுக்கு முன்னாடி இவங்களுக்கு வந்து ஹீரோக்கு தெரியாமல் இவங்க ரெண்டு பேர் கூட ரிலேஷன்ஷிப்லலாம் கூட இருந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பழைய கதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா இப்போ திடீர்னு அவங்கள பார்த்துட்டாரா ஹீரோயினை, அதனால அவருக்கு அந்த கதையெல்லாம் ஞாபகம் வந்து போகுது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைக்கோ வந்துட்டு இவனுக்கு ஹீரோக்கு ஒரு அண்ணன் இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு. அவரும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறவர் தான்றது தெரிஞ்சிருச்சு. அவரை மீட் பண்ணி பேசி ஏதாவது கறக்க பார்க்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. இவருக்கு கால் பண்ண உடனே, ஓ அப்படியா, உங்களை மீட் பண்ணலாம் தான், ஆனால் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கேன், நம்ம இன்னொரு நாள் மீட் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் சொல்கிறாரு. இப்போ அவர் எதை பற்றி கேட்க வராருன்றது இவருக்கு தெரியல. ஒரு நார்மலாக நினச்சி அப்படி பேசிட்டு வச்சிருவாரு. அப்படின்னா ஹீரோன்னு வெளியே போகிறதே தவிர்த்துக்கிறாங்க. ஏன்னா எங்கே போனாலும் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க. அதனால் வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிற நேரம் வீட்டு வேலைங்களெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்குறாங்க. இதுவே அவங்களோட அந்யோன்யத்தை வந்து இன்னும் அதிகமாக்கிடுது. அப்படியே அதை அவங்க இதுக்காக பண்ணுறாங்களா இல்லை அவங்க ரெண்டு பேரும் பிடிச்சி போய் இதை பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரியும் இருக்கும். இதே மாதிரி இவங்க ரெண்டு பேர் சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவங்க கிட்ட வந்து என்ன சொல்வார்னா, இப்படிலாம் தான் என் ஒய்ஃப் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் எதுவுமே அந்த மாதிரி நடந்ததே கிடையாது. ஏன்னா அவங்க தான் கல்யாணத்துக்கு அப்புறம் டோட்டலாக மாறிட்டாங்களே. அதனால் வந்துட்டு இப்போ எல்லாமே எனக்கு கிடைச்ச மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுவார். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த ஹோட்டலில் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. எதாக இருந்தாலும் இப்போ அதாவது அவங்ககிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போகிறாரு போல இருக்குது. அதுக்காக இந்த பூங்கொத்துலாம் இருக்கும்ல, அதெல்லாம் வாங்கிட்டு வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஹீரோக்கு வந்து ஒரு ஃபோட்டோலாம் வருது. அது எந்த நம்பர்லேருந்து வருது பார்த்தீங்கன்னா, சைக்கோ ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவரோட நம்பர்லேருந்து வருது. அவர் என்ன ஃபோட்டோ அனுப்பியிருக்காருன்னா, இவரோட ஒய்ஃபும் இவரோட அண்ணனும் ஒன்றா இருக்க மாதிரியான சில ஃபோட்டோஸ்லாம் இவருக்கு கிடச்சி அது வந்துட்டு இருக்கு. ஹீரோக்கு வந்து தெரியும் தன்னோட ஒய்ஃப் வந்து யாரு கூட ஒரு அஃபேரில் இருக்கா அப்படின்றது தெரியும். ஆனால் அது தன்னோட சொந்த அண்ணன் கூட அப்படின்றது ஹீரோக்கு தெரியவே தெரியாது. இதை பார்த்தோன்னா அவர் ரொம்பவே அதிர்ச்சி ஆகிடுவார். ஏன்னா அவருக்கு பயங்கர வெறி ஏறிட்டு இருக்கு. இப்போ அவர் மூடே வந்து டோட்டலாக ஸ்பாயில் ஆகிடுது. இப்போ வந்து அவர் ப்ரொப்போஸ் பண்ண தான் வந்திருப்பாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது அப்போ இப்போ இவங்களை பார்க்கும்போது அவங்க ஒய்ஃபை பார்க்குற மாதிரி தானே இருக்கும். அதோட அவள் செஞ்ச துரோகம்லாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஞாபகம் வரும்போது அவருக்கு வெறியே தான் ஏறிட்டே இருக்கு. ஹீரோன்னு இவர் ஏதோ ஆசையாக சொல்ல வருவார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, சும்மா தான் கூப்பிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இப்போ சமாளிச்சிருவார். அங்கேருந்து ஹீரோயினை அனுப்பி விட்டுட்டு நேராக ஹீரோ சும்மா இல்லாமல் டைரெக்டாக அண்ணனை பார்த்து இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. நீ இந்த மாதிரிலாம் மானங்கட்டத்தனமாக நடந்துக்கிட்டே அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவர் என்ன சொல்வார்னா, உனக்கு தான் புரிய மாட்டேங்குது, ஆரம்பத்துலேருந்தே அவளை நான் தாண்டா ஃபர்ஸ்ட்லேருந்தே லவ் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணுறீங்கன்ற விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நான் உனக்காக தான் என் காதலையே நான் தியாகம் பண்ணேன். அதுக்கப்புறம் அவள் என்ன நினச்சாலும் தெரியல, உன்னை கல்யாணத்துக்கு அப்புறம் திரும்ப என்ன லவ் பண்ணுறேன்னு சொன்னால், அதனால தான் நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தோம். அவளுக்கு இப்படிலாம் ஆக்சிடென்ட் ஆகும்னு எனக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் செஞ்ச வேலையவே ஒரு நியாயப்படுத்துகிற மாதிரி
பேசுவார். டக்குன்னு இப்போ ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஒரு பொண்டாட்டி இந்த மாதிரி தப்பு செய்கிறான்னா புருஷனுக்கு வந்து ஒன்று வெறுப்பாங்க. ஆனால் நான் என் பொண்டாட்டி நான் வெறுக்க கூட இல்லை. அவள் என்னைக்காவது திருந்திடுவா அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் அவள் இந்த மாதிரி தப்பு பண்ணுறான்றது எனக்கு தெரியும். அவளை திருத்திடலான்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். வேற ஏதோ ஒரு ஆளுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சொந்த அண்ணன் நீயா இருப்பேன் நான் நினைக்கவே இல்லை. இதுக்கப்புறம் நீ எனக்கு அண்ணனும் இல்லை, நான் உனக்கு தம்பியும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் திட்டி விட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. சைக்கோ ஹஸ்பண்ட் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் திரும்ப திரும்ப பேசுகிறாரு. ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட போய் திரும்பவும் பேசுகிறாரு. அவரை நீ ஏதாவது பண்ணி என் வழிக்கு கொண்டு வரணும் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நீ எதானே நினச்சிட்டு இருக்க, அவங்க 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களெல்லாம் பிரிக்கவே முடியாது அப்படி இப்படின்னு இவங்க சொல்லவும், இதே மாதிரி நீ இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, நான் இந்த மாதிரி இடத்துல இருந்தேன்னா போட்டு தள்ளிடுவேன் அப்படி இப்படின்ற மாதிரி இஷ்டத்துக்கும் பேசிகிட்டு இருப்பாரு. ஐயோ இதுகிட்ட பழக்கம் வச்சுட்டு நம்மளே இந்த மாதிரி மாட்டி விட்டுருவோம் போல அப்படின்ற மாதிரி இவங்க நினைப்பாங்க. இதெல்லாம் பேசிட்டு ஹீரோவை பார்க்கலான்னு வருவாங்க. வரும்போது ஹீரோயினோட உட்காந்துருப்பாரு. அதை பார்த்தோன்னா அவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். இவரால் தான் இவ்வளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, இவ தொலைறால பாரு அப்படி இப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே மனசுக்குள்ளே நினச்சிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவங்களை பார்த்தோன்னா ஹீரோயினும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. டக்குன்னு இப்போ வந்து ஹீரோ கிட்ட அவங்க என்ன பேசுகிறாங்க, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, அவளை எதுக்கு உன் கூடவே நீ தங்க வச்சிட்டு இருக்க, இப்போ அவங்க வீட்டிலே தானே தங்கிட்டு இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, நீ நினச்சிட்டு இருக்க அவள் ரொம்ப நல்லவன், அவள் ஒன்று நீ நினைக்கிற அளவுக்கு அவள் நல்லவெல்லாம் கிடையாது, அவள் குழந்தை வந்து தெரியாமல் கலைஞ்சிச்சுன்னு தானே சொன்னான், அப்படிலாம் இல்லை, அவள் வேணும்னு தான் அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா, அவ்வளோ கொடூரமானவ அவளை கொண்டு எந்த பிரயோஜனமும் இல்லை, தயவு செஞ்சு அவளை அவன் புருஷன் கூட அனுப்பி வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பவும் சொல்லுவாங்க. இருக்காங்க நீ இப்படியே இருந்த அப்படின்னா வந்துட்டு அந்த சைக்கோ வந்துட்டு உன்னையும் கொள்ளுவான் அவளையும் கொள்ளுவான், இதெல்லாம் தேவையா, நான் சொல்கிறது புரிஞ்சு நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருப்பார். அவருக்கு என்னன்னா தான் ஒய்ஃபை எவ்வளோ நேசிச்சோம், அவங்க தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே, அதுவும் சொந்த அண்ணன் கூட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாரு. அப்போ தான் ஹீரோயின் வருவாங்க. எதுக்காக இவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கானே தெரியலையேன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த போவாங்க. அவர் ஒன்று என்ன சொல்லணும், எனக்கு எதுக்கு இப்படி நீ துரோகம் பண்ண, உன்னை நான் எந்த அளவுக்கு நேசித்தேன், எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பற்றி கேட்டுட்டு இருப்பாரு. வாய் திறந்து எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரா, அதை நம்ம கெடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால இவங்களும் அமைதியாகவே இருந்துட்டு இருப்பாங்க. இங்கே இன்னொரு பக்கம் சைக்கோ அந்த நல்லா தூங்கிட்டு இருக்கும். தூங்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் நிற்கிற மாதிரியே இருக்கும். உடனே அவர் ஆசையாக திரும்பி பார்ப்பாரு. பார்த்தா ஹீரோட ஒய்ஃபோட முகம் தெரியும். அது எப்படி என் ஒய்ஃபாக இருக்கா, ஹீரோட முகம் வந்து மாறுது, அப்புறம் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாரு. வந்து ஒரு மாதிரி பயந்து போனவர் பார்த்தீங்கன்னா திரும்ப தான் பொண்டாட்டியோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஆறுதல் படுத்திக்கிறாரு. அதோட திரும்பவும் ஹீரோ பார்க்க வராரு. இங்கே பாரு உன் பொண்டாட்டியை பற்றி எல்லா விஷயமும் எனக்கு தெரியும், என் பொண்டாட்டி எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன், உன் ஃபேமிலி விஷயத்தை ஃபுல்லாக பரப்பி விட்டு நார் அடிச்சிருவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் மிரட்டிட்டு இருப்பாரு. போயிட்டே இருக்கு. இப்போ ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் கேலரிக்கு வராங்க. அங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அண்ணனும் ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதை வந்து இவங்க கேட்டுறாங்க. அவங்க 2 பேரும் என்ன பேசுவாங்க அப்படின்னா, எப்படி என்னோட லவ் வந்து நானும் ஹீரோயினும் லவ் பண்ணுறோம், அதாவது அதை ஹீரோட லவ் ஒய்ஃப் இருக்காங்களா அவங்களும் நானும் இந்த மாதிரிலாம் அஃபேரில் இருந்தோன்றது ஹீரோக்கு எப்படி தெரியும், என் தம்பிக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கேட்டுகிட்டே இருப்பார். உனக்கு விஷயமே தெரியாதா அந்த சைக்கோ அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லா விஷயத்தையுமே அவங்க அண்ணனுக்கு புரிகிற மாதிரி சொல்லிடுவாங்க. அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிப்படும். ஓ அவன் தான் இந்த வேலையெல்லாம் பண்ணதான்னு சொல்லிட்டு இவர் நினைப்பாரு. அப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த விஷயம் எவ்வளோ வருஷமாக வந்துட்டு அப்படியே புதஞ்சே இருந்தது, யாருக்கும் தெரியாமல், அவன் பார்த்தியா இப்போ கண்டுபிடிக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்துலேயே இதை மாதிரிலாம் பண்ணிட்டான், அவனுக்கு மட்டும் இன்னும் உண்மை நிறைய விஷயம் தெரிஞ்சால் எல்லாம் இதாக போயிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுருவாங்க. கேட்டுட்டு என்ன தான் நடந்துச்சு அவர் லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க. இப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு. திரும்ப ஹீரோக்கு இவரை கொண்டு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா அவனை நம்மளாம் தனியாக மீட் பண்ணி பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சைக்கோவுக்கு கால் பண்ணி ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிவிடுவாங்க. என்னோட ஃப்ரெண்டுக்கே வந்து ஒரு மாதிரி இருக்குது, நீ எதுக்காக இப்படிலாம் பண்ணுற, இது ரொம்ப டேஞ்சராக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மட்டும் இவங்ககிட்ட சொல்லும் போது, வேண்டாம் இப்போ நான் வந்துட்டு அவனோட பொண்டாட்டியா இல்லை ஹீரோவோட பொண்டாட்டியா அப்படின்றதுல அவனுக்கு 50-50 டவுட் வந்துட்டே இருக்குது. நான் 90% ஹீரோவோட பொண்டாட்டி தான் அப்படின்னு நான் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா நான் பயந்து ஓடிட்டே இருந்தேன்னா அவனுக்கு சந்தேகம் அதிகரிச்சுட்டே இருக்கும். அதனால் அவனை மீட் பண்ணி நான் பேசுகிற மாதிரி பேசி அவனை நம்புகிற மாதிரி நடந்துக்கிட்டால் மட்டும்தான் அவன் ஹீரோவை விட்டு அவனோட வாழ்க்கையை விட்டு அவன் விலகி போவான். அதனால் இதை நான் செஞ்சு தான் தருவேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. இதெல்லாம் பயங்கர ரிஸ்க்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்பவே சொல்லிட்டு இருப்பாங்க. ஃப்ரெண்டு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இப்போ போறியே அவன் வந்து உன்னை ஒரு வேளை கொண்டுட்டா என்ன பண்ணுறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு பேசுவாங்க. அது எது நடந்தாலும் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. இவங்க அவங்கள்ட்ட கேட்குறது ஒரே விஷயமா தான் இருக்கும். நானா என்னை பற்றி அவனுக்கு சொல்கிற வரைக்கும் நான் தான் அவனோட ஒய்ஃப் தான் நான் அப்படின்ற விஷயத்த தயவு செஞ்சு அந்த சைக்கோ கிட்ட சொல்லிடாத அப்படின்னு மட்டும் கேட்டுப்பாங்க. அது இவங்க வந்து வேற என்ன சொல்லுவாங்கன்னா, இதெல்லாம் நீ எவ்வளோ உன்னோட உயிரை கூட ரிஸ்க்காக வச்சு இப்படிலாம் பண்ணுறியே, இதெல்லாம் நீ ஹீரோவை நேசிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கெல்லாம் அவங்க பதிலே சொல்லாமல் அமைதியாக நின்றுட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ கோச்சிக்கிட்டு ஹீரோ வந்துட்டார்ல, அவர் அண்ணன்கார் வந்துட்டு ஹீரோ கிட்ட சமாதானம் பண்ண பேசுவார். எப்படி பேசுவார்னா, அதான் அவங்க இறந்து போயிட்டாங்கல்ல, அதனால் இவர் எப்படி சொல்வாருன்னா, அவள் ஒரு மானம் கெட்டவ, அவளுக்காக நம்ம அண்ணன் தம்பி பிரிஞ்சிட முடியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பற்றி அந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. இவர் எதுக்காக செய்கிறாரு அப்படின்னா வந்துட்டு ஹீரோயின் அவங்க ஜாடியிலே இருக்காங்கல்ல, ஹீரோ வந்து அவங்க கூட சேர்ந்துடக்கூடாது, அதனால் அந்த கோவத்தை இவருக்கு ஏற்றிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை வந்துட்டு என்றைக்குமே மன்னிச்சிடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்.
ஏன்னா இந்த விஷயம் தெரியும் போது தானே அவர் ப்ரொபோஸ் பண்ணுறதையே நிப்பாட்டிட்டு ஹீரோயின் கிட்டேயே போயிட்டு நீ வந்து எதுக்காக என்ன துரோகம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்டார்ல, அதனால இவர் இந்த மாதிரி மைண்டுக்கு வந்துட்டாரு. இதை ஏற்றி விடுவோன்னு சொல்லிட்டு தான் ஹீரோட அண்ணனும் இப்போ வந்திருப்பாரு. அதை அவர் நல்லா புரிஞ்சுட்டு அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் கூட நீ மன்னிப்பை ஏற்றுக்காத அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மன்னிப்பு கேட்டான்னு பேசிகிட்டு இருப்பாரு. டக்குனு இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, ஆமாம் யார் மன்னிப்பு கேட்டாலும் அதை ஏற்றுக்கவும் கூடாது, அவங்கள மன்னிக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இவரை சேர்த்து அவர் சொல்லுவார். பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு நல்ல ஒரு எல்லோ கலரில் நல்ல பளிச்சுன்னு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த சைக்கோ சொன்ன இடத்துக்கு அவரோட ஆஃபீஸ்க்கே வந்துடுறாங்க. அவர் இங்கே தான் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டாரா. உடனே வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் பார்த்தீங்கன்னா அவங்க மாமனாரை பார்த்துறாங்க. பார்த்தோன்னே புருஷனோட மாமனாருக்கு ரொம்பவே பயப்படுறாங்க. பயந்துகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிடுது. உடனே சும்மா போனவர் பார்த்தீங்கன்னா இவங்களை பார்த்தோன்னே ஏமா கொஞ்சம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுறாரு. பயந்து நிற்கிறாங்க. அப்போ டக்குன்னு என்ன கேட்பாரு, நீ ஆர்ட் கேலரி பொண்ணு தானே, உனக்கு என்ன அவ்வளோ நீங்கள் வச்சுருக்கிறது ஒரு இதுன்னு சொல்லிட்டு என் பையன்கிட்ட வந்துட்டு அவ்வளோ சின்ன இடத்துக்கு அவ்வளோ பெரிய அமௌண்ட்டை போட்டு அக்ரிமெண்ட்டெல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க, என்ன ஏது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விசாரிப்பார். இப்போ வந்துட்டு ஹீரோவுக்கு வந்துட்டு அதாவது அந்த சைக்கோ இருக்கார்ல அந்த ஆளுக்கு வந்துட்டு அவங்க உள்ள ஆளுங்களே சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி உங்களை பார்க்க ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அந்த ஆட்காலையிலேருந்து, அவங்கள்ட்ட வந்துட்டு இந்த உங்கள் அப்பா வந்து பேசிகிட்டு இருக்காருன்னு உடனே இவர் அந்த சைக்கோ வந்து உளுந்தடிச்சிட்டு ஓடி வருவார். ஏன்னா இவர் யார் என்னன்னு தெரியாமல் இஷ்டத்துக்கும் பேசி இருக்கிறதையும் கெடுத்து விட்டுருவாருன்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, ஹீரோயின் வாயை திறக்கிறதுக்குள்ளே அவங்க என்னோட கெஸ்ட்டு, அதனால் நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு நான் அப்புறமா சப்மிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள கூட்டிகிட்டு போயிடுவார். இப்போ வந்து இந்த மாதிரி அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இவங்களை கூட்டிகிட்டு போனது பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கே ஒரு டவுட் வருது. என்ன இவன் பொண்டாட்டியை காணும், ஒரு பக்கம் அவள் மேலே அவ்வளோ பெரிய வச்சு தேடிக்கிட்டு இருந்தவன் இப்போ இந்த லேடிக்காக வந்து இந்த அளவுக்கு வந்து பணிஞ்சு பேசிட்டு போகிறானே என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் யோசிக்க, அவங்க 2 பேரும் மீட் பண்ண போகிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ லிஃப்ட்டில் ஏறி போயிட்டு இருக்கும்போது லிஃப்ட் பட்டன் அமுத்த வரும்போது கூட இவங்க ரொம்ப படப்படன்னு வந்துடுது. உடனே லிஃப்ட்டுக்குள்ளே வந்துட்டு அப்புறமா ரூமுக்குள்ளே வந்துட்டு 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே பாருங்கள் நீங்கள் என்னை பற்றின ஃபோட்டோஸ்லாம் வந்து எங்கள் வீட்டுக்காருக்கு நீங்கள் அனுப்பி வச்சுட்டீங்க, நான் அவங்க ஒத்துக்கிறாங்க, அந்த அந்த கேரக்டராகவே மாறி பேசிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நான் முன்னாடி பண்ண தப்பு, இப்போ அதெல்லாம் நான் நினச்சி திருந்திட்டேன், இப்போ எங்கள் வீட்டுக்காரோட சந்தோஷமாக வாழணும்னு நினைக்கும் போது இந்த மாதிரிலாம் திரும்ப திரும்ப பழைய விஷயங்களை உங்கள்கிட்ட கிடச்சிது அப்படின்றதுக்காக நீங்கள் எங்கள் லைஃப்பில் குறுக்க வர்றது இதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எங்கள் லைஃப்பை வந்து இனிமேல் வந்துட்டு நீங்கள் குறுக்க வராதிங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவர் வந்து அவரோட சட்டை பட்டனை வந்து கலட்டுவார். ஹீரோயின் வந்து அதை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்களை அடிக்கிறதுக்காக அவர் சட்டை பட்டனை கலட்டி அவர் பட்டனை கலட்டினாலே இவங்களுக்கு படப்படக்க ஆரம்பிச்சிருது. இதையும் அந்த ஆள் வந்து கவனிச்சிருவார். இதில் வரைக்கும் பேசிட்டு இப்போ ஹீரோயின் வந்து அங்கேருந்து கிளம்பலான்னு போகும்போது கதவை வந்து வேகமாக அவர் சாத்தும் போது இவங்களுக்கு ரொம்பவே இப்போ அடி வாங்குற மைண்டுக்கே வந்துடுறாங்க. அதோட அவரை பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு போகிறார். ஆனால் வந்து அவர் எப்படி கட்டுப்படுத்திக்கிறாரு, நம்ம ஒய்ஃபாக தான் இவ இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் தோணுது. ஆனால் அவள் அந்த அளவுக்கு துணிஞ்சு போய் முகத்தை மாற்றுற அளவுக்குலாம் கிடையாது. ஏன்னா அந்த டாக்டர் வந்து இந்த சர்ஜரிலாம் பண்ணுறாருல அப்படியே கிடையாது. இப்போ நம்ம ஒய்ஃபாக இல்லையா 50-50ல் அவர் ரொம்ப குழம்பி போய் நின்றுட்டு இருப்பார். இருந்து பேசி முடிச்சுட்டு அவரும் கொஞ்சம் நிதானத்தில் இருப்போம்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்போ அவர் ஹீரோட ஒய்ஃபு தானே, இங்கே நம்ம அத்துமீறி நடக்கக்கூடாது, ஆஃபீஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறார் அந்த சைக்கோவும். டக்குன்னு இவங்க வந்து கிளம்பி வந்துடுறாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா இதுலேயே பயத்தில் அவங்களுக்கு ஜுரமும் வந்துடுது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லைன்னு கால் வரும்போது ஹீரோ தான் போயிட்டு அவங்க ஹீரோயினோட அம்மாவை வந்து பார்த்துக்கிறாரு. அவங்கள பாதுகாப்பாக வச்சுக்கிற எல்லாமே பண்ணிகிட்ருக்காரு. இங்கே ஹீரோயினை வந்துட்டு அவங்க தேறி வர வரைக்கும் கூடவே இருக்கார். அது மட்டும் இல்லாமல் அவங்க நெத்தியை பிடிச்சி நெத்தியோடு ஒட்டி வச்சு பார்த்துட்ருக்காரு. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அப்படியே ரொமான்ஸ்லாம் பேசிக்கிறாங்க. ஒருத்தவங்களை நம்மளுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றது வந்து அவங்க முகத்தை வச்சு தெரிஞ்சுக்க கூடாது, அவங்க கண்களை வச்சு தெரிஞ்சுக்கணும். உன்னோட கண்களை வச்சு நீ என்னை எவ்வளோ நேசிக்கிறன்றதை நான் புரிஞ்சிருக்கணும், உன் முகத்தை வச்சு நான் பேசுனது தப்பு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. கிட்டே இருக்கும் போதே ஹீரோன் அமைதியாக இருக்கும், இதுதான் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஒரு 2 பேரும் ஒன்று சேர்ந்துறாங்க. அதுவும் அவர் ஓப்பனாகவே ப்ரப்போஸும் பண்ணிடுறாரு. நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்கலான்ற மாதிரி சொல்லுவோம். இப்போ அவங்களுக்கும் அது ஓகேவாக தான் இருக்குது. இவங்க 2 பேரும் இப்படி இருந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோட ஃப்ரெண்டை தான் மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு இருக்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு நான் அவளை என் பொண்டாட்டியை பார்க்கும்போது எங்கள் அம்மாவை பார்த்த மாதிரியே இருந்தது, எங்கள் அம்மா தான் திரும்ப பிறந்து வந்துட்டாங்களோன்ற மாதிரிலாம் எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. இவன் வேற ஆரம்பிச்சிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இரு நான் உனக்கு குடிக்க தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்க எந்திரிச்சு போவாங்க. இவங்க வேற ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருப்பாங்க. டக்குன்னு இப்போ இந்த சைக்கோ வந்து என்ன சொல்வாருன்னா, இங்கே பாரு இந்த இதை நீ எனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்க, அதாவது என் ஒய்ஃபை எப்படியா தேடி கொடுக்குறேன் அப்படின்றதுக்காகலாம் உனக்கு நிறையவே பணம் கொடுத்துருக்கேன், அதில் மட்டும் ஏதாவது நீ சொதப்புன இந்த ஆளாக உன்னை தான் நான் இது பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மிரட்டிக்கிட்டே இருப்பார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோக்கு ஒரு கால் வரும். அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அவங்க அம்மா இருக்காங்களா ஹீரோயினோட அம்மா வந்துட்டு கூட்டிகிட்டு போய் வேறு ஏதோ ஒரு ஹோமில் வந்து அவங்க சேர்த்து பாதுகாப்பாக வச்சுருக்காங்கல்ல, அங்கே வரைக்கும் ஹீரோயினோட டவர் வந்து காட்டிகிட்டு இருக்கு, அதுக்கப்புறம் தான் காட்டலை அப்படின்னும் போது அந்த ஏரியாவில் இருக்க ஏதோ ஒரு ஹோமில் தான் வந்து அவங்க அம்மாவை அவங்க சேஃபாக வச்சுருக்கணுன்ற மாதிரி தகவல் வந்துடுது. ஏன்னா இவங்க 2 பேரும் இப்போ கிளம்பி வந்துடுறாரு. அந்த ஹோம் எந்த ஹோமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த சைக்கோ வந்து கிளம்பி தேடி வந்துடுறாரு. ஒவ்வொரு ஹோமாக வரும்போது இவங்க இருக்கிற ஹோமுக்கு கரெக்டாக வந்துடுறாரு. அப்போ தான் ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க அம்மாவை பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க.
இவர் வந்து ஹீரோ பார்த்துருவாரு. அந்த சைக்கோ வரத உடனே ஹீரோயினை மறைச்சு நிற்க வச்சிருவாரு. இதை கவனிக்க மாட்டார் அந்த சைக்கோ. நேராக வந்துட்டு அவங்க அம்மாவையும் பார்க்க போயிடுவார். அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருப்பாங்க ஹீரோனோட அம்மா. அவங்க வந்துட்டு ஒரு கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இது என்ன பேப்பர்னு சொல்லிட்டு அந்த சைக்கோ வாங்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அந்த பிக்சர் வந்து வரைஞ்சி வச்சுருப்பாங்க. இது யாருன்னு சொல்லிட்டு சைக்கோ வந்து கேட்பாரு. இதான் என் புருஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. உடனே இவருக்கு கோவமாக வரும். இது யார் உங்களுக்கு கொடுத்ததுன்னு சொல்லும்போது என் மகளும் என் மருமகனும் தான் வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்னோடனே அவருக்கு இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமாகிட்டே இருக்கும். மகளும் மருமகனுமா, அப்போ இது யார் உன் மருமகன் கேட்கும்போது ஆமாம் என் மருமகன் தான். இது யார் வரைஞ்சா, என் மக தான் வரைஞ்சா, நீ அவளை பார்க்கலையா, அவங்க இப்போ தான் என்னை பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த சைக்கோவோட ஆளுங்களும் அங்கே இருக்கவங்களெல்லாம் மிரட்டிகிட்டு இருப்பாங்க. மிரட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ சைக்கோ வந்து தடுத்துருவார். இல்லை, நம்ம இங்கே வர்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. தெரிஞ்சிருந்தால் வந்து திரும்பவும் இங்கே வந்திருப்பாங்க. அவங்க இங்கே வரலன்ற மாதிரி தெரியுது. அவங்க வந்து நம்ம இங்கே வந்தது தெரியாமல் இருக்குது. அவங்கள நம்ம வேறு மாதிரி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சைக்கோ வந்து சொல்லிகிட்டே இருப்பார். இதே நேரத்தில் இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ இப்போ ரொம்ப உனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் எங்கள் அம்மாவை போய் மீட் பண்ணலாம். அவங்கள நீ மீட் பண்ணினா கொஞ்சம் உனக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கூட்டிகிட்டு போவார். செஞ்ச சைக்கோ வந்து எதுக்காக வந்து பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாருன்னா, இப்போ இவங்க வந்துட்டு போனது விஷயம் அந்த மாதிரிலாம் ஏதாவது தெரிஞ்சது அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து இந்த இடத்த மாற்றிடுவாங்க. மாற்றிட்டாங்கன்னா நம்ம வந்து அவளை பிடிக்க முடியாது. அதனால் இப்போ நம்ம பிரச்சனை பண்ண வேண்டாம். திரும்ப அவள் எங்கள் அம்மாவை தேடி இங்கே தானே வருவா, அப்போ நல்லா வசமாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. அவங்க அம்மா கிட்ட கூப்பிட்டு வந்து இவங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதாவது இவளை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கும் வந்து சந்தோஷம் தான். அதே மருமக ஜாடையிலே தான் இருக்கா. இவளை உனக்கு பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒன்று அவங்களுக்கு அவங்களே ரொம்ப பிடிச்சிருக்கு. உடனே அவங்க வந்ததுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு பூச்செடியை கிஃப்டாக கொடுத்தும் அனுப்புகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அங்கேருந்து கிளம்பின சைக்கோ வந்துட்டு இப்போ வேறு ஒரு பிளான் பண்ணியிருப்பாரு. ஹீரோட அண்ணனை வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஹீரோட அண்ணனும் வந்து நின்றுவார். நின்று ஒன்று பார்த்தீங்கன்னா என்னை வேற யாரோ அதாவது மீட்டிங்க்கு கூப்பிட்டுருக்காங்கன்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இவர் வந்து நிற்கவும் நீ தான் இந்த மாதிரி கூப்பிட்டுருக்க அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்திருக்க மாட்டேன், வேற யாரும் நினச்சி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்ப பார்ப்பாரு. ஒன்று ஏன்னா அவருக்கு வந்து அவரோட பர்சனல் ஃபோட்டோஸ்லாம் இவர் லீக் அவுட் பண்ணிட்டார்ல, அதனால இவருக்கு மேலே அவருக்கு கோவமாக இருக்கும். டக்குன்னு அவர் என்ன சொல்வாருன்னா, என்னப்பா நீ பாட்டுக்கு வர, நீ பாட்டுக்கு போகிற, உன்னை அதுக்காக கூப்பிட்டேன், இன்னும் முக்கியமான விஷயம்லாம் இருக்குது, இந்த வீடியோ பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ திரும்பவும் கொடுக்குறாரு. இது என்ன வீடியோ கன்றாவை கண்டுபிடிச்சான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும். கடைசியாக வந்துட்டு ஹீரோட ஒய்ஃபும் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிதானே அவங்க வந்துட்டு இந்த மாதிரி கோமாக்கு போனாங்க. அந்த ஆக்சிடெண்ட்டில் வந்துட்டு ஹீரோட அண்ணனும் அவங்க ஹீரோட ஒய்ஃபும் தான் காரில் போயிட்டு இருந்திருப்பாங்க. அதாவது அவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாங்களே, அப்போ வந்துட்டு அவங்க 2 பேருமே காரில் ட்ரைவ் பண்ணிட்டு வரும்போது அவங்க அழகாக செல்ஃபி அதெல்லாம் எடுத்துக்கிட்டே வந்துட்டே இருப்பாங்க. அப்போ தான் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிருக்கும். அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹீரோட அண்ணனுக்கு பெருசாக அடிபட்டிருக்காது. ஹீரோயினுக்கு மட்டும் தான் அதாவது ஹீரோவோட ஒய்ஃபுக்கு தான் பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இவர் என்ன நினைப்பாருன்னா, அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம இங்கே இருந்தால் வந்துட்டு இப்போ இந்த விஷயம் வந்து பெரிய பெருசாக தெரிஞ்சால் நம்ம பேர் கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா, காரை ஒரு இடத்துல அந்த ஆக்சிடென்ட் நிற்கிதில்ல அங்கேருந்து இறங்கி ஓட ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க உயிர் வந்து ஊசலாடிட்டு தான் இருந்துட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆளுங்கள்லாம் வந்து அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவங்க கோமாக்கு போய் அவங்க 5 வருஷம் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு இருப்பாங்க. இந்த விஷயம்லாம் இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியாது. இதை வந்துட்டு இப்போ இந்த சைக்கோ வந்துட்டு இவர்கிட்டயே காட்டி, என்னப்பா நீ அவளை வந்து அந்த அளவுக்கு நேசிச்சேன்னு சொல்கிற, அவள் உயிருக்கு போராடிட்டு இருக்க நேரம் இப்படி தான் அவளை விட்டுட்டு ஓடுவியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பார்த்து கேட்பாரு. அதுக்கு ஒரு வாய் கூசாமல் என்ன சொல்வார்னா, உயிரோடு இருக்கா அப்படின்றது இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு தெரியுது. அன்றைக்கி அவள் உயிரோடு இருந்தா அப்படின்னு தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் அவளை காப்பாற்றிருப்பேன். அவள் இறந்து போயிட்டான்னு நினச்சி தான் நான் அங்கேருந்து போயிட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கதை சொல்லுவார். சைக்கோ என்ன சொல்வார்னா, அந்த வீடியோவில் தெளிவாக தெரியுது அவளுக்கு உயிர் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எதுக்கு ஒன்றுன்னு கேட்கும்போது, இல்லை அவளுக்கு அவளை பார்க்கும் போது அவள் பொழைக்க மாட்டான்னு நான் நினச்சேன், அதனால தான் போனேன் அப்படின்ற மாதிரி மாற்றி மாற்றி ஒரு பேச ஆரம்பிச்சிருவார். பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு மாதிரி எமோஷனலாக ஆகிடுது. எமோஷனல் ஆகிட்டு ஆமாம் அவள் பொழைக்க மாட்டேன்னு நினச்சா, ஆனால் பொழைச்சிட்டு இருந்தா, ஆனாலும் ஒரு நடப்பணமாக தான் இருந்தா. அதாவது அவள் வந்துட்டு என்ன சொல்கிறது, கோமாவில் இருந்தா, 5 வருஷம் கோமாவில் இருந்தா, அவள் இறந்துட்டா தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் அவர் பேச ஆரம்பிச்சிருவார். டக்குன்னு இவருக்கு ஒரு மாதிரி பிடிச்சிரும். அதாவது அப்போ 5 வருஷம் கோமாவில் இருந்தவ இறந்து போயிட்டாளா, உண்மையை சொல்லுங்கடா, என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சட்டையை பிடிச்சி இப்போ குலுக்க ஆரம்பிச்சிருவாரு. இப்போ இங்கே வந்து இவர் என்ன சொன்னார்னே தெரியல. அடுத்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கோ வந்துட்டு வேகமாக இப்போ ஹீரோ தேடி வந்துகிட்டு இருப்பாரு. ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சுத்தமாக தெரியாது. அவங்களோட அம்மா ஊருக்கு போயிருக்காங்களா, அங்கே போய் அவங்க 2 பேரும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கல்யாணம் பண்ணிக்கவும் அவங்க அம்மா அனுமதி கொடுத்துட்டாங்களா, இப்போ எப்போ கல்யாணம் பண்ணலான்ற மாதிரிலாம் ஜாலியாக பேசிக்கிட்டு விளையாடிட்டு அவங்க சந்தோஷமாக இருந்துகிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த சைக்கோ என்ன பண்ணுவாருன்னா, நேராக போயிட்டு ஹீரோட ஒய்ஃப் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டார் போல இருக்கு. அவர் நேராக அந்த கல்லறைக்கு போயும் அதையும் செக் பண்ணி பார்த்துருவாரு. அவங்க இறந்து போய் அந்த கல்லறையில் ஃபோட்டோவும் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து ஒரு நேராக இப்போ அங்கே தான் தேடி ஹீரோவும் அவங்க அது வரும்போதே அவர் என்ன யோசிப்பாருன்னா, எவ்வளோ தைரியம் இருந்திருக்கும் இவருக்கு, அதுவும் இதையும் சொல்லிட்டார் போல இருக்கு. அதாவது அவங்க அந்த சர்ஜன் பண்ணியிருக்கிறதுலாம் பக்கத்துலேயே உட்காந்து பேசினவ கூட யாரோ மாதிரி நடந்துக்கிட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெறியேறி வந்துட்டு இருப்பார் காரை ஓட்டிகிட்டே. இவர் என்ன பண்ணுவாருன்னா, அவங்க ஹீரோயின் தங்கியிருந்தாங்களா அந்த இடத்துக்கும் போயிடுவாங்க. அங்கே போலீஸ்காரங்களை கூப்பிட்டு வந்துட்டு, இங்கே
இங்கே உள்ள அந்த கைரேகையெல்லாம் செக் பண்ணி பாருங்கள், என் ஒய்ஃபு தானான்றதை இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாரு. ஏன்னா வேறு ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாங்கல்ல, இந்த தடவை வந்து தப்பிக்க விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரூஃப் எல்லாம் எனக்கு ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணி வாழவே ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்குள்ள ரொமான்ஸ் பயங்கரமாக போயிட்டுருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆள் சும்மா இல்லாமல் அந்த இவங்க இருக்காங்கல்ல, ஹீரோட ஃப்ரெண்டு, அவங்கள போய் இன்னும் கொஞ்சம் ஏற்கனவே பண்ணிட்டு இருந்த டார்ச்சர் பார்த்தாதான் இப்போ அவங்கள போய் அதிகமாக டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. நான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நீயா வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னா அது நல்லதாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருப்பாரு. பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க, நீ ஒரு சைக்கோன்றதுனால தான் உன் கூட வாழ பிடிக்காம அவள் போனா, உன் அம்மா மாதிரியே இருக்கா அப்படின்ற காரணத்துக்காக அவளையே இந்த மாதிரிலாம் பண்ணுற, அவளை விட்டுரு, அவள் வாழ்ந்துட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த ஆள் வந்து அழ ஆரம்பிச்சிடறாரு சைக்கோ. கொஞ்ச நாளைக்கு உனக்கு இப்படி தான் இருக்கும், அப்புறம் போக சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஆறுதல் சொல்லிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே இருந்தவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. திடீர்னு பொம்மை துப்பாக்கி மாதிரி தூக்கிடுறாரு. தூக்கிட்டு அவங்கள வந்துட்டு இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கால் பண்ணு, இப்போ அவள் எங்கே இருந்தாலும் உடனே இவன் வந்து ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண சொல்கிறாரு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எப்படினாலும் இறந்தா செத்து போகிறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கே இருந்தாலும் இங்கே மட்டும் வந்துடாத, அவனுக்கு எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து ரொம்ப பதட்டப்பட ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ அவங்கள்ட்ட ஃபோனை பிடுங்கி இப்போ இந்த சைக்கோவே பேசுது, நீங்கள் இனிமேல் என்கிட்ட எதையும் மறைக்க முடியாது, நீயா கிளம்பி வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லவும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. பேச பேச கீழேயே ஃபோனை போட்டுடுறாங்க. அங்கே அவங்களோட ஹீரோ வந்துடுறாரு. வந்து என்னாச்சுன்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா திரும்ப இவரை கொண்டு எந்த பிரச்சனையும் ஹீரோக்கு வந்துடக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. எப்படியாவது போய் நீ இப்போ வரல அப்படின்னா இப்போ இவளை இங்கேயே இவரோட கதை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை வச்சு மிரட்டிட்டு இருப்பாரு. ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா இவர் சொன்ன இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள அப்படியே ஹக் பண்ணிட்டு வந்துட்டியா சொல்லும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கும் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பார். உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் உன்னோட பொண்டாட்டி கிடையவே கிடையாது, நான் வந்து என்னோட மனசை வந்து இன்னொருத்தருக்கு கொடுத்துட்டேன், அவர் கூட நாங்கள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படி இப்படின்னு பேசுவாங்க. பரவாயில்ல சொல்லும், நீ என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நீ தான் என் பொண்டாட்டி, நான் வந்துட்டு அதெல்லாம் நினைக்கல, உன் முகத்தை மட்டும்தான் நான் நேசித்தேன், ஆனால் அந்த முகத்தையும் நீ மாற்றிட்டில, அதை எப்படி திரும்ப கொண்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் பேசுவார். 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்களா, அவரை பிடிச்சி தள்ளி விட்டு இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினை அங்கேருந்து ஓட பார்க்குறாங்க. அவங்கள தப்பிக்க விட்டாங்கன்னு சொல்லிட்டு இவரை பிடிச்சி தள்ளி விட்டுருவாங்க. இவங்களும் இப்போ ஹீரோட ஃப்ரெண்டும் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க. இப்போ ஹீரோயின் வந்துட்டு லிஃப்ட்டை போனால் இல்லை, இப்போ ஹீரோக்கும் இவங்க இங்கே தான் இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சு ஹீரோவும் வந்துட்டு இருப்பாரு. ஆனால் இப்போ நம்ம லிஃப்ட்டில் போனால் அவன் துரத்திட்டு வந்து பிடிச்சிடும், படியில் இறங்கி வேக வேகமாக வந்துவாங்க. ஹீரோ இங்கே வர்ற விஷயமும் இந்த சைக்கோக்கு தெரிஞ்சிருது. உடனே அவரும் லிஃப்ட்டில் பக்கம் போகாமல் படி இறங்கி வந்துட்டு ஹீரோயினை பிடிச்சிடுறாரு. வர வழி ஃபுல்லாக கார் ஓட்டிட்டு இந்த சைக்கோ வந்து ஹீரோயினை தூக்கி போட்டு கூட்டிகிட்டு வந்துட்டே இருக்கார். வரும்போது ஃபுல்லாக ஹீரோ வந்துட்டு ஹீரோயினோட கையை அடிக்கடி பிடிச்சி பேசுனதை ஹக் பண்ணதெல்லாம் நினச்சி பயங்கரமாக வெறியேறிட்டே உட்காந்துட்டே இருப்பார். ஏற்கனவே அவங்க அப்பாவுக்கு இந்த மாதிரி பிரச்சனை தெரிஞ்சிச்சு, இப்போ முகத்தை வேற அப்படி மாற்றிட்டானா இது பெரிய பிரச்சனையாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்குமே தெரியாமல் தான் எல்லாத்தையுமே நம்ம சரி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க எந்த இடத்துல முன்னாடி இருந்தாங்களோ அதே வீட்டுக்கு இப்போ ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுவார். அதுக்கப்புறமும் ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு, நான் அவன் கூட வாழணும்னு நினைக்கிறேன், எங்கள் வாழ்க்கையை நாங்கள் தொடங்கிட்டோம், எங்களை வாழ விட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டே இருக்கும்போது, அப்படிலாம் நீ பேசவே கூடாது, நீ ஏன் பொண்டாட்டி, நீ ஏன் கூட தான் இருக்கணும், உனக்கு அவனை பிடிச்சா கூட பரவாயில்ல, நீ ஏன் கூடவே இரு அப்படி இப்படின்னு பேசுவார். இதெல்லாம் மீறி அவன் தான் வேணும் நீ நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவனை இல்லாமல் ஆக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி மிரட்டும். ஹீரோனால எதுவுமே செய்ய முடியாது. ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சிடறாரு. அங்கே உட்காந்துட்டு அவங்க ஹீரோவை நினச்சி ரொம்ப தேம்பி அலறாங்க. இன்னொரு பக்கம் இவர் வேற அவங்க ஒய்ஃபை நினச்சி அலறாரு. இந்த மாதிரி என் ஒய்ஃபோட முகத்தை மாற்றி விட்டானுங்களே, எங்கள் அம்மா முகத்தை வச்சுருந்தேனே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் புலம்பிகிட்டு இருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு அடுத்தது வந்து என்ன தோணுதுன்னா, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து என் பொண்டாட்டிக்கு அவரோட முகத்தை திரும்ப கொண்டு வர வைக்கணும். இந்த ஊர்லேயே யார் பெஸ்ட்டு சர்ஜன் அவங்கள வந்து பார்த்து பிடினோன்னு, இந்த ஊர்லேயே பெஸ்ட்டு சர்ஜன்னா அது ஹீரோவும் ஹீரோட அண்ணனும் மட்டும் தான் அப்படின்னோடனே ஹீரோட அண்ணனை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, என்னால் இப்போ இது செய்யவே முடியாது, ஏன்னா என்னை விட என் தம்பி தான் இதை பெட்டராக செய்வான், ஆனால் எனக்கு புரியாத விஷயம் வந்து என்னென்னா, எப்படி அவன் பொண்டாட்டி முகத்தை இப்படி தத்ரூபமாக கொண்டு வந்தான்றது என்னால் புரிஞ்சிக்கவே முடியலன்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா, இப்போ அந்த முகத்தை வச்சு அவர் வந்து திரும்ப அவரால் தான் அதை ஈஸியாக மாற்ற முடியும், நம்மளால் அதை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்லவும் இவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஹீரோவை கடத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கண்ணெல்லாம் கட்டி போட்டு கையெல்லாம் கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்து இப்போ கெஞ்சுறாங்க, அவனை எப்படியாவது விட்டுருங்க, அவரை வந்து எதுவும் செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து இப்போ 2 பேரையும் வச்சு நல்லா மிரட்டிட்டு இருப்பாரு. அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீ எப்படியாவது இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அவளோட பழைய உருவத்துக்கு அவளை கொண்டு வரணும்னு சொல்லிட்டே இருக்காரு. இப்போ இதெல்லாம் பார்க்குறவங்க வந்துட்டு என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோ வந்துட்டு அந்த சைக்கோவை படுத்துட்டு உனக்கு லவ்னா என்னன்னே தெரியாதா, இதாண்டா உண்மையான லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பார். இவருக்கு பயங்கர வெறியேறணும். நீங்கள் 2 பேர் பேசிங்க என்ன பண்ணுங்க, ஆனால் எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகும்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா அவர் போய் தனியாக உட்காந்துப்பார். இவங்க 2 பேர் என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லும் போது இப்போ ஹீரோ கிட்டே இவங்களாம் வாண்டடாக சொல்லிடுவாங்க. ஹீரோவை தொட்டு பார்த்து பேசுவாங்க, இந்த மாதிரி வேணாம் என்னை பழைய இதுக்கே மாற்றிடுங்க, அப்போ தான் நல்லது, இல்லாட்டி உங்களுக்கு தான் அது ஆபத்துன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோவா அவங்களை வந்து சமாதானப்படுத்துறதுக்கு வராரு. ஆனால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர் வெளியே கண்ணாடி டோர் வெளியே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு
அவங்க விலகி விலகி இருக்க மாதிரி சொல்கிறாங்க. எப்படியாவது அந்த ஆப்ரேஷன் பண்ணுங்கள், வேறு யாராவது பண்ணட்டும், நீங்கள் பண்ண வேண்டாம், அது உங்களால் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதோடு பார்த்திங்கன்னா அங்கேருந்து வேகமாக வெளியே ஓடி வந்துட்டு ஏதோ காருக்கு முன்னாடி விழுந்தரலான்னு சொல்லிட்டு விழ பார்க்குறாங்க. இப்போ அந்த சைக்கோ வேகமாக வந்து அவங்கள பிடிச்சி நிப்பாட்டுறாரு. நீ வந்துட்டு உன் கூட வாழ்கிறதுக்கு நான் போய் சேர்றதே பெட்டராக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஒய்ஃபை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான்ற விஷயம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்சிருது. அவர் வந்து பார்க்க வரும்போது இல்லை அந்த முகம் வந்து அவரை பார்த்தா இன்னும் கொஞ்சம் கோவப்படுவாருன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டே இருப்பார். நீ பொய் சொல்லிட்டே திரி, எப்போ பார்த்தாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இரு, இதே மாதிரி தான் அவங்க அம்மா பொய் சொல்லி அவளும் போய் சேர்ந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்டாட்டியும் போய் திட்டிகிட்டே இருப்பார். அதோடு பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்து எதிர்த்தாப்புல வந்துடுவாங்க. கூட்டிகிட்டு வந்தாங்களா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு இவரை பார்த்தோன்னு ரொம்ப கோவம். யாரை கேட்டு இந்த மாதிரிலாம் சர்ஜரி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அடிக்க போவார். உடனே ஒரு கிளாஸ் பாட்டில் எடுத்து அடிக்க போவும் ஹீரோ போயிட்டு, அதாவது அந்த சைக்கோ போய் தடுத்துருவார். ஏதாவது மாற்றி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வந்து அங்கேயும் இங்கேயும் கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்களுக்கு மனசே இல்லை, நீ என்ன பண்ணாலும் என் மனசு மாறாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அவர் இவங்களை அடிக்கிற வீடியோஸ் எல்லாம் ஏன்னா சிசிடிவி கேமராவில் இருக்கும்ல, அந்த வீடியோலாம் நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லவும் அவங்க பார்க்கும்போது இந்த அளவுக்கு நான் கொடூரமானவனான்னு சொல்லிட்டு தன்னைத்தானே ரொம்பவே வருத்தப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய ஹோட்டலுக்கு அங்கங்கே கூட்டிகிட்டு போகிறாரு. அவங்க மனசே மாற மாட்டுறாங்க. ஹீரோ வந்துட்டு இப்போ 2 பேருக்கும் சண்டை தான் நடந்துட்டு இருக்கு. எனக்கு தான் அவ அப்படின்னு சண்டை போடவும் இப்போ வந்து சைக்கோ வந்து என்ன சொல்கிறாரு, இதே மாதிரி நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா இப்போ நான் இறந்து போயிடுவேன்ற மாதிரி தன்னைத்தானே அப்படி பண்ண பார்க்குறாரு. ஒன்று இவங்களுக்கு பயமாயிடுது, இதில் பெரிய பிரச்சனையாக போய் ஹீரோக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேலையை மட்டும் பண்ணிடாத, உன்னை இது மாதிரி நீ முன்னே நீயே அழிச்சிக்காத அப்படின்னு ஒன்று. இப்போ சைக்கோக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிடுது. பாத்தியா எங்கே சுற்றினாலும் அவள் ஏன் பொண்டாட்டி தான், புருஷனுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. எனக்கு நான் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தூக்கி போடுவார். அந்த கண்ணை தூக்கி ஹீரோ வச்சுக்கிட்டு இப்போ தன்னைத்தானே மிரட்டிக்கிட்டு இருப்பார். உடனே ஹீரோயின் அவர்கிட்ட போய் கெஞ்சுவாங்க. ஏன் தான் அப்படி மாறி மாறி பண்ணிகிட்டு இருக்கு, அந்த மாதிரி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கெஞ்சிட்டே இருப்பாங்க. இது நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி 2 பேரும் போங்க, உங்களை மன்னிச்சு விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த சைக்கோ சொல்லவும் இவங்க 2 பேரும் வெளியே வருவாங்க. 4 ஸ்டெப்பு கூட எடுத்து வச்சிருக்க மாட்டாங்க. அவருக்கு ஒரு வீடியோ வரும், ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோனோட அம்மாவை பிடிச்சி வச்சிருக்காருல, அந்த மாதிரி மிரட்டி வீடியோ அனுப்பியிருப்பாரு. காட்டி ஹீரோயினை திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா இவங்க எவ்வளோ சொல்கிறாங்க, நீ என்ன தான் பண்ணாலும் எதுவுமே நடக்காது அப்படி இப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோ கிட்ட அப்படியே என்னடி லவ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் திட்டும் போது பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கும் அவனுக்கும் இருந்துச்சு, அதான் லவ், அவன் இல்லாமல் என்கிட்ட எதுவுமே கிடையாது அப்படி இப்படின்னு இவங்க பாட்டுக்கு பேசிகிட்டே இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு லீகலாக அவங்கள வந்துட்டு நம்ம கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால் லாயரெல்லாம் பார்த்து பேசுகிறாரு. அவங்க வந்துட்டு அவங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படி இப்படின்னு கேட்கும்போது ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் தானே இருக்கும், அதை வச்சுட்டுலாம் ஒன்றும் ப்ரூஃப் இல்லை, வேறு ஏதாவது ப்ரூஃப் இருந்தால் வேணும், இது நான் பேசுகிறேன்னு சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீலும் இப்போ ஹீரோ கிட்ட சொல்லிடுவார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீ செத்தாலும் ஏன் பொண்டாட்டியாக தான் நீ சாகணும் அப்படின்ற மாதிரி அந்த ஆள் பிடிச்சி இவங்களை மிரட்டிகிட்டு இருப்பாரு. ஹீரோயின் வந்துட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா இவர் போட்டு அடிச்சிருப்பார்ல, அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து ஒரு மெமரி கார்டு மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க. அதை வந்துட்டு ஹீரோ கிட்ட ஒரு ப்ரூஃபாக கொடுத்தோம்னா வந்துட்டு இவர்கிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு அவரை கல்யாணம் பண்ணலாம்ல, அந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுறதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்துட்டு சரி நான் செத்தாலும் உன் பொண்டாட்டியை சாகணும் தானே சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி நான் ஒரு பெயிண்டிங் வரையணும் அப்படி இப்படின்னு சொல்லவும் உன்னோட கடைசி ஆசையை நான் கெடுப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு வரைய விட்டுறாரு. ஹீரோயினும் அழகாக பூக்கள்லாம் வரைஞ்சிடறாங்க. வரைஞ்சிட்டு இது ஹீரோக்கு போய் சேரணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுதான் அவனோட கடைசி ஆசையாக போய் பரவாயில்ல அப்படின்னு ஒன்று. இது யார் மூலியமாக கொடுக்குறோன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஃப்ரெண்டு மூலியமாக கொடுக்குறோன்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டும் வராங்க. அவங்கள்ட்ட ஏதாவது பேசலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுல்லாக போலீஸு அவரோட ஆளுங்களாகவே நிற்கிறாங்க. எதுவுமே இவங்களால ஒரு வார்த்தை சொல்ல முடியல, அவங்க இப்போ என்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்றத. அதனால் அவங்களும் ஃபுல்லாக இதில் வேறு ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லவும் ஹீரோட ஃப்ரெண்டும் போயிட்டு ஹீரோ கிட்ட அந்த இதை கொடுத்துட்றாங்க. அவரும் வந்து இந்த பெயிண்டிங்கை பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த பெயிண்டிங் வந்தோடனே ஹீரோ வந்துட்டு அதை ஊத்து பார்க்குறாரு. ஆனால் ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குன்னு தெரியுது, ஆனால் என்னன்றது புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப யோசனையாகவே இருக்குது. அதுக்கப்புறம் தான் பார்க்குறாரு அந்த பூக்களோட கலர்லேயே வந்து மெமரி கார்டை உள்ளே வச்சு அப்படியே பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மெமரி கார்டை கண்டுபிடிச்சி எடுத்துட்டு அதை போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆள் அவங்கள வந்துட்டு அவ்வளோ கொடூரமாக அடிச்சிருக்கிறதெல்லாம் அந்த வீடியோ ரெக்கார்டில் இருக்குது. என்ன மாதிரி பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பயங்கர கோவம் வந்துட்டே இருக்குது. அதே டைமில் ஆனால் இந்த ஆதாரம் ஒன்று போதும் அவங்களுக்கு வந்து விவாகரத்து வாங்கி கொடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ நினைக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினை வலுக்கட்டாயமாக இழுத்து காரில் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்துட்டு நீ சாகும்போது எங்கள் அம்மாவோட முகத்தில் தான் சாகணும்னு சொல்லிட்டு இழுத்துட்டு அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறதுக்காக வலுக்கட்டாயமாக தூக்கி போட்டு வந்துட்டு இருப்பாரு. போது இவங்க 2 பேருக்கு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு இவர் வந்துட்டு அவங்க மனசை கலக்கலான்னு சொல்லிட்டு என்ன சொல்வார்னா, நீ நினச்சிட்டு இருக்கியா அவன் உன்னை நேசிக்கிறான்னு சொல்லிட்டு, உன்னெல்லாம் நேசிக்கல, அவனோட பொண்டாட்டியோட முகம் உங்ககிட்ட இருக்குல்ல, அதை தான் அவன் நேசிக்கிறான், அது இல்லைன்னா அவன் வந்து உன்னை தூக்கி போட்டுருவான், இப்போ மட்டும் என் பொண்டாட்டியாக நான் உன்னை மாற்றிட்டேன் அப்படின்னா சுத்தமாக அவனை நேசிக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி பார்ப்பாரு. என்ன சொல்லுவாங்கன்னா, நீ அந்த மாதிரி நினச்சிட்டு இருக்கிறதா முட்டாள்தனம், அதாவது அவனோட ஒய்ஃப் வந்து என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்றது அவருக்கே தெரியாது, ஆனால் அதெல்லாமே உனக்கு தெரியும், நீ தானே அவனுக்கே அனுப்பி வச்ச, ஹீரோக்கு எல்லாத்தையும் அனுப்பி வச்ச, அப்படிப்பட்ட தப்பான பொண்ணோட முகம்தான் இது, ஆனால் அவன் என்ன தான் நேசிக்கிறான், என் மனசை தான் நேசிக்கிறான், அதனால் நீ என்ன வேஷம் போட்டாலும் நீ என்ன பேசினாலும் என் மனசு மாறாது அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்லிடுவாங்க. பண்ணுறாருன்னா அந்த மெமரி கார்டில் ஃபோனில் ஏற்றி அந்த வீடியோலாம் எடுத்து வச்சுக்கிறாரு.
பண்ணுறாரு. இப்போ அவரை மிரட்டி சைக்கோவை இங்கே வர வைக்கிறாரு. அதுவும் எங்கன்னா அவங்க அப்பாவோட இடத்துக்கு வந்து வர வைக்கிறாரு. இந்த விஷயம் அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாக போய்டும். அதாவது அடிக்கிற விஷயம் இல்லை, இந்த மாதிரி இன்னொருத்த வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறான் அப்படின்ற விஷயம்லாம் தெரிஞ்சால் வந்து பிரச்சனையான்னு சொல்லிட்டு இதை டீல் பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கே வராரு. அப்போ ஹீரோ வந்து அவரோட வீடியோலாம் காட்டி இந்த அவளை வந்து மரியாதையாக அவளை டிவோர்ஸ் கொடுத்துரு, இல்லை இந்த வீடியோலாம் வெளியே லீக் பண்ணி உன்னை பெரிய இதில் மாட்டி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். இவருக்கும் ஒரு வழி இல்லை, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவர் சொல்லிடுறாரு. அதோட இப்போ அவங்க ஹீரோயிங்களையும் கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இவங்கள்ட்ட ஒப்படைச்சிடலாம் அப்படின்ற மாதிரி இங்கே அப்படியே மாறி மாறி இவங்களுக்கு கேஸ் கொடுக்குற மாதிரி இவர் வந்து இது மாதிரி ட்ராமா பண்ணுற மாதிரி திரும்பவும் ஹீரோயின் கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேன் அப்படி இப்படின்னு கெஞ்சுற மாதிரிலாம் எல்லா விதமான ட்ராமாவும் பண்ணுறாரு. நீ என்ன பண்ணாலும் உன் மேலே எனக்கு லவ்வே வராதுன்ற மாதிரி அவங்க உறுதியாக இருக்காங்க. இன்னுமே ஹீரோயின் அவரை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறது ஹீரோக்கு வந்து தெரிஞ்சதுனால அவர் என்ன பண்ணிடுறாருன்னா அந்த வீடியோவெல்லாம் வந்து லீக் அவுட் பண்ணிடுறாருனால பெரிய கேஸ் ஆகிடுது. இவருக்கு பெரிய பிரச்சனையாகி இந்த குடும்பம் மானம் போனோன்னா அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. இனிமேல் உனக்கும் இந்த சொத்துக்கும் இந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவர் அடித்து வெளியே துரத்திடுறாரு. இப்போ இவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நொந்து போயிடுறாரு. டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா இருக்கிற கொஞ்சம் காசு அசிஸ்டண்ட்டுக்கு மட்டும் கொஞ்சம் கொடுத்து நீ இங்கேருந்து போன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர்கிட்ட உண்மையாக இருக்க ஒரு ஆள் வந்து அந்த ஆள் மட்டும் தான். அதனால் இவர் பண்ணுற எல்லா வேலைக்கும் அவர் தான் சப்போர்ட்டாக இருப்பார். அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. போகிற வழியில் அவருக்கு வந்து அவங்க அப்பா மேலே ரொம்பவே கோவம் வருது. நம்ம அம்மாவையும் இந்த மாதிரி பண்ணிவிட்டா நம்மளே நடுத்தல நிற்க வச்சு இருந்தாலும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அவர்கிட்ட வச்சுட்டு நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்வார்னா, இப்போ நீ இந்த மாதிரி செஞ்சேன்னா எனக்கும் உனக்கும் வித்தியாசம் எல்லாம் போயிடும். நான் உங்கள் அம்மாவை இப்படி தான் பண்ணேன், இப்போ நீ என்ன இப்படி தான் பண்ண போகிறேன்னு சொல்லவும் இவர் பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிடா. உனக்கும் எனக்கும் வித்தியாசம் இருக்குது, அதனால் உனக்கு உயிர் பிச்சை போடுறேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்டே அந்த மாதிரிலாம் பேசிட்டு வெளியே வருவார். வந்தவர் இப்போ என்ன பண்ணுவார்னா ஹீரோவுக்கு கால் பண்ணி நீ உயிருக்கு உயிராக நேசிச்சியே அவள் இப்போ உன் கண்ணு முன்னாடி இறந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கா, வேணும்னா இந்த இடத்துக்கு வந்து பாரு அப்படி இப்படின்னு சொல்லுவார். இப்போ ஒரு சொன்ன இடத்துக்கு ஹீரோ வேக வேகமாக வந்துடுறாரு. வந்தவொன்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோனை முன்னாடி பிடிச்சிட்டு நிப்பாட்டிட்டு அவங்க ஹார்ட்டு பக்கத்தில் வந்துட்டு கண்ணு வச்சு நின்றுட்டு இருப்பாரு. ஏன்னா இங்கே தொலைச்சி அங்கே போய் அப்படியே ரெண்டு பேரும் ஒன்றா போய் சேருவாங்களா, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவங்களா அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ எவ்வளோ தடுக்க முயற்சி பண்ணுவார், முடியவே முடியாது. டக்குன்னு அவர் வந்து அழுத்திடுவார். அழுத்தும் போது ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அவர்கிட்ட வந்து அப்படியே எஸ்கேப் ஆகிடுவாங்க. இப்போ தன்னைத்தானே அவர் வந்து ஷூட் பண்ண மாதிரி அப்படியே அங்கே பக்கத்தில் தண்ணி இருக்குமா அந்த தண்ணிக்குள்ளே போய் உள்ளே விழுந்துருவார். அப்படியே உள்ளே போயிட்டே இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி போவாங்க. இப்போ தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்றதுனால இதை பார்க்கும்போது அவருக்கு செம்ம கோவமாக இருக்கும். நம்ம உயிருக்கு உயிராக நேசிச்சவ வந்து இன்னொருத்தவங்க கூட இருக்கிறதா இவங்க ரெண்டு பேரையும் விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நினைப்பாருன்னா இப்போ சுடலான்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே தான் இவருக்கு ரொம்ப கோவம் வரும். ஹீரோவை சுட போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து நடுவில் வந்து நின்றுவாங்க. அதனால் அவர் வந்து ஷூட் பண்ணது வந்து ஹீரோயின் மேலே பற்றும். அதில் வந்து அவங்க அப்படியே கான்ஷியஸ் இல்லாமல் போயிடுவாங்க. டக்குனுக்கு இவர் வந்து இங்கே இறந்து போயிடுவார். இதோட இவங்களை கூட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நாள் வந்துட்டு அவங்க உடம்பு முடியாமே இருப்பாங்க. அப்புறம் திரும்ப தேறி வருவாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த பிரச்சனைலாம் இல்லை, அந்த சைக்கோ ஹஸ்பண்டு இறந்து போயிட்டாருன்ற விஷயம் தெரிஞ்சிடும். அதோட இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேர் நம்ம புது வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவங்களுக்கு இன்னும் சர்ஜரியே பண்ணல, இன்னும் வந்துட்டு ஹீரோவோட ஒய்ஃப் முகத்தில் தானே இருக்காங்க. அப்புறம் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழலான்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் இவங்களோட வாழ்க்கையை சந்தோஷமாக வாழலான்னு ஆரம்பிச்சிருவாங்க. இதோட அந்த படம் முடியுது. இதெல்லாம் அவங்களை ரொம்பவே என்ஜாய் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில் சந்திக்கலாம்.